வினுஷ், நம்ம எப்பெல்லாம் வந்து முஸ்லிம்ஸ் பத்தி பேசுவோம்? நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இல்ல, பொதுவா நம்ம சொசைட்டில எப்போ வந்து முஸ்லிம்ஸ் பத்தி பேசுவோம்? நேத்து பக்ரீத் முடிஞ்சு நேத்து பேசிருப்போம். செகண்ட் டைம் ஆஃப் த இயர் when we speak about ஆமா, Muslims. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ரம்ஜான் அப்ப பேசிருப்போம். கரெக்ட். அது இல்லன்னா அப்புறம் எப்பயாவது இந்த இப்போ ஆபரேஷன் சிந்தூர் நடந்துச்சு அப்ப பேசிருப்போம். அந்த மாதிரி எப்பயாவது நம்மளுக்கு சிஏஏ, என்ஆர்சி, அப்புறம் ஹிஜாப் பேன், ஏதாவது பெரிய சம்பவம் ஏதாவது நடக்கும்போது பேசுவோம். மத்தபடி 2 நாள்ல அடுத்த டாபிக் போயிரும். கரெக்ட். நம்ம 2 பேரும் இப்போ வரைக்கும் பேசல. கரெக்ட், பேசல. அதுக்கு வந்து செருப்பால் எடுத்த மாதிரி இருந்ததுதான் வந்து இதோட ஒரு இன்ட்ரோடக்ஷன். அதாவது நம்ம பேசலன்னு சொல்லி அவன் அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. நம்ம பேசிட்டு தான் எக்ஸ்க்ளூசிவா பேசல. அதான் அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸ் வந்து ஒரு ஈவென்ட் பண்ணியிருந்தாங்க ஆன் முஸ்லிம்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் அப்படின்னு. அது வந்து நிஜமாவே வந்து சொன்ன மாதிரி செருப்புலயே அடிச்ச மாதிரிதான் இருந்துச்சு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி எனக்கு செருப்பால் எடுத்த மாதிரியே இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எப்பெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் நம்ம பேசின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அது மட்டும் இல்ல. இது ஏன் வந்து பேசுறோம் அப்படின்னா, நார்மலான டிஸ்கோர்ஸ்ல வந்து நம்ம முஸ்லிம்ஸ் பத்தி பேசுறதே இல்ல முஸ்லிம்ஸோட அவங்களோட டிஸ்கோர்ஸ்ல நம்ம இல்லவே இல்லை. நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஸ்கோப் இல்லாத மாதிரி இருக்கு அப்படிங்கிறது அந்த ஈவெண்ட் மூலமா தெரிஞ்சுச்சு. சோ இதை ஒரு சீரியஸ் ஆஃப் எபிசோட்ஸா பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். சோ அது 2 பேரா பேசி ஆமா நம்ம இஷ்டத்துக்கு பேச வேணாம் அப்படிங்கறதுனால கரெக்ட் நம்ம வந்து தோழர் நதீம் இன்வைட் பண்ணிருக்கோம். ஒரு பாய் வேணும் அப்படி இல்ல. நம்ம சீரியஸ் ஆஃப் எபிசோட்ஸ் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் ஜனரஞ்சகமா ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அப்பதான் மக்கள் உள்ள இருப்பாங்க. இல்லன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப இப்படிதான் ஆரம்பிச்சோம். ஜனரஞ்சகமா ஆரம்பிக்கிறோம்னு ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து இந்தியன் சினிமால வந்து இருக்கிற பிரச்சனைகளை பேச போறோம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம் முதல்ல. ஆமா கரெக்ட். சோ சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவோம் தோழருக்கு. தோழர் நதீம் வந்து ஊடாட்டம் ஆய்வுக்குழு அதுல வந்து மெம்பரா இருக்காரு. சோ அது வந்து பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய ஆய்வு கூடம்னு வச்சுக்கலாமா ப்ரோ? இல்ல படிப்பகம்னு வச்சுக்கலாமா? சொன்ன மாதிரி இந்த எபிசோட் வந்து இட்ஸ் அபவுட் ஹவு முஸ்லிம்ஸ் ஆர் டிபிக்டட் இன் இந்தியன் சினிமா, மெயினா வந்து தமிழ் சினிமா. சோ வினுஷ், உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்றேன். இது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? தெரியுது, நல்லா தெரியுது. ஒரு 3-4 பேர் சொல்றேன். ஏதாவது வந்து இதுல ஒரு சிமிலாரிட்டிஸ் இல்ல காமன் திங் பிட்வீன் தெம் இல்ல அமங் தெம் அப்படின்னு தெரியுதான்னு பாருங்க. ராஜ்கிரண், ஷியாம், நதியா, இந்த 3 பேர்ல உங்களுக்கு ஏதாவது சிமிலாரிட்டிஸ் தெரியுதா? காமன் சிமிலாரிட்டியும் தெரியல. ஆனா இன்னைக்கு கான்டெக்ஸ்ட்ல நீ கேக்குறதுனால எனக்கு அதனால பொழைச்சிட்டீங்க. இவங்க 3 பேரும் ஆக்சுவலா ஆரியா. ஆமா ஆரியா சொன்னா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பிரில்லியண்டா ட்ரை பண்ணேன். பட் வந்து கான்டெக்ஸ்ட் ஆக்சுவலா எனக்கு இது தெரியாது. இவங்க முஸ்லிம்ஸ்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க இந்த 3 பேரை ஸ்பெசிபிக்கா சொன்னதுனால யார் ரெண்டாவது ஷாம் மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு அதை வச்சு கனெக்ட் பண்ணேன். சோ இது ஏன் இங்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, ராஜ்கிரண், நதியா மாதிரி ரொம்ப ஒரு காமனான சினிமால இருக்க, தமிழ் சினிமால இருக்க பாப்புலர் ஃபிகர்ஸ் வந்து நம்ம வந்து அவங்க முஸ்லிம்ஸ்க்கு தெரியாத அளவுக்கு தான் வந்து இந்த ஐடென்டிட்டி இருக்குது நம்ம இந்தியன் தமிழ் சினிமால எஸ்பெஷலி. சோ இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். இது எதனால இப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்க ஆரம்பிக்கிறேன். சோ நம்ம நதீம் ப்ரோட கேட்கலாம். ஜெனரலா டெபிக்ஷன் ஆர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ப்ரோ? பொதுவா அப்படின்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்விசிபிளா இருக்கு, இன்விசிபிளைஸ்டா இருக்கு. 2வது கொஞ்சம் சானிடைஸ்ட் ஒரு ஒயிட் வாஷ்டா இருக்கு. 3வதா உங்களுடைய நேஷனலிஸ்ட் சினிமாவுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனையும் இதுலயும் இருக்கு. இதுல என்ன ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, மலையாளம் சினிமாவை எல்லாரும் பயங்கரமா தூக்கி தலைமையில வச்சு பேசுவாங்க, சரிங்களா? ஆனா மலையாளம் சினிமா மேக்ஸ் மலையாளம் சினிமாவோட நேரட்டிவ்ஸ் வந்து மக்களுக்கு க்ளோஸரா இருக்கா, தமிழ் சினிமாவோட நேரட்டிவ் மக்களுக்கு க்ளோஸரா இருக்கா அப்படின்னு கேட்டா நான் கண்டிப்பா தமிழ் சினிமா தான் சொல்லுவேன். ஏன்னா மலையாளம் சினிமாவுடைய ஆன்டி காஸ்ட் நரேட்டிவ் வந்து ரொம்ப வீக், ரொம்ப வீக், சரிங்களா? மலையாள சினிமால ஒரு நாளும் ஒரு கர்ணன் வரவே வராது. அவங்களால வந்து ஒரு அசர்ட்டிவான ஒரு ஆன்டி காஸ்ட் ஃபில்ம் வந்து கன்சீவ் பண்றதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அங்க பெரிய பெரிய ஜீனியஸ் ஃபில்ம் மேக்கர்ஸா அவங்க கன்சிடர் பண்ற நிறைய பேரு இப்போ நம்ம வந்து ரொம்ப நுவான்ஸ்டான காஸ்டிஸ்ட் நரேட்டிவா என்னத்தை பாக்குறோமோ, இப்போ இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவான நரேட்டிவ் அந்த மாதிரிலாம் நரேட்டிவ் இருக்கு. அதெல்லாம் 30 வருஷம் படம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படம்லாம் இருக்கு. ஸோ மலையாளம் சினிமா வெர்சஸ் தமிழ் சினிமா பார்க்கும்போது when it comes to caste, Tamil cinema is so much closer to people. Of course we are not perfect and we have so many flaws, we have a long way to go. அதெல்லாம் நான் என்ன சொல்றேன், ஆனா கம்பேரிட்டிவ்லி அப்படி சொல்றேன். ஆனா
முஸ்லிம்ஸோடைய டெபிக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமால அந்த சென்சிபிலிட்டி இல்ல. அது வந்து ஒரு வருத்தமான விஷயம் தான். ஸோ சென்சிபிலிட்டி. அதே சமயம் இங்க வந்து அவுட்ரைட் உங்களுக்கு வந்து ஹிந்தி சினிமா மாதிரி வயலண்ட் ஹேட்ஃபுல் ஃபிலிம்ஸ் வராது, அப்படி வரவே வராது. Unless and until it is couched in a nationalist narrative like an Amaran, அது வராது. அதனாலதான் நான் சொல்றேன், தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்ஸ் ஆர் வந்து ஒரு இன்விசிபிளைஸ்ட் பீப்புள். அவங்க சொசைட்டில இருப்பாங்க, ஆனா படத்துல இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒண்ணு. அப்கோர்ஸ் தேர் ஆர் வெரி குட் நோட்டபிள் எக்ஸெப்ஷன்ஸ், அதெல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பொதுவா எடுத்து பேசுறது தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சென்சிட்டிவிட்டி வரணும்ன்றதுக்காக தான் நம்ம பேசுறோமே தவிர நீ என்ன படம் அப்படிலாம் அந்த டோன்ல நம்ம பேசல. பிகாஸ் ஐ பிலீவ் அட் சம் லெவல் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் பீப்புள் ஆர் ரிசப்டிவ் டு இந்த மாதிரி நேரட்டிவ்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ் நேரட்டிவ்ஸ்க்கு பீப்புள் ஆர் ரிசப்டிவ் நவ். அது லாப நோக்கத்துல இருக்கலாம், அவார்டு வாங்கணுன்ற நோக்கத்துல இருக்கலாம், கிரிட்டிக்ஸ் பிரைஸ் பண்ணணுன்ற நோக்கத்துல இருக்கலாம், தன்னை நல்லவன் காட்டிக்கணுன்ற பிராண்ட் பில்டிங்கா இருக்கலாம், என்னவனா இருக்கலாம். அது நமக்கு அது பிரச்சனை இல்லை. எண்ட் ஆஃப் தி டே நம்மளுடைய கதை அங்க வரணும், சரிங்களா? ஒரு ஒரு டைரக்டர்ஸ் வந்து ஒரு ரிசெப்டிவா இருக்கிற ஒரு டைம்ல இருக்கிறோம். சோ we are இந்த டாபிக் நம்ம பேசுறோம். கரெக்ட். இல்ல நம்ம எக்ஸெப்ஷன்ஸ் பத்தி ஒரு சின்ன பாட்டு அப்புறம் பார்க்கலாம். ஆனா இது எங்க ஆரம்பிக்குது, இல்ல மோஸ்ட் ப்ராப்ளமேட்டிக்கா எதை பாக்குறீங்க அப்படின்னு எக்ஸாம்பிள்? இல்ல ப்ராப்ளமேட்டிக் இல்லனா இன்விசிபிளைஸ்ட் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்படி மாறி இருக்கு தமிழ் சினிமா வந்து, சினிமால வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமால வந்து ஒரு ட்ரோப் இருக்கும். தமிழ் சினிமால ஒரு ட்ரோப் இருக்கும். என்ன ட்ரோப்னா பெனவலண்ட் முஸ்லிம் அப்படின்னு ஒரு ட்ரோப் இருக்கு. பெனவலண்ட் முஸ்லிம்னா என்னன்னா அநியாயத்துக்கு நல்லவனா இருப்பான். இதோடைய ஒரு ஒரு சிக்னிபிகன்ட் கேரக்டரே இருக்கு. அப்படி என்ன கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதரவற்ற ஒரு குழந்தையை எடுத்து வளர்ப்பான். பெரும்பாலும் அது ஹீரோவா இருக்கும். படிக்காதவங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரஜினி நாயகன். எக்ஸாக்ட்லி. மணி சார் படம்னாலும் அந்த படத்துலயே அந்த இது இருக்கும். நாயகன்ல இருக்கா, படிக்காதவன்ல அது இருக்கும். ரஜினியை வந்து சிவாஜி வைஃப் வந்து அடிச்சு துரத்தின பிறகு அவரை வளர்க்கறது வந்து நாகேஷ்ன்ற ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்ணிருப்பாரு. இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நீங்க போட்டீங்கன்னா 60s வந்து சிவாஜி கணேசன் படம் ஒன்று இருக்கு, பாவ மன்னிப்புன்னு ஒரு படம் இருக்கு. சிவாஜி முஸ்லீமாவே நடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? அவர் வந்து அதே மாதிரி ஒரு வில்லனுடைய ஒரு 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 கொலை முயற்சியில வந்து சிவாஜியோட குடும்பம் வந்து சிதறி போயிடும். அந்த குழந்தைய வந்து ஒரு டாக்டர் காப்பாத்தி வளர்ப்பாரு. அந்த டாக்டர் முஸ்லீம், அவர் தாம் பையனா எடுத்து அந்த பையனை முஸ்லீமாவே வளர்ப்பாரு. சிவாஜி முஸ்லீம். எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு. ஆன் அண்ட் ஆஃப் வந்து ஒரு முஸ்லீம் டிஸ்கைஸ்ல வருவார் வில்லனை ஏமாத்துறதுக்கு. வில்லன் யாருன்றத டிஸ்கைஸ்ல வந்து பாட்டு பாடுவாரு. அதுல ஹைலைட் என்னன்னா, அந்த மாதிரி வரும்போதுதான் அவங்க வந்து உருது முஸ்லீம் மாதிரி பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சோ வந்து மைனாரிட்டிலயும் மைனாரிட்டியை நம்ம வந்து, அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டிலயும் மைனாரிட்டியை நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். அப்படின்ற இருக்கும். ஓகேங்களா? பாரத விலாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேட்ரியாட்டிக் முஸ்லீம் இருப்பாரு. அந்த அந்த எல்லாரும் நான் இப்ப அதான் அந்த ஒரு 2 லைனுக்காக ஒரு ஃபேமிலி இருக்கும். ஒரு பெனவலண்ட் /and// பேட்ரியாட்டிக் முஸ்லிம் அப்படின்றது வந்து 90களுக்கு முன்னாடி இருந்த தமிழ் சினிமால ரொம்ப ரொம்ப காமன். அது பல இடங்கள்ல கிளிஷே. அது பல நேரங்கள்ல அவன் ரியாலிட்டியை மீறி நல்லவனா இருப்பான். அந்த அளவுக்கு நல்லவனா இருப்பான். அதாவது ஒரு செயின்ட் மாதிரிலாம் நல்லவனா இருப்பான். ஆனா அப்படி இருப்பான். That is the only representation Muslims found, but that was the representation given, and of course you cannot complain about it. சரிங்களா? அதுவே பண்றீங்க. சரிங்களா? பிரச்சனை இருக்கு. The moment you ரியாலிட்டில இருந்து ஒருத்தர் வெளியே எடுத்து வைக்கும் போது, நீங்க எந்த டைரக்ஷன்ல அது வெளியே எடுத்து வச்சாலும் அது அவங்க ஸ்டோரியை காணாம தான் இருக்கும். சரி, ஓகே, அது அப்புறம் பேசுவோம். சரிங்களா? இது வந்து எது வரைக்கும் தொடருதுன்னா, இப்போ விஜயகாந்த் படம் இருக்கும் புலன் விசாரணை. புலன் விசாரணையில விஜயகாந்த் வந்து ஒரு ஆதரவற்ற குழந்தையா இருப்பாரு. ஒரு முஸ்லீம் கப்பல் எடுத்து வளர்ப்பாங்க. It was a hat tip to his own friend. So இது வந்து ரொம்ப பாப்புலர் ட்ரோப் அப்படி சொல்ல வர. அதுல நிறைய ஃபார்ம்ஸ்ல வரும். கஷ்டத்துல ஹெல்ப் பண்றவங்க அந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ்ல வரும். அந்த மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி 90 ஸ்டார்டிங் வரைக்கும் this was how தமிழ் சினிமா treated its Muslims, depicted its Muslims. புலன் விசாரணை வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. அப்புறம் அந்த ட்ரோப் வந்து அப்படியே அப்ரப்டா கட் ஆயிடுச்சு. எப்பயாவது ஒரு படத்துல எங்கேயாவது நீங்க பாக்கலாம். உதாரணத்துக்கு வந்து சிட்டிசன்ல அதே வரும். அஜித்தை வந்து ஊரே மூழ்கின பிறகு பாண்டியன் வந்து முஸ்லீம் கேரக்டர் வருவாரு. அவரும் ஒரு ஒய்ஃபும் சேர்ந்து வளர்ப்பாங்க, முஸ்லீமா வளர்ப்பாங்க. ஓகேங்களா? தசாவதாரம்ல கூட வரும். வெள்ளம் வரும், பள்ளிவாசல திறந்து வச்சு
10 கேரக்டர்ல ஒரு கேரக்டர் வந்து இது பண்ணுவார், சேவ் ட்ராலி பண்ணுவார். ஃபுல்லா. அதாவது வந்து வண்டி வண்டியா வன்மத்தை கட்டிட்டு எங்கேயாவது அதுக்கு ஒரு பேர் இருக்கும். சரியா? சரி, ஓகே, அதெல்லாம் அப்புறம் வரும். இது வந்து அப்படியே அப்ரப்டா நின்னு முஸ்லிம் ஐடென்டிட்டி அப்படின்றது வந்து ஒரு அதர் ஐடென்டிட்டியாவும் ஒரு டீமனைஸ்ட் ஐடென்டிட்டியாவும் மாறுறது 90கள்ல. ஓகேங்களா? அதுக்கு வந்து முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச படம் ரோஜா. ரோஜா தான் ஃபர்ஸ்ட் முஸ்லிமா, பார்க்க முஸ்லிமா, தாடி தொப்பி, முஸ்லிம் உடை, தொழுறது, இதையும் ரொம்ப சீரியஸான ஈவிலான விஷயங்கள் லைக் டெரரிசம் ரெண்டையும் ஒன்னாக்கி ஒரே இதுக்குள்ள காட்சிக்குள்ள வச்சு ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு முதல்ல அதை இன்ட்ரடியூஸ் பண்ற படம் ரோஜா. ரோஜா தான் வந்து அந்த விதத்துல இந்திய சினிமாவை மாத்தின படம். பயனீர்னா கரெக்ட் தானே? எல்லாமே பல விஷயங்கள் இல்ல, பல விஷயங்கள் பேசுறீங்களா? இல்ல வன்மம்லாம் இல்ல. இப்ப சொல்லிட்டு மணி சார் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க ஏதோ வன்மத்துல பேசுறாங்க அப்படிலாம் இல்ல. தூர்தர்ஷன்ல சின்ன வயசுல நான் வருஷம் ரோஜா படம் பார்த்திருக்கேன். தூர்தர்ஷன்ல இண்டிபெண்டன்ஸ் டே ஆனா ரிபப்ளிக் டே ஆனா ரோஜா போட்டுருவோம். வளர்ந்து அரசியல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் தெரிஞ்சு ஏன் போடுறான்னு. நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல. ஆனா ரோஜா எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத ஒரு சொசைட்டி வந்து காஸ்டிஸ் சொசைட்டியா இல்லையா, அங்க அன்டச்சபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத யார்கிட்ட போய் கேட்பீங்க? அங்க இருக்க அப்பர் காஸ்ட் கிட்ட போய் கேட்பீங்களா உங்களுடைய சொசைட்டி வந்து காஸ்டிஸ் சொசைட்டியான்னு? இல்ல அந்த காஸ்ட் வயலன்ஸை ஃபேஸ் பண்றவங்க கிட்ட போய் கேட்பீங்களா? ஃபேஸ் பண்றவங்க. அந்த லாஜிக்ல தான் இன்னைக்கு நம்ம மணிசார் ஃபிலிம்ஸை பார்க்க போறோம். ஓகேங்களா? 90கள்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்துத்துவம் மெயின் ஸ்ட்ரீம் ஃபோர்ஸா வளர்ந்து மேலே எழுந்து வரும்போது, எலக்டோரல் ஃபோர்ஸா எழுந்து மேல வரும்போது, ராமாயணம் வந்து தூர்தர்ஷன்ல வந்து அபிஷியலா டெலிகாஸ்ட் ஆகி மக்களை வந்து மிலிட்டன்ட் ஹிந்துவிசம் நோக்கி சைக்கலாஜிக்கலா ப்ரிப்பேர் பண்ணும்போது, ராமர் வந்து இங்கதான் பிறந்தார் அப்படின்னு சொல்லி பாபரி மஸ்ஜிதை கான்ஸ்டன்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது, அதை வந்து அதுல நீங்க போய் பூஜை பண்ணிக்கோங்க அப்படின்னு ராஜீவ் காந்தி திறந்து விடும்போது, ஷாபானு கேஸ் நடக்கும்போது, உங்களுக்கு வந்து மண்டல் பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கும் போது, ஓபிசி ரிசர்வேஷன் வரணும் அப்படின்னோடனே ஹிந்து ஐடென்டிட்டியே டிஸ்ட்ராய் ஆயிடும் அப்படின்னு பேசுறாங்க. அப்போ அந்த யூனிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னா உங்களுக்கு இமீடியட்டா விருலண்டா ஒரு அதர் ரொம்ப சீக்கிரமா தேவைப்படுறான். ஸோ வாட் இட் மீன்ஸ் டு பி ஹிந்து, வாட் இட் மீன்ஸ் டு பி இந்தியன், ஹூ இஸ் தி அதர் டு அன் இந்தியன் ஒரு ஹிந்து அப்படின்ற 3 கேள்விகள் வந்து ரொம்ப ஹாட்டான ரொம்ப ரொம்ப பர்டினன்டான கேள்வியா இருக்கு. சரிங்களா? அந்த கேள்விக்கு வந்து இமீடியட்டா பதில் சொல்லணும். அதுதான் 80கள்ல இருந்து 90களுடைய பாதி வரைக்கும் நடந்த மொத்த பாலிடிக்ஸுமே அது நிறைய சுத்தி நடக்கும். எல்லா ஆங்கிள்லயும் எந்த மாதிரியான பாலிடிக்ஸ்னாலும் அது சுத்தி நடக்கும். நீங்க வந்து காமனா பெரியாரியவாதிகள் கிட்ட பேசுனீங்க, அம்பேத்கரியவாதிகள் கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அவங்க காமனா சொல்றது வந்து என்ன அப்படின்னா, மண்டல் பாலிடிக்ஸை வந்து நியூட்டர் பண்ற, அதாவது நியூட்ரலைஸ் பண்றதுக்கு அவங்க கையில எடுத்தது தான் பாபரி மஸ்ஜித் இடிப்பு அப்படின்றத அந்த லாஜிக் அவங்க காமனா சொல்லுவாங்க. அது வந்து அதுல எவ்வளவு உண்மை இருக்கு இல்ல அதெல்லாம் வேற, அது டிபேட் பண்ணலாம், அது வேற விஷயம். பட் அந்த குவெஸ்டின் எங்க இருந்து வருது அப்படின்னா, காஸ்ட் வைஸ் நம்ம வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி ஜஸ்டிஸ் அப்படின்னு போறோம் அப்படின்னா, ஹூ இஸ் அ ஹிந்து அப்படின்ற கேள்வி வருது, ஹூ இஸ் அ இந்தியன் அப்படின்ற கேள்வி வருது, அதெல்லாம் வருது. அப்போ அந்த டைம்ல ஹூ இஸ் அ இந்தியன் அப்படின்னு ஆன்சர் பண்ற ஒரு படம் தான் ரோஜா. அந்த படம் எப்படி ஆன்சர் பண்ணுது அது அப்படின்னா, இந்தியாவுக்கு 2 எனிமீஸ் இருக்காங்க, எக்ஸ்டர்னல் எனிமீஸ் இருக்காங்க, இன்டர்னல் எனிமீஸ் இருக்காங்க. எக்ஸ்டர்னல் எனிமீஸ் எப்பவுமே படம் வந்திருக்கு. அது பாகிஸ்தானா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும். சீன போருக்கு சீன கைகூலியா சிவாஜி ஒரு படத்துல இருப்பாரு. அந்த நாளாவது ஒரு படம் இல்ல த்ரில்லரா சொல்லுவோம், டயலாக் எல்லாம் ஃபுல் பண்ணுவோம். அது வேற விஷயம், அது ஆனா அந்த மாதிரி சொல்றேன். சோ எக்ஸ்டர்னல் எனிமீஸ் பத்தி எப்பவுமே படங்கள் வந்துட்டு இருக்கு, அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனா இன்டர்னலா ஒரு எனிமி இருக்கான் அப்படின்றது இருக்குல்ல, அது நம்மளுடைய சினிமாவே கிடையாது. ஓகேங்களா? சோ இன்டர்னலா ஒரு எனிமி வர்றதுதான் வந்து, அது நேரா இன்டர்னலா வர முடியாதுன்னு சொல்லி அது காஷ்மீர் வழியா வருது. காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு, ஜியோகிராபிக்கலி ரொம்ப நெருக்கமா இருக்கு. சோ அது உள்ள வர்றது காஷ்மீர் மிலிட்டன்சி அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியா அந்த இன்டர்னல் எனிமியை வந்து கண்ணால காட்ட முடியும். சோ இப்போ நம்ம பாக்குறதுக்கு படங்கள்ல முஸ்லிம்களை தீவிரவாதியா காட்டும் போது அவன் தொழுறான் ஓதுறான், தீவிரவாதி தொழுறான் ஓதுறான்றது ரொம்ப பழகி போன ஒரு காட்சியா இருக்கும். ஆனா நீங்க நம்பவே மாட்டீங்க, 90கள் வரைக்கும் அப்படி ஒரு காட்சியே இந்திய சினிமால கிடையாது.
இல்ல சொன்ன மாதிரி ரோஜா மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு கிளாஸான படம் அப்படின்னு இவங்க வரையறுக்கிற ஒரு படம் நடுவுல வரல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா பயங்கர பேக்லாஷா இருந்திருக்கும். இல்ல வந்து இது ஒட்டவே ஒட்டாம இருந்திருக்கும். இல்ல யாருமே வந்து இது ஒரு பெரிய விஷயமா நினைக்காம இருந்திருப்பாங்க. ப்ராப்பரா வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ ரோஜா மேல வைக்கிற கிரிட்டிசிசம் வந்து நானா ஏதோ புதுசாலாம் சொல்லல, இது ரோஜா அந்த காலத்துல இருந்தே சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? அந்த கிரிட்டிசிசம் தான் நம்ம பேசுறோம். உதாரணத்துக்கு வந்து 95ல வந்து எம்எஸ்எஸ் பாண்டியன் சார் வந்து எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லில வந்து ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்க. அவர் வைக்கிற சில விமர்சனத்தை தான் வந்து நாம இந்த பாட்காஸ்ட் மூலமா மெயின் ஸ்ட்ரீம் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து ரோஜாக்கு முன்னாடி ரோஜாவுடைய இம்மீடியட் சூழல் வந்து காஷ்மீர் தானே. ரோஜா வர்றதுக்கு முன்னாடி காஷ்மீரும் இந்தியாவும் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் பார்க்கணும். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தேர் வாஸ் தி ரைட்ஸ் ஆஃப் தி ஹிந்து ரைட். பாபர் மசீத்தை இன்னும் இடிக்க போகல, ஆனா வந்து இடிக்கணும்ன்ற மூவ்மெண்ட் வந்து வைட் ஸ்ப்ரெட்டா போய்கிட்டே இருக்காங்க. ஆட்கள் திரட்டுறாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ராமாயணம் சீரியல் வந்து வாரம் தூர்தர்ஷன்ல போயிட்டு இருக்கு. மக்கள் வந்து ஆரத்தி எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. லிட்டரலி ஆரத்தி எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஷாபானு கேஸ் நடக்குது. ராஜீவ்காந்தி வந்து உங்களுக்கு பாபரி மசீதை திறந்து விடுறாரு, பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, which was a historical blunder. மண்டல் பாலிடிக்ஸ் நடக்குது. இந்த கேப்ல குருசிங் பேனல் ரிப்போர்ட்னு ஒண்ணு வருது. குருசிங் பேனல் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, இந்திரா காந்தி டைம்ல வந்து இந்திரா காந்திக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சு. காங்கிரஸ் வாஸ் லூசிங் முஸ்லிம் ஓட்ஸ் டு ரீஜனல் பார்ட்டிஸ். ஓகேங்களா? சோ அந்த அம்மாக்கு வந்து ஒரு பிரச்சனை, ஏன் வந்து முஸ்லிம்ஸ் வந்து நம்ம டெசர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு she wanted to look into it and she set up a committee to study how Muslims are faring in India. அந்த ஸ்டடியோடைய ஃபைண்டிங் என்ன அப்படின்னா, ரொம்ப 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 மோசமான பின்தங்கிய நிலையில இஸ்லாமியர்கள் இருக்காங்க அப்படின்றது தான் ஸ்டடியோட ஃபைண்டிங். ஆனா அந்த ஸ்டடி முடிச்சு வர்றதுக்குள்ள இந்திரா காந்தி இறந்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்டடி வந்து ராஜீவ்காந்தி கிட்ட தான் வந்துச்சு. ராஜீவ்காந்தி அந்த ஸ்டடியை டேபிள் பண்ணல. ஓகே, இதெல்லாம் அந்த சூழல். காஷ்மீர்ல என்ன சூழல் அப்படின்னா, 87ல காஷ்மீர்ல நடந்த எலெக்ஷனை வந்து டெல்லி இந்தியன் ஸ்டேட் வந்து கண்ணா பின்னான்னு ரிக் பண்ணுது, ஓப்பனா ரிக் பண்ணுது. ஃபேவரானா அவங்க ஃபேவரபிளா நினைச்ச பார்ட்டி ஜெயிக்கணும் அப்படின்னு, பார்ட்டி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு ரிக் பண்ணுது. தட் வாஸ் த லாஸ்ட் ஸ்ட்ரா. ஓகேங்களா? அதாவது வந்து 30கள்ல இருந்து 87 வரைக்கும் காஷ்மீருக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இந்திய யூனியனோட தொடர்ந்து ஒரு டெமோக்ரஸியை உருவாக்குறதுல அவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல தொடர்ந்து அவங்க ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. 87 வாஸ் த லாஸ்ட் ஸ்ட்ரா. அதாவது வந்து ஒரு எலெக்ஷனை நீ நடத்துவ, ஆனா நாங்க சூஸ் பண்ற பார்ட்டி பவருக்கு வரக்கூடாதுன்றதுக்காக, நீ சூஸ் பண்ற பார்ட்டி பவருக்கு வரணும்ன்றதுக்காக நீ அந்த எலெக்ஷனையே ஓப்பனா ரிக் பண்ணுவ அப்படின்னு இருக்கும்போது, we do not believe in democracy anymore சொல்லிட்டு that is when militancy picks up. அது வரைக்கும் militancy was fringe. நார்மல் மக்கள் கிட்ட அதுக்கு ஏற்பு கிடையாது, எதுவும் கிடையாது. That is when militancy picks up. Militancy எங்க பிக்கப் ஆகுதுன்னா, at the utter failure of democratic process in Kashmir. ஓகேங்களா? சோ அங்க பிக்கப் ஆகுது. இது 87ல இருந்து மிலிட்டன்சி ரேம்பட்டா பிக்கப் ஆகுது, பத்திக்குது. இது வந்து இம்மீடியட் சூழல். ஏன்னா படம் வந்து 92ல வருது. ஓகேங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து 91ல என்ன நடக்குது அப்படின்னா, குணன் பாஷ்போரா நடக்குது. குணன் பாஷ்போரா என்ன அப்படின்னா, இப்போ மிலிட்டன்சி பிக்கப் ஆகுதுல, கண்ணா பின்னாடி ஸ்ப்ரெட் ஆகுதுல. 1991 பிப்ரவரியில ஒரு இடத்துல, காஷ்மீர் வேலியில ஒரு இடத்துல மிலிட்டன்ட் ஸ்டார்டட் ஃபயரிங் அட் ஆர்மி. ஹர்ட் தி ஆர்மி. ஆர்மிக்கு அது பயங்கர கோவம் வந்துருச்சு. ஸோ ஃபீல் ஃப்ரீ டு யூஸ் அலெஜிட்லி எனிவேர். ஓகே. ஆர்மிக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. கோவம் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சர்ச் ஆபரேஷனுக்குள்ள போறாங்க. சர்ச் ஆபரேஷனுக்குள்ள போய் குணான் அப்படின்னு ஒரு கிராமம், பாஷ்போரா அப்படின்னு ஒரு கிராமம், நடு ராத்திரியில சர்ச் ஆபரேஷன் போறாங்க. 2 கிராமத்திலையும் ஆண்களை முதல்ல வெளியேற்றி அவங்க கிட்ட எப்படியெல்லாம் கேள்வி ஆர்மி விசாரணை செய்யுமோ அப்படி விசாரணை செய்யுது. ஓகே. அந்த ஊர்ல இருக்க பெண்களை இந்தியன் ஆர்மி மாஸ்ரேப் பண்ணாங்க அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. அதை தொடர்ந்து இம்மீடியட்டா அவங்க ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் வந்து 23 பெண்கள். ஆனா பல்வேறு ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் போய் அவங்க கலெக்ட் பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க சொல்றாங்க the number is as close to 100. ஓகேங்களா? அது வந்து ஒரு காஷ்மீரிகளால் வந்து இன்னி வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு வேதனை. ஓகேங்களா? ஏன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, அது நடந்த உடனே அவங்க போய் எஃப்ஐஆர் எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆப்வியஸ்லி ஆர்மி வந்து ஆர்மியை தான் தன்னை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கும், அதுதான் நடைமுறை. ஆர்மி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஆர்மி என்ன சொல்லிச்சுன்னா, இதுல எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு தூக்கி போட்டுருச்சு. பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா போறாங்க.
பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா போயிட்டு கவர்மெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்னவோ அதை அப்படியே ரீப்ரிண்ட் பண்ணிட்டு வராங்க, வேற எதுவுமே பேசல. ஆனா யூஎஸ் உடைய ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச்லாம் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் ரிப்போர்ட்ல வந்துட்டு ஆனுவல் ரிப்போர்ட்ல 92 வந்துட்டு நிறைய கிரெடிபிள் எவிடன்ஸை இந்தியன் ஸ்டேட் வந்து தூக்கி போடுறாங்க அப்படின்னு அவங்க ரிப்போர்ட்ல அவங்க கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச்ல எவ்வளவு கிரெடிபிள் எவிடன்ஸை நாங்கள் எவிடன்ஸ் சேர்த்து வச்சிருக்கிறோம், கேட்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்போ எங்க வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து முதல்ல வந்து கிரெடிபிள் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி எல்லாம் மொத்தமா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 2017 அது வந்து கேஸ் ரீஓபன் ஆகி சுப்ரீம் கோர்ட்ல எந்த நகர்வும் இல்லாம அப்படியே இருக்கு. இன்னி வரைக்கும் அதுக்கு போராடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? 91 குணன் பாஸ்போரா நடக்கும்போது இந்தியன் ஆர்மிக்கு அது வந்து ஒரு அசிங்கம். ஏன்னா யூனிஃபார்முக்கு ஒரு மதிப்பு இருக்கு. நீ இப்படி நடந்துட்டா அந்த மதிப்பு எப்படி எங்க இருந்து வரும்? அப்போ இந்தியன் ஆர்மியோடைய கிரைசிஸ் ஆஃப் இமேஜ் இருக்குல்ல, அது நாட்டுல நடந்துகிட்டு இருக்க மண்டல் வெர்சஸ் பாபரி மஸ்ஜித் பாலிடிக்ஸ், ரைஸ் ஆஃப் ஹிந்து ரைட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு மண்டல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் அந்த கிரைசிஸ் வருது, ஹூ இஸ் அ ஹிந்து அப்படின்ற கிரைசிஸ் வருது அப்படின்னா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மண்டல் பாலிடிக்ஸ். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, பசங்க எல்லாம் வந்து, அதாவது உயர்சாதி பசங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா ரோட்டை பெருக்கிற போராட்டம் பண்றாங்க. அதுல வந்து கோஸ்வாமின்னு ஒரு பையன் வந்து தீ குளிச்சான். அதை வந்து அதான் உண்மைதான். ஆனா பாருங்க, அவன் அதுலயும் அவனோட மெரிட்டை காமிச்சிருக்கான். அவன் ஒழுங்கா தீ வச்சுக்கலாம், அவன் தப்பிச்சிட்டான். சரிங்களா? சரியா? ஏன்னா நம்ம ஆளுங்க இந்திக்கு எதிராக எத்தனை தடவை தீ குளிச்சிருக்காங்க, ஈழத்துக்காக எத்தனை தடவை தீ குளிச்சிருக்காங்க, எவனும் பொழைச்சு நான் கேள்விப்பட்டதுல. சரி ஓகே, சரி ஓகே, பொழைச்சுப்போம். சரியா? ஆனா ப்ரொஃபசர் வெங்கடாச்சலபதி வந்து ரொம்ப சூப்பரா ஒரு இடத்துல எழுதுவாரு, அது நாள் வரைக்கும் இந்தியாவில யார் எதற்காக தீ குளிச்சாலும் அதை வந்து ரொம்ப கேவலமாவும் கேலியாவும் நேஷனல் மீடியா எழுதும். தடவையா ஒரு பார்ப்பன பையன் வந்து தீ குளிச்சவங்க அதை தியாகமா எழுந்தாங்க. அதாவது எங்க ஆளுங்க வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க தீ குளிச்சா அது வந்து முட்டாள்தனம். நான் தீ குளிக்கிறத ஆதரிக்கல, தீ குளிக்கிறது வந்து அது வந்து ஆதரிக்க முடியாது. ஆனா அவன் அந்த அதை வந்து அவன் வந்து சென்ஸ்லெஸ்ஸா பண்ணா கூட அது ஒரு உணர்வெழுச்சியோடைய ஒரு உச்சத்துல இருந்து அதை பண்றான். அதை கேலியாவும் கிண்டலாவும் எழுதிட்டு இருந்த மீடியா தடவையா கோஸ்வாமின்ற பையன் தீ குளிச்சவன அதை தியாகம்னு எழுத ஆரம்பிக்குது அப்படின்னு ப்ரொஃபசர் வெங்கடாச்சலபதி ஒரு இடத்துல சூப்பரா எழுதிட்டாரு. இதெல்லாம் தான் அந்த கிரைசிஸ் உருவாக்குது. ஓகே, சோ ஆர்மிக்கு ஒரு இமேஜ் ப்ராப்ளம் இருக்கு. இந்து ரைட் இப்படி ஒரு அசெண்டன்ஸ்ல இருக்கிறாங்க. ஹூ இஸ் அ ஹிந்து அப்படின்றது வந்து ஹூ இஸ் அ இந்தியன் அப்படின்றதெல்லாம் வந்து கான்ஸ்டன்டா ரீடிஃபைன் ஆகிற ஒரு வாட்டர் ஷெட் மூமெண்ட்ல இருக்கும். அந்த மூமெண்ட்ல அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலைஞனுக்கு வர உணர்வெழுச்சி தான் ரோஜா. ஓகே, ரோஜா படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பல நேயர்கள் வந்து 2K கிட்ஸா இருக்கலாம், அல்லது சின்ன வயசுல ரோஜா பார்த்துட்டு மறந்து போயிருக்கலாம் அதெல்லாம். ஆனா ரோஜா வந்து அண்ட் ஒரிஜினல் பேன் இண்டியன் ஃபில்ம் மேட் ஃப்ரம் தமிழ் லாங்குவேஜ். கதை என்ன அப்படின்னா, 1992 சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒருத்தர், அவர் தான் அரவிந்த் சாமி. He comes from an upper caste family. ஒரு கை நிறைய சம்பாதிக்கிறாரு. ஆனா அவருக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் கண்ட்ரிக்காக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் ரிலேட்டட் டெக்னாலஜில ஒர்க் பண்ணுவாரு. அவர் வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு போவாரு. பொண்ணு பார்க்க போகும்போது டீப் சவுத் ஒரு வில்லேஜ்ல பொண்ணு பார்க்க போவாப்புல. ஆமா, அக்காவுக்கு வந்து இஷ்டம் இருக்காது மேரேஜ்ல. அதை வந்து தங்கச்சி வழியா சொல்லுவாங்க. தங்கச்சி வழியா சொல்லி போய் சொல்லிடுன்னு. தங்கச்சி தான் மதுபாலா. அவங்க போயிட்டு எங்க அக்காவுக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்ல, நீங்களே பிடிக்காத மாதிரி சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் போய் பயங்கரமா பெண்களை மதிப்பவர், அவர்களுக்கு ஒப்பீனியனை மதிப்பவர் என்ன பண்ணுவாருன்னா, அக்காவுடைய ஒப்பீனியன் நான் மதிக்கிறேன், ஆனா உன்னோட ஒப்பீனியனை கேட்காம நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு பெர்ஃபெக்ட்லி நோயிங் அந்த சோசியல் பிரஷர் என்ன எல்லாமே தெரிஞ்சு மதுபாலா பார்க்க அழகா இருக்குன்னு சொல்லி அதை தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிப்பாப்புல. ஓகே, பண்ணிட்டு he goes to காஷ்மீர் ஃபார் ஹனிமூன் ஆர் சம்திங். அந்த மாதிரி போகும்போது அந்த படத்துல காஷ்மீரி மிலிட்டன்ஸோட ஒரு பெரிய தலைவரா வாசிம் கான் ஒருத்தர் இருப்பான். அவனை படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து இந்தியன் ஆர்மி வந்து அரெஸ்ட் பண்ணிடும். இவங்க வந்து ஹனிமூன் போனபோது அந்த இடத்துல இவங்க அங்கதான் வந்து இவளுக்கு வந்து கோவம் இருக்கும். இவன் வந்து நம்ம சம்மந்தமே கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கோவம் இருக்கும். அப்புறம் லவ் பிளாசம்ஸ் அண்ட் ஃபைனலி when they are falling for each other அப்படின்னு இருக்கும்போது அரவிந்த் சாமியை கடத்திடுவாங்க காஷ்மீரி மிலிட்டன் with the demand that வாசிம் கான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் he would be writing some code for Indian army அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ ஏதோ இருக்கும். இப்போ வந்து ஒரு வீட்டுல வந்து இவனை கிட்னாப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுல இருக்கிற டெரரிஸ்ட், இவனை பாத்துக்கிற டெரரிஸ்ட் தான் வந்து லியாக்கத். சோ லியாக்கத்துக்கும் இவனுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் தான் இஸ் த கான்வர்சேஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் செப்பரேட்டிஸ்ட் அப்படின்னு படம் போவோம்.
அந்த வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம நடந்துக்கிறது கரெக்ட் இல்ல, ஒருத்தனை இந்த மாதிரிலாம் துன்புறுத்தக்கூடாதுன்ற மாதிரி அதுக்கு வந்து ஒரு கருணை இருக்கும். அதனால அவனை வந்து கொஞ்சம் கருணையா பாத்துக்கும். அப்புறம் ஃபைனலி ஷி ஹெல்ப்ஸ் ஹிம் எஸ்கேப் அண்ட் ஆல். எஸ்கேப் ஆகி போகும்போது அதுக்கு முன்னாடி வந்து மதுபாலா வில் டூ எவ்ரி திங் இன் ஹர் பவர்ஸ் டு கெட் ஹர் ஹஸ்பண்ட் பேக். ஆனா என்னன்னா ஷீ இஸ் அ ரூரல் கேர்ள். இங்கிலீஷ் கூட தெரியாது, ஹிந்தி தெரியாது. She is in Kashmir. Someone who has never seen the outside world suddenly has to tackle problems which are way bigger than she has ever imagined. அந்த மாதிரிலாம் அதுல ஒரு ஃபேமஸ் சீன் இருக்கு. ஒரு பஞ்சாபி மிலிட்டரி ஆஃபீஸர் கிட்ட போய் கெஞ்சுவா, என் புருஷனை காப்பாத்துங்க கெஞ்சுவா. அவருக்கு தமிழ்ல கெஞ்சுவா, அவருக்கு ஒண்ணுமே புரியாது. அவர் டக்குன்னு தாலி எடுத்து காட்டுவான். தாலி எடுத்து காட்டுவானே அவருக்கு புரிஞ்சிடும். வேற வேற மொழியில இருந்தாலும் நம்மளாம் கல்ச்சுரல் அப்படின்னு அது வந்து அந்த கல்ச்சுரல் யூனிட்டிய போய் தாலியில வைக்கிறாப்புல. சரியா, தாலி கட்டாதவன் எல்லாம் என்னன்னு கேட்க கூடாது. சரியா, அவன்லாம் இந்தியன்ல சேர்த்தி இல்லையா அப்படின்னு கேட்க கூடாது. ஓகே, அப்படிலாம் வச்சு அப்புறம் she takes all the efforts and Indian Army makes an operation. by the time அவனும் தப்பிச்சிருவான். தப்பிச்சு ஒரு இடத்துல வரும்போது கடைசியில வந்து லியாக்கத் வந்து இவ்வளவு நாள் அவன் பண்ண லெக்சர் எல்லாம் கேட்டு லாஸ்ட் மினிட்ல அவனை தப்பிக்க விட்டுருவாப்ல. அவன் போய் they reunite and that's the film. ஸோ ரோஜால வந்து எம்எஸ்எஸ் பாண்டியன் சார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் அதை வந்து விமர்சிக்கிறாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ரொம்ப சிம்பிளா ஒரு வார்த்தை அதில் வைப்பாரு. படத்துல மெயின் ஆன்டாகனிஸ்ட் ரெண்டு. வாசிம் கானுக்கு மொத்த படத்துல ஒரு டைலாக் கூட கிடையாது. லியாக்கத் கிட்ட அரவிந்த் சாமி லெக்சரா கொடுப்பாப்ல, வன்முறைன்றது எவ்வளவு தப்பு தெரியுமா, இந்தியானா என்ன தெரியுமா, சரியா பயங்கரமா லெக்சரா கொடுப்பாப்ல. ஏன் பண்றீங்க அப்படின்னு லியாக்கத் கிட்ட கேட்டோன்னே லியாக்கத்துக்கு என்ன பதில் சொல்லுவாருன்னா, உனக்கு புரியாது, இதெல்லாம் அவன் சொன்னா உனக்கு புரியாது அப்படின்னு. எம்எஸ்எஸ் பாண்டியன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஆன்டகனிஸ்ட சைலன்ஸ் பண்றது மூலமா அவனுடைய தரப்பு என்னன்றதே தெரியாது. ஆனா அவனுடைய ஐடென்டிட்டில இருந்து, அவன் தொழுவுறதுல இருந்து, அவன் போடுற ட்ரெஸ்ல இருந்து, அவன் பண்றதுல இருந்து எல்லாத்தையும் டீமனைஸ் பண்ணும்போது ஸ்டேட் அங்க பண்ணிட்டு இருக்கிற ஹியூமன் ரைட் எக்ஸசஸ்க்கான மிடில் கிளாஸ் மத்தியில ஒரு கன்சென்ட்டை உருவாக்குற அப்படின்னு எம்எஸ்எஸ் பாண்டியன் சார் சொல்றாரு. அதாவது சாதாரண மக்கள் கிட்ட போய் அவங்க கிட்ட போய் குணால் பாஸ்போர்ட்ல நடந்தது ஏத்துக்க முடியுமானா அவங்க கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க. மனசாட்சி ஒத்துக்கிறது. ஓகேங்களா? அப்போ அதுக்கு ஒரு ஏற்படுத்தணும்னா என்ன பண்ணணும், கன்சென்ட்டை உருவாக்கணும். அப்படின்னா இவனுங்கெல்லாம் எவ்வளவு மோசம் அப்படின்னா, வன்முறைன்றது வந்து இவங்களுக்கு எதிராக வந்து அன்அவாய்டபிள். அப்போதான் the integrity of the nation வந்து, அதாவது தேசிய ஒருமைப்பாடுன்றது வந்து ஒண்ணு உயிரோட இருக்கும். அத எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, அவங்க குடும்பத்தோட ஒருமைப்பாடு. அந்த குடும்பம் ரீயூனைட் ஆகணும் அப்படின்னா திஸ் இஸ் அன்அவாய்டபிள். இந்த நாடு ஒன்னா இருக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் அன்அவாய்டபிள் அப்படின்னு சொல்லி அந்த சைக்கில இருந்து வந்ததுதான் அந்த படம் அப்படின்னு சொல்லி எம்எஸ்எஸ் பாண்டியன் சார் எழுதுவார். ஓகேங்களா? இது வந்து became a huge template for people to make nationalistic films. எப்படி டெரரிசம் போர்ட்ரே பண்ணணும், இது எல்லாத்துக்குமே அது மாறுது. ஓகேங்களா? இது எவ்வளவு தூரம் நார்மலைஸ் இருக்கு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ திங்க் நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப விஸ்வரூபம் படம் வந்துச்சு. விஸ்வரூபம் படத்துக்கு வந்து பெரிய எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பு பயங்கரமா வந்துச்சுல. அப்பதான் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு இஸ்லாமோபோபிக் கண்டென்ட்னு ஒரு எதிர்ப்பு வருது. அப்போ மனசுல எப்படி இருக்கு அப்படின்னா, வேற எப்படி காட்ட முடியும், அதான் ரியாலிட்டி, அப்படித்தானே இருக்கும். இல்ல அந்த கேள்விக்கே நம்ம வருவோம். அந்த கேள்வி, ஒரு முஸ்லிம் குண்டு வைக்கிறான்ல, அத பத்தி படம் எடுக்கலாமா எடுக்கூடாது, அவனை குண்டு வைக்கிறதா காட்டலாமா காட்டக்கூடாது, அந்த கேள்வி நம்ம பேசுவோம். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இது ஏன் இந்த தாட் இப்போ எனக்கு நான் அதை எடுத்துட்டு வரேன்னா, இது ஏன் இவ்வளவு நார்மலைஸ் ஆயிருக்குன்னா, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ரோஜாக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒண்ணு இருந்தது இல்ல, ரோஜால இவ்வளவு டெப்தா இது இம்பாக்ட் ஆயிருக்குன்றது இது இவ்வளவு நாள் ரியலைஸ் ஆனதே இல்ல. அதுதான் டேர்னிங் பாயிண்ட். அங்கதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அதுக்கு முன்னாடி தீவிரவாதிகள் பத்தி படங்கள் வேற மாதிரி வந்திருந்திருக்கலாம். ஆனா இதை இப்படிதான் காட்டணும்னு ஆரம்பிச்சு வச்சவர் அதுதாங்கிறதுனாலதான் இப்போ எனக்கு அங்கதான் இன்டர்னல் எனிமியா மாறுறான். எக்ஸ்டர்னல் எனிமி. ஓகேங்களா? அங்கதான் இன்டர்னல் எனிமியா மாறுறான். இன்டர்னல் எனிமியா மாறும் போதுதான் இங்க இருக்கிற முஸ்லீம் தான் அந்த இன்டர்னல் எனிமியா ஆட்டோமேட்டிக்கா மாறுறான். கரெக்ட். ஓகேங்களா? விஸ்வரூபம்லாம் என் ஃப்ரெண்டோட தான் போனேன். இப்ப அந்த பாட்காஸ்ட் கேட்டாலும் கேட்பான், தெரியுங்களா? அவன் பேர் சஞ்சய். சரியா? அவன் வந்து என்ன பண்ணான், படத்துல 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்ன திரும்பி பார்த்தான். ஏன்னா வந்து அவனுக்கு ஒரு பதட்டம். சரியா? எனக்கு என்னன்னா,
இந்த திராவ படத்தை இப்படி வச்சு ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. அம்பேத்கர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, டே ஹிந்து யூனிட்டின்னு ஒண்ணு கிடையாதுடா, ஹிந்து ஐடென்டிட்டின்னு ஒண்ணு கிடையாதுடா, அது காஸ்ட் ஐடென்டிட்டி தான் ஹிந்து ஐடென்டிட்டி. ஹிந்து யூனிட்டி ஹிந்து ஐடென்டிட்டி எப்போ ஒண்ணு உருவாகும் அப்படின்னா முஸ்லீம் அடிக்க போகும்போது மட்டும்தான் அது உருவாகும் அப்படின்னு அம்பேத்கர் எழுதியிருக்காரு. ஸோ மண்டல் வந்து அந்த யூனிட்டியை கொஸ்டின் பண்ணும்போது, சரிங்களா, அது நல்ல விதமா தான் கொஸ்டின் பண்ணுது, அது வேற விஷயம், சரிங்களா, சோசியல் ஜஸ்டிஸ்க்காக தான் அதை கொஸ்டின் பண்ணுது. ஆனா மண்டல் அதை கொஸ்டின் பண்ணும்போது முஸ்லிம்ன்ற ஒரு த்ரெட் தான் வந்து மறுபடியும் அந்த யூனிட்டியை ரிசால்வ் பண்ணும் அப்படின்றதுதான் ரோஜா. ஸோ அம்பேத்கரே ரோஜா பத்தி எழுதிட்டாருன்னு சொல்லலாம், சரிங்களா. சரி, ஓகே. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல வந்து வாசிம் கானுக்கோ இல்ல லியாக்கத்துக்கோ வசனம் கொடுத்திருந்தா அவன் என்ன கேட்டிருப்பான், டே நானா உனையெல்லாம் தூக்கிட்டு வந்தேன், நான் மதுபாலாவை தூக்கிட்டு வரடா அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருப்பான்ல அவன் கேட்டிருப்பான். இல்ல ஏன்டா வந்து இது அப்புறம் என்ன நான் எதை வச்சுடா டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் நம்புறது, நீங்க 87 எலெக்ஷன் எப்படி நடத்தினா அவன் கேட்டிருப்பான். 65 எனக்கு பிளபிசைட் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஏன் கொடுக்கலன்னு கேட்டிருப்பான். செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் வந்து எனக்கு வந்து பை ரைட் ஐ ஹாவ் தட், அப்படிதான் நான் இந்தியாவோட சேர்ந்தேன், நீ கவர்னரை வச்சு கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டர்ஸ் தான் பாஸ் பண்ணி என்னோட கான்ஸ்டிடியூஷனை ஓவர் ரைட் பண்றியே அப்படின்னு கேட்டிருப்பான். அந்த மாதிரி நிஜமான வாசிம் கான் லியாக்கத்து கேட்டிருப்பாங்க. மணி சார் எழுதுறது எப்படி கேட்டிருப்பாங்க நமக்கு தெரியாதுல்ல. அது கேட்டீங்கல்ல, சூப்பர் கேள்வி, சரிங்களா. இந்த மாதிரி எல்லாம் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணதுனாலதான் அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. அந்த படம் தான் தில்சே. சரிங்களா, அதை கரெக்ட் பண்ண எப்படி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணாருன்னா, இப்ப நீங்க கேட்டீங்களா ஒரு வார்த்தை, நிஜமான வாசிம் கான் அதை கேட்டிருப்பான், மணி சார் வாசிம் கான் எப்படி கேட்பான் அப்படின்னு. அதுதான் அவரோட வெர்ஷன் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரெபல்ஸ் ஒருத்தர் இருப்பான் அந்த படத்துல. நார்த் ஈஸ்டர்ன் ரெபல் லீடர் ஒருத்தர் இருப்பான். அவங்க கிட்ட வந்துட்டு ஷாருக் வந்து பேட்டி எடுக்கிற மாதிரியும், அந்த பேட்டியில வந்து அவனால ஒரு ஸ்டேஜுக்கு மேல தாக்கு பிடிச்சி பதில் சொல்ல முடியாத மாதிரியும், கடைசியா ஷாருக் வந்து நீங்க வந்து சைனா கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு தான் இதெல்லாம் பண்றியாமே அப்படின்னு கேட்டோன்னா அவன் எஞ்சி போயிடும். அந்த மாதிரி ஒண்ணு வரும். அது ஸ்பெசிபிக்கா அந்த இன்டர்வியூ வந்து சம்மந்தமே இல்லாம அந்த படத்துக்குள்ள வரும். ஏன் வரும் அப்படின்னா, எவனும் என்னைய பார்த்து இதை கேட்டக்கூடாது. சரிங்களா, அப்படின்னா என்ன, அதாவது நான் வந்து நீ கேக்குறதுலாம் பதில் சொல்ல மாட்டேன், நான் படம் எடுக்கும் வெளியே சொல்லிக்கிட்டாலும் என்ன விமர்சிக்கிறாங்கன்றது காதுக்கு போகுது. கண்டிப்பா தன்னுடைய லெகசியை பத்தி கவலை இருக்கு, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஓகே, அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அடுத்தடுத்து எப்படி அது பல ட்ரோப்ஸ், அது பல இதை வந்து சினிமாவில் பல லெவல்ல மாத்துது அப்படின்றது பண்ணலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஹீரோ வந்து அந்த படத்துல ஒரு ஃபார்வர்ட் காஸ்ட் தான், இஸ் நாட் அ பிராமின் பட் ஃபார்வர்ட் காஸ்ட், அண்ட் ஹி வுட் பி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 92ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி கைண்ட் ஆஃப் ஃபேமிலி ஹி கம்ஸ் ஃப்ரம், சரிங்களா. சோ அதெல்லாம் வந்து படத்தை வந்து சவர்னான்னு சொல்லாம என்கோட் பண்றது, ஓகேங்களா. ரோஜா படத்தோடைய ஒரு அந்த படத்துல வந்து மறக்க முடியாத மொமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு எடுத்தோம்னா கண்டிப்பா அந்த பிளாக பர்ன் பண்றது, இந்தியன் பிளாக பர்ன் பண்றது. இந்தியன் பிளாக பர்ன் பண்றதுன்றது வந்து ஒரு காமன் மேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம், அஃபெண்ட் பண்ற ஒரு விஷயம். ஆனா அந்த இந்தியன் பிளாக ஒருத்தன் பர்ன் பண்றான், இதை அவன் போய் பயங்கரமா காப்பாத்துறான். அந்த காப்பாத்துறது தான் அதுல ஹீரோயிக் மூமெண்ட். ஏன்னா அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா யாரையும் போட்டு அடிக்கிறது அதெல்லாம் லாஸ்ட்ல ஒரு ஃபைட் வரும், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா ஜெனரலா வந்து ஒரு கன்வென்ஷனல் ஹீரோ மாதிரி போயிட்டு 10 பேர் அடிக்கிறது அதெல்லாம் இருக்காது, கண்ணெடுத்து சொல்றது அதெல்லாம் இருக்காது. அவனோட ஹீரோயிக் மூமெண்ட் வந்து அந்த பிளாக காப்பாத்துறது தான். அதுக்கு பேரலல் கட் ஷாட்ல தான் தொழுதுட்டு இருப்பாரு அவரு. கரெக்ட், கிரேட் பாயிண்ட் ஆக்சுவலி. ஆமா, அந்த பிளாக காப்பாத்துவான். ஆனா பிளாக எரிக்கிற அளவுக்கு வாசிம் கானுக்கும் லியாக்கத்துக்கும் அது மேல என்ன பிரச்சனை அப்படின்றது படத்துல இருக்காது. அதுதான் இந்த நட்ஷல் ரோஜா. ஸோ ஒரு சம்திங் விச் இஸ் வெரி ஒஃபென்சிவ் அண்ட் சீன் அஸ் ஈவில் நீங்க டைரக்டா ஒருத்தனோட ஐடென்டிட்டி மேல புஷ் பண்ணிட்டு ஆனா அவன் சைலண்டா இருப்பான் அப்படின்னு வைக்கும்போது அது டோட்டலா ஸ்கியூ பண்ணுது. இப்போ ஒரு வெறி பிடிச்ச நாயை நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாய் பேசாது, ஆனா அந்த நாயை பார்த்தா உங்களுக்கு பயம் இருக்கும். அப்படி மாத்துவாங்க வாசிம் கான் லியாக்கத்தையும் அப்படி மாத்திடுவாங்க, ஓகேங்களா. அந்த அது வந்து ஒரு ரொம்ப சினிமாவே ஒரு விஷுவல் இமேஜரி, ஒரு விஷுவல் மீடியம்ல, சோ பயங்கரமா தாக்குது. அந்த படத்துல இது ஒரு முக்கியமான இது, காஷ்மீரி உமனுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் பிளேஸ் கொடுப்பாங்க. முஸ்லிம் மென் ஆர் டேஞ்சரஸ், ஆனா முஸ்லிம் உமன் வந்து அபலைகள், அவங்கள காப்பாற்றணும். இதை ரோஜா தான் ஆரம்பிச்சிருக்கு. சோ அந்த படத்துல லியாக்கத்தோட தங்கச்சி வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணா இருக்கும், இவனுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவோம்.
சோ த விக்டிம் ஆஃப் திஸ் வயலன்ஸ் தான் அவங்கள காட்டுறது. இப்படியான கொடூரமான இஸ்லாமிய ஆண்களிடமிருந்து இந்த அவல இஸ்லாமிய பெண்களை நாம் காப்பாற்றுவோம் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள போவோம். சரி, ஓகே. ஏன் வந்து அவங்களுக்கு வசனம் வைக்கல அப்படின்னு கேட்கும்போது அவ்வளவு தூரம்லாம் அரசியல் எல்லாம் போங்கன்னா ரொம்ப சிம்பிளா 2 கேள்வி. வில்லேஜ் டிஃபென்ஸ் கார்ட்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க காஷ்மீர்ல, மிலிட்டன்சி பீக் ஆகும். வில்லேஜ் டிஃபென்ஸ் கார்டுனா என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் வச்சு, அது வந்து சீக் ஐடென்டிட்டி இருக்க பீப்புள் இருக்கலாம், முஸ்லிம்ஸே கூட இருக்கலாம், சரிங்களா, அவங்களாம் இருக்கலாம், அவங்கள வச்சு ஆர்மி பண்ண தயங்குற அட்ராசிட்டிஸ் எல்லாம் அவங்க கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப கொடூரமா நடந்துப்பாங்க. ஆனா அதோட அக்கௌண்டபிலிட்டி ஆர்மி கிட்ட வராது. ஆனா ஆர்மி தான் அந்த குரூப்பை வளர்க்குது. இந்த டெக்னிக்கை பர்ஃபெக்ட் பண்ணி தான் சத்தீஸ்கர்ல சல்வா ஜுடும்னு ஒண்ணு நடத்தினாங்க. சல்வா ஜுடும் இதே கான்செப்ட் தான். ட்ரைபல்ஸ்ல ஒரு குரூப்பை, அவனுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, கோ ரீட் ஹேவக், do all the bloodshed you can. ஆனா ஆர்மி அதை பண்ணல. So it doesn't come, army is not accountable for it அப்படின்னு சொல்லி சல்வா ஜுடும் வந்து, சல்வா ஜுடுமை பத்தி ட்ரைபல்ஸ் கிட்ட பேசுனீங்கன்னா அந்த கதைகளை கேட்கிற சக்தி நமக்கு இருக்காது. இந்தியா வந்து ஒரு இடத்துல பர்ஃபெக்ட் பண்ற இப்படியான ஒரு டெக்னிக்கை இன்னொரு அப்ரஸ் குரூப் கிட்ட அது தொடர்ச்சியா பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க கேட்டிருப்பாங்கல்ல, வில்லேஜ் டிஃபென்ஸ் கார்டை வச்சு ஏன் சண்டை போடுறேன், என்கிட்ட நேராக சண்டை போடணும்லாம் கேட்டுருவாங்க. 2012 என்னாச்சு அப்படின்னா, ஜேலம் நதிக்கரை ஓரமா வந்து ஒரு போட்மேன் வந்து ஒரு பாடியை டிஸ்கவர் பண்றான். அதை தொடர்ந்து அப்படியே தோண்டி தோண்டி பாக்குறாங்க. ஒரு 38 இடங்கள்ல ஒரு 2000 பிணங்கள் மேல கிடைக்குது. ஓகேங்களா, 2000 பிணங்கள் மேல கிடைக்குது. எல்லாம் புல்லட் wounded பாடிஸ். இது எங்க இருந்து வந்து இந்த பாடிஸ் அப்படின்னா, 90கள்ல நடுராத்திரியில வந்து போலீஸோ ஆர்மியோ யாரோ ஒருத்தவங்க வந்து உங்க பையனை விசாரிக்கணும், உங்க புருஷனை விசாரிக்கணும், உங்க மாப்பிள்ளையை விசாரிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போறது, அவன் திரும்பி வரமாட்டான், காணாமல் ஆக்கப்படுவார்கள். இது முதல்ல பஞ்சாப்ல காலிஸ்தானி டெரரிஸ்ட் கோட், காலிஸ்தானி டெரரிஸ்ட் அப்படின்னு சொன்ன சீக்கியர்களுக்கு அகேன்ஸ்டா பஞ்சாபி போலீஸ் பர்ஃபெக்ட் பண்ண டெக்னிக். ஓகேங்களா, போவான், திரும்பி வரமாட்டான். போய் நீங்க போலீஸ் கிட்ட கேட்டீங்கன்னா நான் நைட்டே ரிலீஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி 2000 மேல பாடிஸ் கிடைச்சது, எல்லாம் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள். ஆஸ் யங் அஸ் ஸ்கூல் சில்ட்ரன் லைக் 10th 11th 12th to anywhere, like old people everywhere, சரிங்களா, எல்லாம் முஸ்லிம் men. ஓகே, அது உச்சமா நடந்துட்டு இருந்த டைம் 90s. உங்களுக்கு பாடி கிடைக்க வேணாம், ஆனா இந்த மாதிரி இளைஞர்கள் காணாமல் ஆக்கப்படுறார்கள் அப்படின்றது அங்க தெரியும்ல. காஷ்மீரை பத்தி போய் படம் எடுக்கிறவங்க ஒரு 2 காஷ்மீர் கிட்ட பேசியிருந்தா இதை அவன் சொல்லியிருப்பான்ல. புரியுதுங்களா? இதனாலதான் நான் சொல்றேன், வன்மம் இல்ல, இது படம் எங்க இருந்து வருது, அந்த அரசியல் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். 2 காஷ்மீர் கிட்ட பேசியிருந்தா எப்படி காணாமல் ஆக்கப்படுகிறார்கள் அப்படின்றத சொல்லியிருப்பாங்கல்ல. இத அத்தனை வருஷமா போலீஸும் ஆர்மியும் கண்டெஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது, நாங்கெல்லாம் உன்னை யாரையும் பண்ணல அப்படின்னு. அந்த 2000 பாடி கிடைக்கிற வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெயினுக்கோ ஒரு பஸ்ஸுக்கோ பாம்பு வைக்கிறான்ல, மைண்ட்லெஸ் வயலன்ஸ் இருக்குல்ல. காஷ்மீரோடைய மிலிட்டன்சில வந்து அவன் கிட்ட எவ்வளவு வயலன்ஸ் இருந்தாலும், the moment he starts speaking, அவனோட நியாயம் அப்படின்னு ஒண்ணு பேச ஆரம்பிக்கும் போது அதை நீங்க தவிர்க்கவே முடியாத மாதிரி ஆயிடும். நீங்க கேட்டே ஆகணும்ன்ற ஒரு கட்டத்துக்கு நீங்க போவீங்க. அப்போ எந்த மாதிரியான வில்லன் நேரட்டிவ்ஸ பேசலாம், எதை பேசாம சைலன்ஸ் பண்ணி அதையே ஈவிலா ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மாஸ்டர் டெக்னிக்க ரோஜால அறிமுகப்படுத்துறாரு. அது அப்படியே ஒரு ஃபிளட்கேட்ஸ் ஓபன் பண்ணுது. விஜயகாந்த் படம், சரத்குமார் படம், அர்ஜுன் படம், எல்லாரும் வந்து இப்ப அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க படத்துல வர வாசிம் கான், அவங்க படத்துல வர லியாக்கத்லாம் வந்து ரொம்ப கொச்சையா பேசுவாங்க. நான் வந்து இந்தியாவை துண்டாட போறேன், கார்ட்டூனிஸ்ட் வில்லனியா பேசுவான். சரியா? அப்படி பேசுவான். அப்போ அதுல இருந்து இந்த டெபிக்ஷன் எங்க போகுது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி படங்கள் வரிசையா வருதா. இப்போ உதாரணத்துக்கு வந்து சரத்குமார் நடிச்சாப்ல, அர்ஜுன் எவ்வளவு நடிச்சிருக்காப்ல, அந்த மாதிரி நிறைய நடிச்சிருக்காப்ல, விஜயகாந்த் எவ்வளவு நடிச்சிருக்காப்ல. விஜயகாந்த் எதிர இருக்கிறவனே டே என்ன விட்டுறா ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அட்வைஸ் பண்ணுவாப்ல. அந்த மாதிரி அதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா, விஜயகாந்த் மாதிரி ஒரு ஆளு வந்து புலன் விசாரணை நடிச்சவரு, தன்னுடைய லைஃப்ல வந்து அவ்வளவு க்ளோஸா முஸ்லிம்ஸோட பழகிறவரு, அவ்வளவு க்ளோஸ் இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. என்ன அப்படின்னா, தே ஃபால் ப்ரே டு தி நேஷனலிஸ்டிக் சினிமா. ஆனா அவனோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. இப்போ இதை ரிசால்வ் பண்ண ட்ரை பண்றாங்க. இதை ரிசால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது அப்படி நல்லெண்ணத்துல வர்றது, இல்லைன்னா வந்து நம்மள இஸ்லாமோபிக்னு திட்டுறாங்க, இதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு வர்றது, இல்ல வன்மத்தை வந்து நாசுக்கா தான் கக்கணும், இப்படி ஓப்பனா கக்க கூடாது அப்படின்ற எண்ணத்துல இருந்து வர்றது, அப்படின்ற மாதிரிலாம் பல நோக்கத்துல இருந்து வர்றதுதான் வந்து குட் முஸ்லிம் வெர்சஸ் பேட் முஸ்லிம். ஸோ அந்த கட்டத்துக்கு நகர்றாங்க சினிமாக்குள்ள. இப்படியான முஸ்லீம் எல்லாம் நல்ல முஸ்லீம்,
இப்படியான முஸ்லீம் எல்லாம் கேட்ட முஸ்லீம் இவன் தான் நம்ம எதிரி, இவனை மட்டும் தான் நாங்க டார்கெட் பண்றோம். we are not against Muslims, all Muslims அப்படின்ற கட்டத்துக்கு வராங்க. ஏன்னா ரோஜால அது இருக்காது. ஆமா, முஸ்லிம் பெண்கள் அபலைகள் நல்ல முஸ்லிம்கள் அவங்கள காப்பாற்றணுன்றது இருக்கும். ஆனா குட் முஸ்லிம் ஆபீசர்னு ஒருத்தர் இருக்க மாட்டான். ஆமா, ஏன்னா அது பின்னாடிதான் இப்படி இவால்வ் ஆகுது. ஏன்னா தொடர்ச்சியா இந்த படங்கள் எடுக்கும்போது தொடர்ச்சியா நீ கேட்கும், டேய் என்னடா அவன் படத்துல வில்லன் எல்லாம் முஸ்லீமா இருக்கிறான், ஹீரோ எல்லாம் முஸ்லீம் அல்லாதானா இருக்கான், அப்போ இதுக்கு அர்த்தம் என்னடா அப்படின்னு கேட்டா அதுல இருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒண்ணு வருது இல்ல. அங்கதான் குட் முஸ்லீம் பேட் முஸ்லீம் பிரிக்கிறாங்க. பிரிச்சு டோக்கனா இந்த பக்கம் ஒரு முஸ்லீம் ஆபீசர் இருக்கும். தனியா பேசுவோம். அந்த குட் முஸ்லீம் கேரக்டரை நம்ம சீர்தூக்கி பார்க்கலாம். என்ன பண்றான் குட் முஸ்லீம் அப்படின்னா, குட் முஸ்லீம் வந்து மோஸ்ட்லி கேரிகேச்சரிஸ்டா இருப்பான், ஓவர்ட்லி பேட்ரியாட்டிக்கா இருப்பான், பயங்கர நேஷனலிஸ்டிக்கா இருப்பான், 5 ரூபாய்க்கு கொடுத்தா 5000 ரூபாய்க்கு நடிப்பான், அந்த மாதிரிலாம் அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருப்பான். ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க பீஸ்ட் எடுத்துக்கோங்க, துப்பாக்கி எடுத்துக்கோங்க, கோட் எடுத்துக்கோங்க, வேற என்ன இந்த மாதிரி எஸ்பியனாஜ் ஆர் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி என்னென்ன படங்கள் வந்திருக்கு, ஆர் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் அந்த மாதிரி என்னென்ன படங்கள் வந்திருக்கு, அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா ஒரு முஸ்லீம் ஆஃபீஸர் இருப்பான். அந்த முஸ்லீம் ஆஃபீஸர் எங்க இருந்து அவன் வந்து படத்துல மட்டும்தான் இருக்கான், ரியாலிட்டியில கிடையாது. ஏன்னா பிரீத்தம் சிங் வந்து அவருடைய பேப்பர்ல வந்து எழுதும் போது ரா வந்து டேட்டா வெளியிடுறாங்க. ஒரு கட்டத்துல வந்து ஒரு டேட்டா வெளியிடுறாங்க 2010s. மோர் தென் 10,000 ரா ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க, நாட் அ சிங்கிள் முஸ்லிம். ஓகே, சோ பீஸ்டோட செல்வராகவும் நிஜத்துல கிடையாது, கோட்டோட ஜெயராம் நிஜத்துல கிடையாது. அப்போ நேரடியா ஒரு கேள்வி இருக்குல்ல, Muslims are Indians, they are not discriminated on the basis of religion அப்படின்னா why don't they have a place in law? அவங்க இருந்தா national security compromise ஆயிடும் அப்படிதானே சொல்றீங்க. அவனை வெளியே உட்கார வைக்கிறதுக்கான அர்த்தம் என்ன? எப்படி 10,000 ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க ஒரு முஸ்லீம் இல்ல? That is not coincidence, that is by design. இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க, பீஸ்ட் படம் ஒரு இஸ்லாமோபிக் குப்பை, அது வேற விஷயம். இஸ்லாமோபியா எடுத்துட்டாலும் அது குப்பை, அது வேற விஷயம், சரிங்களா? பட் சென்ட்ரலா யோசிச்சு பாருங்க, செல்வராகவன் இல்லாம இப்போ அந்த படத்தை யோசிச்சீங்கன்னா அது எப்படி இருக்கும்? when செல்வராகவன் இஸ் நாட் காலிங் த ஷாட்ஸ், அந்த படத்தை யோசிச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ இந்த குட் முஸ்லிம் வெர்சஸ் பேட் முஸ்லிம் அப்படின்னு வைக்கிறதும் இந்த மாதிரி ஒரு முஸ்லிம் ஆபீசரை வைக்கிறதுக்குமான தேவை எங்க இருந்து வருது அப்படின்னா, இந்தியா ஒரு செக்யுலர் கண்ட்ரி அப்படின்ற மித்த சஸ்டெயின் பண்ண வேண்டிய தேவை அங்க இருந்து வருது. ரியாலிட்டி தான் இல்ல, சினிமாலயா வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓ ஆசை, அப்படி ஒரு ஐடென்டிட்டி நம்ம யோசிக்கிறோம். ஆமா, இல்ல மத்தூர் தான் நம்ம அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸ் சொல்லியிருந்தாரு, ஒரு யங் ஸ்கூல் கோயிங் ஒரு பையனால இன்னைக்கு என்ன ஆகணும் அப்படின்னு கேக்குறப்ப பிரைம் மினிஸ்டர் ஆகணுங்கிறது சொல்ல முடிய மாட்டேங்குதுல்ல. ஒரு ஐயா அவ்வளவு தூரம் எல்லாம் போகலையா, அவ்வளவு தூரம் போகலையா. இல்ல நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப மேபி இது உங்களுக்கு வந்து ஒரு டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். நீங்க ஒரு காமன் ஹிந்து மைண்ட் செட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வரவே வராது தானே. எத்தனையோ பேருக்கு இந்த கொஸ்டின் இதெல்லாம் ஒரு கொஸ்டினாடா அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆனா இது ஒண்ணு பண்ண அந்த கொஸ்டினோட டைடினா இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அதான் பாகிஸ்தான் ஒண்ணு பிரிச்சாச்சுல அப்படின்னு. சரிங்களா? இப்போ இருக்கிற சங்கி சொல்லணும் இல்ல, சர்தார் வல்லபாய் பட்டேல் பார்லிமெண்ட்லயே சொல்லியிருக்காப்ல, ஓகேங்களா? அதான் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாச்சுல, இங்க குடுக்குற இடமா வச்சுக்கோங்க, அதுக்கு மேல எதிர்பார்க்காதீங்க, எங்களோட ஜெனராசிட்டிய வந்து சீண்டி பார்க்காதீங்க அப்படின்லாம் பேசிருக்காங்க. இது வந்து அந்த வல்லபாய் பட்டேல் அப்படின்றதெல்லாம் அழிச்சுட்டு வெறும் இதை மட்டும் பேசுறது மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே எச் ராஜா பேசுற மாதிரி இருக்கும். ஓகே, சோ as I said, இப்போ வந்து வில்லன்ஸ் எல்லாம் டெரரிஸ்ட் எல்லாம் முஸ்லிம்ஸ், வில்லன்ஸ் எல்லாம் முஸ்லிம், கிரிமினல்ஸ் எல்லாம் முஸ்லிம்ஸ் வச்சுட்டு அவங்கள கர்டைல் பண்ற தி ஈவில் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் முஸ்லிம்ஸ். அவங்களை கர்டைல் பண்ற குட் ஃபோர்ஸ் வந்து நான் முஸ்லிம்ஸ் வைக்கும் போது இந்தியா செக்யுலர் கண்ட்ரியான்ற கொஸ்டினை அது ரைஸ் பண்ணுது, தன்னோட செக்யுலர் கிரெடென்ஷியல்ஸ் அது கெடுக்குது அப்படின்றதுனால அதனால அதை ரெண்டு விதமா ரிசால்வ் பண்றாங்க. ஒன்னு, they have a Muslim officer in the ranks, or they say these are bad Muslims, we have good Muslims. ஓகேங்களா? ஒன் ஆஃப் தி திங்ஸ் வந்து இப்போ குட் முஸ்லிம் பேட் முஸ்லிம் பிரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்த்தடாக்ஸா முஸ்லிமா பிராக்டிஸ் பண்றான்ல அவன் பேட் முஸ்லிம், தாடி வச்சிருப்பான், சுருமா போட்டிருப்பான், கணுக்காலுக்கு மேல பேண்ட் போட்டிருப்பான், குர்கா போட்டிருப்பாங்க அவங்க பெண்கள், இவங்க எல்லாம் வந்து பேட் முஸ்லிம். சிங்க்ரெட்டிக்கா முஸ்லிமா இருக்கிறான்ல, இல்லைன்னா வந்து பார்க்க முஸ்லிமா இல்லாம இருக்குல்ல, தாடி மீசெல்லாம் இல்லாம கிளீன் ஷேவ்டா அப்படிலாம் இருக்கும், அவனை வந்து சும்மா ஒரு பரேட்ல நிறுத்தி வச்சா அவன் முஸ்லீம் சொல்றதுக்கு எந்த அடையாளம் இருக்கு? அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல, இருக்கணும்னு நான் சொல்லல. நான் சொல்றது, இப்படி பார்க்க இருக்கிற முஸ்லீமா நம்ப முடியாது, இப்படி பார்க்க இருக்க முஸ்லீம் ஓகே பாவம் நம்பலாம் அப்படி பிரிப்பாங்க. அப்புறம் வந்து அப்கோர்ஸ்
இந்தியாவை பத்தியும் அவனுடைய பேட்ரியாட்டிசமோடைய எக்ஸ்பிரஷன்ல பிரிப்பாங்க. ஏன் ரொம்ப சிம்பிள், சலாம் அலைக்கும் சொல்றத வந்து டீமனைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சலாம் அலைக்கும் அதாவது வந்து அவங்க பேட் முஸ்லீமுடைய வார்த்தையில வந்து ரொம்ப சகஜமா சலாம் அலைக்கும் வரும், இன்ஷா அல்லான்னு வரும், மாஷா அல்லான்னு வரும், சுபான் அல்லான்னு வரும். இதெல்லாம் வந்து சாதாரணமா ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ள புழங்குகிற ஒரு வார்த்தைகள், அவ்வளவுதான். ஓகேங்களா, அதோடைய அர்த்தம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா, ரொம்ப இன்ஃபேக்ட் ஈவன் பொயட்டிக்கா இருக்கும். ஓகேங்களா, பிலீவ் இன் தட் ரிலிஜன், இட் வில் சவுண்ட் பொயட்டிக். ஓகேங்களா, பிகாஸ் யூ சே இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா, if Vinush comes to me and says that, you know, இது பேர் என்ன, I've built a house அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன்னு வீடு அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஐ சே சுபானந்தா, மீனிங் காட் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றேன். ஆனா அது எந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னா வந்து அப்படியே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அப்படின்னு சொன்னா, வாலைக்கும் அஸ்ஸலாம் சொன்னா, அடுத்த நொடியே நீங்க வந்து எங்க பாம்பேக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ரேஞ்சுக்கு அதை மாத்திட்டாங்க. சரியா, அஸ்ஸலாமு அலைக்கும்னா ப்ளீஸ் பி அப்பான் யூ அப்படிங்கிற மாதிரி தானே. அவ்வளவுதான் அது எந்த அது எதுவுமே சொல்லாம குட் முஸ்லீமா இருக்கும். ஓகேங்களா, அந்த பயன்பாடுகள் எதுவுமே அவனோட இதுல இருக்காது. ஆனா இதே நான் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு இருந்தேன்ல, பெனவலன்ட் முஸ்லீம், அவன் வார்த்தைக்கு வார்த்தை இன்ஷா அல்லாஹ் சொல்லுவான். அந்த அளவுக்கு எந்த முஸ்லீமும் சொல்ல மாட்டான். சரிங்களா, இப்போ இதோடைய ஒரு வெர்ஷன் தான் முஸ்லிம் மென் வெர்சஸ் முஸ்லிம் உமன். முஸ்லிம் ஆண்களை எப்படி பாக்குறோம், சினிமா மூலமா எப்படி பாக்குறோம், முஸ்லிம் பெண்களை எப்படி பாக்குறோம் அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே ரியல் லைஃப்ல பேரலல் இருக்கு, இல்லாம இல்ல. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், குட் முஸ்லிம் பேட் முஸ்லிம்ல வந்துட்டு பேட் முஸ்லீம் குட் முஸ்லீம் ஆக்க ட்ரை பண்றது அதெல்லாம் வேற நடக்கும். வந்து இந்த அட்வைஸ் பண்றது விஜயகாந்த் ஒருத்தர் குரான் பாகிஸ்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, கேப்டன் ப்ளீஸ் கேப்டன் எங்களை அது வந்து எந்த அளவுக்கு பாப்புலர் ஆன விஷயம் அப்படின்னா, ரொம்ப நார்மலான விஷயம் அப்படின்னா, இப்போ ரோஹித் ஷெட்டியோட ஒரு படம் வந்துச்சு. ரோஹித் ஷெட்டி இந்த மாதிரி இஸ்லாம மூடி சிலைத்து படம் எடுக்கிறவன் தான். இப்போ ரோஹித் ஷெட்டியோட ஒரு படம் வந்துச்சு, ஒரு முஸ்லிம் கிரிமினலை உட்கார வச்சு அவனுக்கு எதிர ஒரு தாடி வச்ச அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே போலீஸா வேலை செய்யற ஒரு முஸ்லிம் ஆபீசருடைய அப்பாவை உட்கார வச்சு, ஒரு குட் முஸ்லீம்னா இப்படித்தாட்டா இருக்கணும் பேசிக்கிட்டு இருப்பாப்ல. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாப்ல. சரி, ஓகே, அடுத்த டெம்ப்ளேட்குள்ள போவோம். அடுத்த இது எங்க இருந்து பிறக்குது அப்படின்னா பாம்பே. ஓகேங்களா, எப்படி பாம்பே வந்து மறுபடியும் டெபிக்ஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ் வந்து ரீடிஃபைன் பண்ணுது. For the kids who haven't watched Bombay, you are blessed first of all, but second வந்து for the sake of விட மாட்டோம் சொல்லியா அப்படிங்கறீங்க. ஆமா, ஏன்னா பாட்காஸ்ட் புரியணும்ன்றதுக்காக நீங்க பாம்பே கதையை கேட்டுதான் ஆகணும். என்னன்னா, பாம்பே வந்து 95ல ரிலீஸ் ஆன படம். ஸ்டார்ஸ் அகைன் அரவிந்த் சாமி அண்ட் மனிஷா கொய்ராலா. அண்ட் அரவிந்த் சாமி கம்ஸ் ஃப்ரம், அவர் வந்து ஒரு இந்து குடும்பத்துல இருந்து வர்றாரு. அகைன் ஒரு பிள்ளைவாழ் குடும்பம் தான் நினைக்கிறேன். அவர் வந்து சன் ஆஃப் நாசர் ஹூ பிளேஸ் த கேரக்டர் ஆஃப் நாராயணன். அவர் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து ஒரு இந்துத்துவவாதி தான் அந்த படத்துல, அப்படிதான் காமிச்சிருவாங்க. ஏன்னா ராம ஜென்ம பூமிக்கு வந்து கட்டுறதுக்கு வந்து செங்கல் அனுப்புவாப்ல, அந்த செங்கலை வாங்குறதுக்கு தான் அவர் போய் ஒரு செங்கல் செய்யறவரை பாப்பாரு. அவர் தான் பஷீர், அவர் தான் கிட்டி. ஓகேங்களா, பஷீரோட பொண்ணு தான் மனிஷா கொய்ராலா. அரவிந்த் சாமி அண்ட் மனிஷா கொய்ராலா ஃபால் இன் லவ். ஆப்வியஸ்லி போத் த ஃபேமிலிஸ் ஆர் டெட் அகேன்ஸ்ட் இட். சரிங்களா, அதுல வந்துட்டு அப்பா வந்து இன்சல்ட் பண்ணுவாரு, அரவிந்த் சாமி அவனுக்கு போய் இந்த பொண்ணு தான் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து பஷீர் வந்து வெட்ட போயிருவாப்ல, அவர் வந்து பேசலாம் மாட்டாப்ல, ஸ்ட்ரெயிட்டா வெட்ட போயிருவாப்ல. அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிருவாங்க. அதுதான் வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு கூப்பிடுற சாங் தான் அந்த உயிரே உயிரே. அதுல வந்து அவங்க வந்து அந்த புர்காவின் கொடுங்கோன்மையில இருந்து தப்பிச்சு அவங்க வருவாங்க. அந்த மாதிரி காட்டலாம் இருக்கும் சரிங்களா, அவங்களாம் வச்சு அவங்க வருவாங்க. வந்து அதுல ராஜீவ் மேனன்லாம் ஒரு இது சொன்னாப்ல, அதாவது வந்து அந்த பொண்ணு ஓடி போகும்போது கூட அவ குரானை தூக்கிட்டு போவா, அதுதான் அங்க மனுஷ டச்சு அப்படி டச்சுரா டச்சு போனா என்ன, தூக்கிட்டு போகலனா என்ன, படத்தோட பாலிடிக்ஸ் என்னன்னு பாருங்கடா. சரி, ஓகே. They will elope to Bombay, a metropolitan city far away from the rural Tamil Nadu where people are backward. சரிங்களா, சோ அந்த மாதிரி போயிட்டு அங்க போயிடுவாங்க. அங்க போய் they'll settle, they'll have a happy married life, they'll have kids, 2 kids, everything. Suddenly one day 2 parents they'll come back. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும், because they want to see the grandchildren சொல்லி 2 parents வருவாங்க. ஆனா யார் அந்த கிராண்ட் சில்ட்ரனை ஓன் பண்றதுன்ற மாதிரி ஒரு சின்ன டென்ஷன்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் வரும்.
அந்த மாதிரி போவோம். அது மாதிரி போயிட்டு இருக்கும்போது அப்போதான் வந்து பாம்பேல வந்து ரயட் ஸ்டார்ட் ஆயிடும். ரயட் ஸ்டார்ட் ஆகி அந்த ரயட்ஸ் வில் லிட்ரலி புல் திஸ் ஃபேமிலி அபார்ட். அப்போ சடன்லி both of them will want to save each other. Like Narayanan will want to save Bashir, Bashir will want to save Narayanan. அந்த மாதிரி வரும். கடைசியில வந்து அந்த ரயட்ல வந்து அந்த ஃபேமிலி மாட்டிக்கும், பிள்ளைங்க எல்லாம் தொலைஞ்சு போயிருவாங்க, எல்லாரும் ஒரு டைரக்ஷன்ல போயிருவாங்க, அந்த மாதிரிலாம் போயிருவாங்க. ஃபைனலி தே reunite and Arvind Swamy will finish the film saying like நான் இந்து இல்ல, நான் முஸ்லீம் இல்ல, நான் இந்தியன் டா அப்படின்னு. அதை கேட்டு எல்லாருமே எல்லாத்தையும் கீழே போட்டு எல்லாரும் வந்து ஒரு ரோஜா படத்தை வந்து தமிழான்னு ஒரு சாங் போட்டு முடிச்சிருப்பாங்க. உன் உடம்பில் இந்திய ரத்தம் ஓடலையா இதெல்லாம் எழுதிருப்பாப்ல. டேய் எக்கடா ஜாயின் பண்றீங்க அந்த மாதிரி இந்த படத்துலயும் ஒரு சாங்க போட்டு முடிச்சிருப்பாப்ல. சரிங்களா? இதுதான் பாம்பே. இப்போ பாம்பே வந்து வெளியே வரும். பாம்பே சுத்தி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இப்போ காஷ்மீருக்கு எப்படி ஒரு இமீடியட் சூழல் இருந்ததோ அப்படி பாம்பேக்கும் ஒரு இமீடியட் சூழல் இருந்தது. இந்த இமீடியட் சூழல் என்னன்னா அதுதான் பம்பாய் கலவரம், பம்பாய் குண்டுவெடிப்பு கலவரம், அது எல்லாமே. ரைட்டுங்களா? படம் வந்து பம்பாய் கலவரத்தை பத்தி அப்படின்னோடனே பால் தாக்கரே வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாப்ல, தம்பி ஒரு தடவை போட்டு காமிச்சிரு அப்பதான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டாப்ல. மனிதனும் போட்டு காமிக்கிறாரு. பால் தாக்கரே 2 சீனை மட்டும் கட் பண்ண சொல்றாரு. கட் பண்ணாதான் படம் ரிலீஸ் ஆகும். முதல் சீன் என்ன அப்படின்னா, பால் தாக்கரே நெஜத்துல கொடுத்த ஒரு ஸ்பீச் இருக்கு. அந்த ஸ்பீச் வந்து பம்பாய் தூய மகாராஷ்டிரிய இந்துக்களுக்கான நகரம். சரிங்களா? மத்தவங்க எல்லாரும் அவுட் சைடர்ஸ். ஓகேங்களா? அதுல அழிக்கப்பட வேண்டிய அவுட் சைடர், இன அழிப்பு செய்யப்பட வேண்டிய அவுட் சைடர் முஸ்லிம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச் இருக்கு. அந்த ஸ்பீச் மாதிரி ஒரு ஸ்பீச் பேசுறதா பம்பாயில ஒரு சீன் இருந்துச்சு. அந்த சீனை கட் பண்ண சொல்றாரு. அந்த சீனை ஏன் கட் பண்ண சொல்றாரு நம்ம புரிஞ்சுக்க முடியும். He doesn't want history to remember that he spoke. அதை புரிஞ்சுக்கலாம். மணி சார் என்ன பண்ணிட்டாப்ல, அந்த சீன் வச்ச உடனே அவருக்கே அது பிரச்சனை ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு இந்து தலைவர் கடைசியில இந்த மாதிரி ஒரு பேசுறாரு அப்படின்னு ஒண்ணு வச்சோம்னா, ஒரு சைடு வந்து இது பாவத்துல ஈவில்ல மேல போகுதே, அதை பேலன்ஸ் பண்ணி அப்படின்றதுனால நம்மளால என்ன பண்ணிருக்காப்லன்னா, அத வந்து அவரே பம்பாய் கலவரத்துக்கு அப்புறமா பால் தாக்கரே தனியா உட்கார்ந்து அதுக்கு வருத்தப்படுற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காப்ல. பால் தாக்கரே கூப்பிட்டு சொல்லிட்டாப்ல, நான் எப்போ வருத்தப்பட்டேன் மரியாதையா அதை தூக்கி இருக்கு. சரியா? யாரை கேட்டு நான் ரிப்பன் பண்ற மாதிரி ஒரு சீனை வச்சேன், தாக்கரே செஞ்சதுனாதான்டா அப்படின்ற மாதிரி. சரியா? ரிப்பன் பண்ற சீனை தூக்குன்னு சொல்லிட்டாப்ல. 2 சீனை தூக்க சொல்லிட்டாங்க. 2 சீனை தூக்கிட்டு படம் வந்துச்சு. அந்த படத்துல என்ன வந்திருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்பீச் பேசுற சீன் வந்து மியூசிக் மட்டும் வரும், ஸ்பீச் என்னன்னு வராது. அந்த மாதிரி வரும். ஆனா குலஸ்வாமி எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல சினிமாத்த, அது எப்படி வரும் அப்படின்னா, ஒருத்தன் வந்து விசிபிளி ஹிந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் ஒருத்தன் உட்கார்ந்து நின்று ஆக்ரோஷமா பேசலாம். ஆனா என்ன பேசுறான்றது அது மியூசிக் வரும். விசிபிளி ஆக்ரோஷமா பேசுற ஒரு தாடி வச்ச லீடர் அதோடைய பேரலல் சீன்ல பேசிக்கிட்டு இருப்பான், அங்கேயும் மியூசிக் வரும். சரியா? ஒருத்தன் தான் எத்தனை கிளென்சிங் பண்ணணும்னு பேசினா, சரியா? 2த்தையும் மியூட் பண்ணி மியூசிக் போட்டா என்ன வருது? 2 பேருமே ரைட்டா? ஓகே. ஆக்சுவலா ரோஜால சொல்ல மறந்துட்டேன். ரோஜாவுடைய சக்சஸ் மீட்ல மனிதத்திலும் ஏறி சொல்லுவாப்ல, வாட் இன்ஸ்பயர்ட் ஹிம் டு டு ரோஜா. he will say, நான் ஒரு தடவை படம் பார்க்க போனேன், அப்பெல்லாம் படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நேஷனல் ஆந்தம் போடுவோம். ஆமா. நான் அப்பெல்லாம் படம் நல்ல வேலை அது நிறுத்திட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா படத்தை நேஷனல் ஆந்தம் போட்டு படம் ஓப்பனிங்க வந்து ஐட்டம் சாங்ல ஓப்பன் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால நிறுத்திட்டாங்க. சரி, ஓகே. நான் படம் பார்க்க போனேன், நேஷனல் ஆந்தம் ஓடிட்டு இருந்துச்சு. நேஷனல் ஆந்தம் ஓடின உடனே ஓடிட்டு இருக்கும்போது என்ஷன் நின்று இருந்த ஒருத்தன் சூயிங்கம் நின்றுட்டு இருந்தான். எனக்கு போய் அவன் முகரைய உடைக்கணும் போல தோணுச்சு. அந்த ஆங்கர்ல இருந்து வந்ததுதான் ரோஜா அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. சரிங்களா? சொன்னா அந்த ஆங்கர்ல இருந்து வந்ததுதான் ரோஜா அப்படின்னு. இன்னைக்கு ஒருத்தன் அப்படி பேசினானா நம்ம அவன் என்னன்னு சொல்லுவோம். அவன் பபுள் கம் மெனிட்டு உள்ள வந்திருப்பான், டக்குன்னு நேஷனல் ஆந்தம் போட்டிருப்பாங்க. எதிர இருக்கும் மட்டில துப்ப முடியும், வச்சிருப்பான் வாயில. சரியா? இது ஒரு காரணம். இதுக்கு டென்ஷன் ஆகி அவன் மூஞ்சிய உடைக்கணுன்ற அளவுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா, சோ தி டிஸ்ரெஸ்பெக்ட் டு தி ஐடியா ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து இப்போ அது எல்லாமே வருது. ஓகேங்களா? இப்போ பாம்பேல வந்துட்டு ஹிஸ் ஐடியா ஆஃப் செக்யூரிட்டி வாட் இட் இஸ் அப்படின்ற போது, இப்ப பால் தாக்கரே கூப்பிட்டு சொன்னாப்ல, இந்த 2 சீனை தூக்குனாதான் நான் ரிலீஸ் பண்ண விடுவேன்னு. உடனே முஸ்லீம் ஆர்கனைசேஷன்ஸ் அங்கெல்லாம் பாம்பேல கிளம்புறாங்க, எங்களுக்கும் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, எங்களுக்கும் போட்டு காட்டு, நீ என்ன எடுத்து நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு போட்டு காட்டோன்னே பார்த்துட்டு 3 விதமான வாய்ஸஸ் வரும். வாய்ஸ் வந்து
entire film from start to finish makes us either equally culpable or completely responsible for the riots happening. ஏன்னா அந்த படத்துல எப்படியான சீன்லாம் இருக்கும் அப்படின்னா, தொழுதுட்டு இருப்பாங்க, தொழுதுட்டு பள்ளியாசல்ல இருந்து அப்படியே கத்தியோட ஓடி வருவாங்க வெளியே. கத்தியோட தொழுது போன ஒரு குரூப் என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. சரி, ஓகே. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, அதை பார்த்த குரூப்ஸ்ல, முஸ்லீம் குரூப்ஸ்ல சொன்னாங்க, இந்த படத்தை நாங்க வந்து வெறுக்கிறோம். ஏன் வெறுக்கிறோம் அப்படின்னா, ஒரு இந்துக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் ஆன கல்யாணத்தை இது காட்டுது, தட் இஸ் இல்லெஜிட்டிமேட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த வாய்ஸ்ல நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணோம். ஆனா எல்லா விதமான இஸ்லாமிக் குரூப்ஸ்ல இருந்தும் ஒரு காமனான ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சாங்க. நீ படத்துல இதெல்லாம் வச்சியே போலீஸ் தான் முன்னாடி நின்று கலவரத்தையும் நடத்துச்சு, போலீஸ் தான் எங்களை அடிச்சுது, சுட்டுச்சு, சிவசேனை ஆட்கள் வந்து எங்களுடைய கடைகளை கொளுத்துறதுக்கு, எங்களுடைய வீடுகளை கொளுத்துறதுக்கு, எங்களை அங்கிருந்து துரத்துறதுக்கு, எங்களை கொல்றதுக்கு பாதுகாப்பா நின்னது போலீஸ். இத அனுபவத்துல இருந்து சொல்லல. 1993 அபிஷியலா அதை இன்வெஸ்டிகேட் பண்ண இந்தியன் ஸ்டேட் அப்பாயிண்ட் பண்ண என்கொயரி கமிஷனோட ரிப்போர்ட்டே அதுதான், போலீஸ் தான் கல்பபிள் அப்படின்றது. ஓகேங்களா? போலீஸை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, பாம்பேல எப்படி காட்டிருப்பாங்க அப்படின்னா, அவன் கைய மீறி கலவரம் நடக்குது, அவனால தடுக்க முடியல அப்படின்னு. அது உண்மை இல்ல, நடத்தினதே அவன் தான். பிரச்சனை என்னன்னா, the moment you bring police and show them as being culpable in the crime, அப்போ போலீஸ் யார் கையில இருக்குன்ற கேள்வி வரும். போலீஸ் யார் கையில இருக்குன்ற கேள்வி வந்தா அப்போ 2 பேர் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் இல்லைன்ற டிஃபரன்ஸ் வரும். 2 பேர் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் இல்ல அப்படின்னா அப்ப யாரை நோக்கி அதிக கேள்விகள் கேட்கணும்ன்ற மனசாட்சியில இருந்து சாதாரண ஒரு கேள்வி வரும். தட் வாஸ் நெவர் தி இன்டென்ஷன் ஆஃப் தி ஃபிலிம். ஓகேங்களா? ஆனா அதை எப்படி மீடியால நியூஸ்ல எல்லாம் எழுதுனாங்க அப்படின்னா, ஒரு இந்துவும் ஒரு முஸ்லீமும் கல்யாணம் பண்றத சகித்துக் கொள்ள முடியாத இஸ்லாமியர்கள் இத படத்தை பேன் பண்ணணும்னு கேக்குறாங்க. அப்படி சில இஸ்லாமியர்கள் கேட்டாங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. அந்த ஒப்பீனியனை டாலரேட் பண்ண முடியாது. ஆனா வாட் டஸ் இட், சரி அதே முஸ்லீமே அப்படி சொல்ற முஸ்லீமே கூட போலீஸ் எங்கடான்னு கேட்டாங்கன்னா அந்த கேள்வியில நியாயம் இருக்காது. அப்போ பாம்பே என்ன கத்து கொடுத்துச்சு அப்படின்னா, எப்படி ஸ்டேட் மெஷினரி இதெல்லாம் வச்சு ஒரு சைடோட வயலன்ஸும் அதோட ரியாக்ஷனரி வயலன்ஸையும் ரெண்டையும் ஒரே எக்ஸ்ட்ரீமிசம்னு எப்படி காட்டுறது. therefore avoiding critical questions of how the state functions அப்படின்ற டெம்ப்ளேட்டை பாம்பேல தான் கத்து கொடுக்குறாங்க. அங்கிருந்து நீங்க எத்தனையோ படத்துல பார்த்திருப்பீங்க, 2 தரப்பினர் இடையே மோதல் அப்படின்ற மாதிரி படங்கள் எத்தனையோ வந்திருக்கு. இதை வந்து நான் ஒன்னும் அப்படியே பயங்கர ஹீஸ் அன் ஈவில் ஜீனியஸ் இதை உட்காந்து அப்படியே பிளான் போட்டு செஞ்ச அப்படிலாம் கிடையாது. அது ஒரு கான்சியஸ்ல இருந்து வருது. தன்னை என்னவா பாக்குறாப்புல, தன்னோட இந்தியான்னு எதை கன்சிடர் பண்றாப்புலன்னு ஒரு கான்சியஸ் இருக்கு. அந்த பொலிட்டிக்கல் கான்சியஸ் தன்னுடைய ஒர்க்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த போலீஸோட கல்பபிலிட்டி காட்டலன்ற காண்ட்ல தான் தூக்கி பெட்ரோல் பம்ப் அடிச்சிருக்காங்க. மணிரத்னம் வீட்டுல பெட்ரோல் பம்ப் அடிச்சாங்க தெரியுமா? அஃப்கோர்ஸ் வி டோன்ட் கண்டோன் இட். ஒரு கலைஞனை வந்து இன்டிமிடேட் பண்றதோ இல்ல வந்துட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்றதோ அதை நம்ம வந்து ஏத்துக்க முடியாது. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்குள்ள தான் வரும். ஆனா இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. 30 வருஷத்துல ஹிஸ்டரியா இது எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு முடிச்ச படத்தை ஒரு சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு நீ எனக்கு காமிச்சு நான் ஓகேனா தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்னு சொன்னது அட்டாக் ஆன் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனா ரெஜிஸ்டர் ஆகல. பேன் பண்றதுக்கு எந்த ஸ்ட்ரெங்கும் இல்லாத சும்மா கத்தி பேன் பண்ணு அப்படின்னு சும்மா இமோஷனலா கத்துன ஒரு குரூப் வந்து, அந்த குரூப்ல இருந்து ஒருத்தன் அடிச்ச பெட்ரோல் பாம்பு வந்து அதுதான் அட்டாக் ஆன் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனா ரெக்கார்ட் ஆகுது ஹிஸ்டரியில. இந்த மிஸ்மேட்சை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப பெரிய மிஸ்மேட்ச். ஏன்னா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வந்து அது அவர் ரொம்ப ஜோவியலா வந்து அது வந்து கேட்கலாம் பெட்ரோல் பாம்பு, அது ஒன்னும் வீட்டுல வந்து அது வந்து அந்த ஃபயர் வந்து ஒரு 2 அடி கூட வரல, நான் வந்து இந்த ஃபயர் அப்படியே ஜுவாலையா அப்படியே மேல எஞ்சி வந்துச்சுன்னா அது சினிமேட்டிக்கா பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் இப்ப யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஜோவியலா பேசிட்டு இருக்காரு. ஆனா அன்னைக்கு அது எப்படி இருந்ததுன்னா இட் வாஸ் லைக் அது வேற மாதிரி இருந்தது. சரிங்களா? அது வேற மாதிரி இருந்தது. அண்ட் இட் ஆல்சோ ரெப்ரசென்ட் தட் இவங்களுக்கு எந்த டாலரன்ஸும் இல்ல, முஸ்லிம்ஸ் ஹேவ் நோ டாலரன்ஸ், 0 டாலரன்ஸ். ஆனா ஆக்சுவலா அது எங்க இருந்து வருதுன்னா ஒரு கையிறு நிலையில இருந்து தான் வருது. அதை நான் மீண்டும் சொல்றேன், நான் அதை டிஃபெண்ட் பண்ணல. ஆனா அது ஒரு கையிறு நிலையில இருந்து வருது. ஏன்னா பால் தாக்கரேக்கு பெட்ரோல் பாம்பு அடிக்க வேண்டிய தேவை இல்லை. அட் த ஸ்னாப் ஆஃப் ஹிஸ் ஃபிங்கர் he can do what he wants to do. The other side is completely helpless. Out of that sheer weight of oppression, some people go crazy and do stuff like this, which is again used to justify the aforementioned oppression. இதான் நம்ம இன்சிடென்ட்ல இருந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த மொத்த கல்பபிலிட்டி ஆஃப் வயலன்ஸ் எங்க தலைமையில போடுற, பட் we lost everything. அதாவது அந்த வயலன்ஸ்ல பாம்பே சீரியல் பிளாஸ்டோ இல்ல பாம்பே வயலன்ஸ்லயோ ஈடுபட்ட முஸ்லீம் எல்லாம் ஜெயில இருக்கான், இல்ல தாவூத் இப்ராஹிம் மாதிரி ஃபியூஜிட்டிவா இருக்கான்.
டைகர் மேமன் மாதிரி தூக்குல போட்டாச்சு. இந்த மாதிரி சட்டத்தினுடைய ஒழுங்கு நடவடிக்கை கீழே அவங்க இருக்காங்க, அது நடக்குது, சட்டத்தால அவங்க தண்டிக்கப்படுறாங்க. த சிஸ்டம் ஒர்க்ஸ். அவனுக்கு எதிராக ஒரு வயலன்ஸ் பண்ணான்ல, அவன் மேல அந்த வயலன்ஸ் கட்ட வச்சான்ல, அவன் எம்பியா இருக்கான், எம்எல்ஏவா இருக்கான், மந்திரியா இருக்கான், சீஃப் மினிஸ்டர் இருக்கான், பிரைம் மினிஸ்டர். இப்போ கேள்வி எங்க வைக்கணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, என்ன வெயிட்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு காஸ்ட் வச்சு சொன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு காஸ்டிசம் பிராக்டிஸ் பண்ற ஒரு தலித் இருக்கலாம், ஒரு மர்டர் பண்ற ஒரு தலித் இருக்கலாம், அவனும் யுவராஜும் ஒன்னா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. லாஜிக் சேம் தான், ஆக்ஷன் சேம் தான், அது கேவலமான ஆக்ஷன் தான், இட் ஹேஸ் டு பி பனிஷ்டு தான். ஆனா ரெண்டும் ஒன்னா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு பிராமின் பிராக்டிஸ் பண்ற காஸ்டிசமும் ஒரு இடைநிலை சாதி பிராக்டிஸ் பண்ற காஸ்டிசமும் ஒண்ணு. சோ அதுல ஒன்னு ஆக்குறதுல இருந்து ரெண்டு விஷயங்களை பண்றாங்க. ஒன்னு அவாய்ட் கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் ஆன் த சப்ஜெக்ட் இட் செல்ஃப், அண்ட் டூ இஸ் சைலன்ஸ் த விக்டிம்ஸ். So Bombay did this. இத பேஸ் பண்ணி ஒரு எக்ஸலன்ட் புக் இருக்கு சரிங்களா. அதுல வந்துட்டு what they will say is Bombay உடைய ஓவரால் பிக்சர் என்ன அப்படின்னா, Muslims are irrational, they are excitable, they don't listen to reason. Hindus are law abiding, at every cost somehow they want to keep the social order and maintain the peace. அது தன் கைய மீறி போகும்போது தான் அது நடக்குது அப்படின்றதுதான் பாம்பே அப்படின்னு எழுதிப்பாங்க சரிங்களா. இப்போ அந்த இன்டாலரண்டான ஒரு முஸ்லீம் வந்து ஒரு கேள்வி எழுப்பினால, இதை வந்து ஹிந்து அண்ட் முஸ்லீம் நடுவில் இருக்க மேரேஜ் therefore we rejected, it's illegitimate, we rejected அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கேள்விக்குள்ள போகும். ஓகேவா? how many films can you name where a Muslim man marries a Hindu woman? அதவே அரௌண்ட் இருக்கும். Hindu man marrying a Muslim woman நிறைய இருக்கும். ஏன் அப்படின்றதுக்குள்ள போவோம். அதுக்குள்ள நிறைய இருக்கு. ஏன் அப்படின்றதுக்குள்ள போனோம்னா, ரொம்ப ரீசெண்டா வந்த ஒரு கிளியரான முஸ்லீம் ஐடென்டிட்டி இருக்க ஒரு ஹீரோ இருந்து சக்சஸ்ஃபுல்லா ஓடின படம் மாநாடு. கரெக்டா? மாநாடு சிம்பு நடிக்கிறாப்ல. எந்த சிம்பு அப்படின்னா, மவுண்ட் ரோட்ல நயன்தாரா உதட்ட கடிச்சு இழுக்கிறத பேனரா அடிச்சு வச்ச சிம்பு நடிக்கிறாப்ல. இட் இஸ் த மோஸ்ட் asexual character he has done in his entire filmography. ஏன்னா ஒரு முஸ்லிம் மேனோட செக்ஷுவாலிட்டி அப்படின்றது வந்து இந்திய சமூகத்துல வந்து அருவருக்கத்தக்கது. ஓகே, ஐ டோன்ட் மேக் திஸ் கிளைம் அவுட் ஆஃப் ப்ளூ, ஐ வில் சப்போர்ட் இட். என்னன்னு சொல்றேன், என்னன்னு மொய்தீன் ஒரு படம் இருக்கு மலையாளம், பிருத்திராஜ். இட் will have a tragic ending. Moideen falls in love with a Hindu woman, it will have a tragic ending. மோஸ்ட் ஆஃப் த டைம். ரொம்ப ரேர் ஒரு முஸ்லிம் ஹீரோ இருக்கிறதே ரொம்ப ரேர். ஹீரோன் கூட இல்ல, செகண்ட் ஹீரோன் கூட வச்சுக்கோங்க சரிங்களா, சைட் கேரக்டர். எனிவே முஸ்லிம் மேன் ஃபாலிங் இன் லவ் வித் ஹிந்து வுமன்ன்றது வந்து ரேர். அப்படி நடக்கும்போது most certainly it will not have a happy ending, because the moment is has a happy ending. இப்போ வந்து சன்னாலன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதோட அர்த்தம் என்ன? உயர் சாதி பெண் தன்னையோட சாதி படிநிலையில் ரொம்ப தாழ்ந்த ஒரு நிலையில இருக்கிற ஒரு ஆணுடன் கூடி பெற குழந்தை தான். அந்த குழந்தை வந்து பணம் போட்டுக்கிற சட்டையை தான் போட்டுக்கணும், எங்க குடிக்கலாம், எங்க சாப்பிடலாம், எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப டீஹியூமனைசிங் மைண்ட் செட் இருக்கும்ல. அப்படி the union with the Muslim man is seen as the most disgusting thing in Indian psyche. So the question is not a Hindu man married a Muslim woman, therefore it is illegitimate. The question is, why can't Bombay be Arvind Swamy being the son of Bashir and Manisha Koirala being the daughter of Narayanan? It could still be the same film. Objectively, it could still be the same film, but it won't be. அந்த தாட்டே வராது. அது இல்ல, ஏன்னா அதுதான் சிம்பு வச்சு சொல்றேன். someone seen as இது doing films which have intimate scenes அப்படின்னு இருக்கும்போது அந்த சிம்புவையே டீசெக்சுவலைஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறோம். நான் வந்து வெங்கட் பிரபுவுக்கு ஐ லைக் டு கங்க்ராச்சுலேட் him because it takes balls to do that kind of film. Okay, not demeaning it. ஆனா அதுல இருக்கிற, இப்ப நம்ம டெபிக்ஷன் பத்தி தான் பேசுறோம், அதனால டெபிக்ஷனை பத்தி பேசுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்ப நான் ஒரு படம் வச்சு விஜய் சேதுபதி வந்து வில்லனா நடிச்ச தெலுங்குல. ஆமா, படத்தோட ரொம்ப ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, a Muslim fisherman will fall in love with the dominant caste Hindu girl. ஓகே, அவரோட அப்பா தான் வந்து விஜய் சேதுபதி. ரெண்டு பேரும் ஓடி போயிடுவாங்க. ஓடி போனோடனே ஒரு நாள் வந்து ஸ்ட்ரேஞ்சா வந்து அந்த பையன் பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பான். அந்த பையன் வந்து ரொம்ப த்ரெட்னிங்கா அபியூசிவா எல்லாம் பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பான். அந்த பொண்ணு வந்து இவனை விட்டு போயிடலாமா, ஒருவேளை நம்ம அப்பா சொன்னதுதான் கரெக்டோ அப்படின்ற மாதிரி எல்லாம் நிலைமைக்கு வந்துடும். அப்போ அந்த பொண்ணுக்கு தெரிய வரும். ஆஃப்டர் தி எலோப்ட் ஒரு நாள் வந்து அவங்க அப்பா வந்து அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு
அவனோட ஆணுறுப்பை வெட்டிடுவார். சோ அவளோட இன்டிமசியை ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டு இனிமே இவளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் லைஃப் நம்மளால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவளே நம்மள வெறுத்து ஓடிட்டான்னா இவன் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி அவன் பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பான். அப்படி அதுக்கப்புறமா அது தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணு இதெல்லாம் தாண்டி நிறைய லைஃப் இருக்குன்னு சொல்லி அவனை ஏத்துக்கும். ஆனா நான் மீண்டும் சொல்றேன், அந்த டைரக்டரும் ஒரு நல்ல எண்ணத்துலதான் அந்த படத்தை எடுத்திருக்கான். பட் லுக் அட் தி இமேஜரி தட் வாஸ் கிரியேட்டட். The Muslim man has to be literally castrated to make that union palatable. சரிங்களா? ஏன்னா ஒரு முஸ்லிம் ஆண் வந்து ஒரு உயர் சாதி பெண்ணுடன் கூடுறதுன்றது வந்து அருவருக்கத்தக்கதா இருக்கு. நேச்சுரல், as natural as anybody falling in love with anyone. But this form of love is obscene and disgusting. That it has to be stopped by the most violent means. அப்படின்ற மாதிரி இப்போ ஆல் வி இமேஜின் இஸ் லைட் அந்த மாதிரி படத்துல எல்லாம் வந்திருக்கு, 1-2 வந்திருக்கு. சரிங்களா? பட் அதெல்லாம் ஆர்ட் ஹவுஸ் கேட்டகரிக்குள்ள வரும். அதாவது மெயின் ஸ்ட்ரீமா. அதாவது ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா ஆர்ட் ஹவுஸே இப்பதான் அங்க வந்து சேர்ந்திருக்காங்க. சரிங்களா? அதையும் அப்படியும் பார்க்கலாம். 2025லதான் ஆர்ட் ஹவுஸ் வந்து இங்க இவனையும் ஒரு ஹீரோவா கன்சிடர் பண்ணி. சரியா? அப்போ இந்த டீமனைசேஷன் ஆஃப் முஸ்லிம் மேன் செக்சுவாலிட்டி இருக்குல்ல, இட் ஹாஸ் வெரி டீப் ரூட்ஸ். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா எப்படி வந்து நாடக காதல் பேசும்போது பெண்கள் வந்து ஏதோ வந்து அதாவது ரொம்ப கொச்சையா பேசுவாங்கல்ல, ஒரு மாட்டுக்கறி சாப்பிடறவனோட இருந்துட்டா பெண்கள் அப்படியே மயங்கிரும் அப்படிலாம் ரொம்ப கொச்சையா பேசுவாங்க. யாரு பேசுவாங்கன்னா அதை தலித் மக்கள் பேச மாட்டாங்க, அந்த சாதி ஆதிக்கவாதிகள் தான் பேசுவாங்கல்ல. அதோடைய ஒரு வெர்ஷனை ரொம்ப நாளா நார்த்ல பேசிட்டு இருக்காங்க. பிகாஸ் முஸ்லிம் men are circumcised, somehow they have some supernatural power. சரியா? Which is not true, I can tell you. சரியா? அந்த வகையில as average as any Indian. Okay. But என்னன்னா because Muslim men are circumcised, somehow they are sexual beasts, and somehow once women are with them they will never go away from them. அப்படின்றத இது கேட்க ரொம்ப எவ்வளவு கேவலமா இருக்கு. என்னவா நினைச்சா இதை நீ சரியா அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா? ஒரு ஜேர்னலிஸ்ட் இதை ட்வீட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் she deleted the tweet. அந்த ட்வீட் போட்டுட்டு அந்த ட்வீட் போட்டவன ஒரு முஸ்லிம் PhD ஸ்டூடெண்ட் இருக்கான், அந்த பையன் அந்த கோட் பண்ணி அவன் போட்டிருந்தான், முஸ்லிம் men please take the W, please take the win. Okay, please take the win. டேய் இத டிபேட் பண்ணாதீங்கடா, இது இருந்துட்டு போறடா. ஓகே இருக்கடா. சரியா? பட் ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், அது வந்து அங்க பேசுறாங்க மட்டும் இல்ல, இங்க மதுரை பட்டத்துல ஒருத்தர் வந்து அவர் வந்து எப்பவுமே நிறைய டைம் முஸ்லிம்ஸ்க்கு ஆதரவா பேசுறவர் தான். அவரே ஒரு தடவை மேடை ஏறி என்ன பேசினாப்லன்னா, என் மச்சான் முஸ்தபா வந்து மாட்டுக்கறி திங்கிறான், அவனுக்கு வந்து 4 புள்ள பெத்துக்கிற திறவு இருக்கு, உனக்கு இருக்குன்னா நீயும் பெத்துக்கோ. ஐயா நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறதா நினைச்சுக்கிட்டு நீங்க வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கீங்க, தயவு செய்து நீங்க எடுத்துட்டு. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, லவ் ஜிஹாத்ன்றது வந்து நாடக காதல் எப்படி ஒரு பொய்யோ இது லவ் ஜிஹாதும் ஒரு பொய். ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரு கிளியர் டிஃபரன்ஸ் இருக்கு. நாடக காதலை எதிர்த்து, அதாவது வந்து நாடக காதல் கிரிமினலைஸ் பண்ணி எந்த ஸ்டேட்லயும் சட்டம் இல்ல. லவ் ஜிஹாத கிரிமினலைஸ் பண்ணி சட்டம் இருக்கு, சில ஸ்டேட்ஸ்ல சட்டம் இருக்கு. அதோடைய அந்த லவ் ஜிஹாத்ன்ற பொய்யோடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டேஷன் வந்து முஸ்லிம் மேனோட செக்சுவாலிட்டிய ஒரே சமயத்துல இந்த மாதிரி டீமனைஸ் பண்றதும், இந்த மாதிரி அதை டிஸ்கஸ்டிங்கா பாக்குறோம், அதுவும் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நெவர் மேக்கிங் த முஸ்லிம் மேன் அஸ் த ஹீரோ. பிகாஸ் ஒன்ஸ் யூ மேக் ஹிம் த ஹீரோ யூ ஹேவ் டு கிவ் ஹிம் அ லவ் இன்ட்ரெஸ்ட், யூ ஹேவ் டு மேக் ஹிம், புரியுதுங்களா? அதான் என்னோட தாட்டா இருந்துச்சு. இப்ப நம்ம தமிழ்ல வந்து முஸ்லிம் ஹீரோஸ் கம்மியா வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு லாஜிக் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, டெமோகிராபிக்ஸ் அப்படி இருக்குது. இப்ப கேரளால வந்து 25% இருக்காங்க முஸ்லிம்ஸ், அதனால வந்து முஸ்லிம் சென்ட்ரல் ரோல்ஸ் நிறைய வருது. ஆனா தமிழ்நாட்டுல வந்து அப்படி இல்லை அப்படின்னு இருக்குது. பட் அது உண்மையா எனக்கு தோணல. என்ன கிறிஸ்டியன்ஸும் வந்து 5-6% தான் இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஆனா கிறிஸ்டியன்ஸ் ஹீரோவை வச்சு ஏகப்பட்ட படம் இருக்குது. இப்போ வந்து ஆயுத எழுத்து படமா இருக்கட்டும், நிறைய படம் இருக்கும். அப்படி இருக்கு. ஆனா சோ அது வந்து இட் டசன்ட் ரிலேட்ல, கரெக்டா வரல. நீங்க பாத்தீங்கன்னா கிளியர் காஸ்ட் ஐடென்டிட்டியோட இருக்கிற படங்கள் இருக்குல்ல. இப்ப தேவர் மகன், சின்ன கவுண்டர் இல்லாத மக்கள் தானே அதிகம், தேவர் இல்லாத மக்கள் தானே அதிகம். சோ ஒரு பர்டிகுலர் ஐடென்டிட்டியில ஒரு நம்பர்ஸா கம்மியா இருக்கான், அதனால மத்தவங்க பாக்கணும் அப்படிலாம் கிடையாது. இல்ல நம்ம இப்ப ஈரானியன் பிலிம் பாக்குறது இல்லையா, நம்ம சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், கலர் ஆஃப் பாரடைஸ் எல்லாம் பார்த்து நம்மளுக்கு வந்து ரிலேட்டபிளா இல்லையா? அது வந்து
நம்மளா இருந்தா தான் ரிலேட்டபிள் ஆகுங்கிறது ஒரு வீக்கான ஆக்சுவலி நீங்க சொன்ன ஆன்சர் சூப்பர் ஆன்சர். கிறிஸ்டியன் ஹீரோஸ் வந்து எத்தனையோ படத்துல வந்திருக்காங்க and they fall in love with non-Christian women and it is seen normal. So நான் சொல்ற லாஜிக் வந்து வேலிடேட் ஆகுது. நான் சொல்ற லாஜிக் வேலிடேட் ஆகுது பிகாஸ் அது வந்து கேட்கறது வந்து இப்ப சில பேர் கேட்கறது ரொம்ப கொச்சையா இருக்கலாம். நான் இதை பேசணும்னு ஆசைப்படலாம், அது அப்படின்னு நான் என்ன பண்றேன் சரிங்களா. ஆனா என்னெல்லாம் அதுக்கு நிறைய ரியல் லைஃப் இம்பாக்ட் இருக்கு. ஓகேங்களா, லவ் இஸ் பொலிட்டிக்கல்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து இது எடுத்தாருல, நட்சத்திரம் நகர்கிறது, ஒண்ணுமே இல்ல சரிங்களா. நார்மலா ஒரு முஸ்லீம் மேன் ஃபாலோயிங் லவ் வித் an upper caste girl அப்படின்னு வச்சுட்டு நார்மலா நீங்க வந்து ஒரு படம் எடுங்க, அது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ். ஓகேங்களா, அந்த அளவுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ட். இப்போ முதல்ல நம்ம ஒண்ணு சொன்னோம்ல, குட் முஸ்லீம் பேட் முஸ்லீம் வச்சு பேலன்ஸ் பண்ணி பண்ண ட்ரை, அதோடைய பார்ட்டும் இதுல இருக்கு. பிகாஸ் inherently all Muslim men are evil, they cannot be heroes in the first place. If they are heroes in the first place, they have to be romantic, they have to be sexual. Correct. Which is disgusting. Because in the new order of things, ஏன்னா முஸ்லிம்ஸோட ரியாலிட்டியை பேசும்போது நிறைய மார்க்கர்ஸ்ல இட் இஸ் அட் த பாட்டம் மோஸ்ட் ரிங் ஆஃப் த காஸ்ட் சிஸ்டம். கரெக்டா? அப்படி வைக்கும் போது அப்போ அந்த மேரேஜ்க்கு என்ன மதிப்பு இருக்கோ அதுதான் இருக்கு, அந்த அளவுக்கு என்ன மதிப்பு இருக்கோ அதுதான் இருக்கும். கோல் நம்பர்ஸ் அண்ட் ஹாஃப் ட்ரூத்ஸ் புக்ல வந்து மேரேஜை பத்தி எழுதும் போது, லவ் ஜிஹாதை பத்தி எழுதும் போது அவங்க வந்து ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹிந்துஸ் வந்து மேரிங் அவுட் ஆஃப் தேர் ரிலிஜன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2 to 3%. Muslims marrying out of the religion is 2%, which means that Muslims are more strict when it comes to marrying within the religion. Correct? But when it comes to the 2% குள்ள how many men and women marry out of their religion அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, more Muslim women tend to marry out of their religion than Muslim men. லவ் ஜிஹாதுங்கிற அந்த அதோடைய அடிப்படை என்ன சரிங்களா? பிகாஸ் அது ஒரு கன்ஸ்பிரசி இருக்கு, அப்படிலாம் அதை பில்ட் பண்றாங்கல்ல. ஏன் அவங்களாலேயே அதுக்கு ஸ்டாட்ஸ் கொடுக்க முடியலையே ஸ்டேட் அசம்பிளில அவங்களால அதை பேக்கப் பண்ண முடியல, இல்லைன்னு. ஆனா பொய் 1 கோடி பேர் நம்பினான்னா அதோடைய பிசிக்கல் ஃபோர்ஸ் வேற. ஓகேங்களா, நம்ம ஆளுங்க கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் ஃபேக்ட் அவன் முன்னாடி வச்சுட்டேன், இட் இஸ் கவுண்டட் அப்படின்னு நினைக்கிறான். ஃபேக்டுக்கு பெரிய மதிப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா you have to couple it with the machinery that works against you. அமித்ஷா ஓப்பனா சொல்றாப்புல, நாங்க நினைச்சா ஒரு உண்மையோ ஒரு பொய்யையோ நொடி பொழுதுல கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்ப்போம், நாங்க சொல்றதுதான் உண்மை. பேசியா 5-6 வருஷம் ஆச்சு சரிங்களா. அவர் வந்து ஐடி செல் மீட்ல பேசிட்டு இருந்தாப்ல, அவங்களோட ஐடி செல் மீட்ல பேசி. ஸோ அந்த மிஷினரியோடைய மேக்னிடியூடுக்கு முன்னாடி அவங்க பேசுறதையும் நாம வைக்கிற ஃபேக்டையும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தையும் கம்பேர் பண்ணா அப்போ நம்ம எங்க ஒர்க் பண்ணணும்ன்றது வந்து இன்னும் கிளியரா தெரியும். சோ பாம்பேல இருந்து we have seen like why Muslim men never are heroes and how Indian psyche sees their sexuality. சரி, ஓகே. இல்ல இப்ப கொஸ்டின் என்னன்னா, இன்னொரு நம்ம முன்னாடி பேசினதுதான், முஸ்லிம்ஸ வில்லனா காட்டக்கூடாதா இல்ல வந்து ஒரு ஈவில் பர்சனா காட்டக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு. இன்னொன்னு என்ன, எதை வந்து ஒரு ப்ராப்பரான டிபிக்ஷனா நம்ம நினைக்கிறோம், நம்ம வந்து ரொம்ப நல்லவனாவும் காட்டக்கூடாதுன்னு சொல்றோம், வில்லனாவும் காட்டக்கூடாதுன்னு சொல்றோம், அப்படின்னா என்ன நம்மளுக்கு வேணும் அப்படிங்கறத ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஓகே, இஸ்லாமியர்களை வில்லனா காட்டவே கூடாதா? கிடையாது, காட்டலாம். நீங்க வந்து ஒரு தெலுங்கு படம் எடுக்கிறீங்க, ஒரு விவசாயினோட கதை எடுக்கிறீங்க, அந்த விவசாயினோட கதை வந்து 1930s நடக்கிற மாதிரி ஒரு கதை எடுக்கிறீங்க, அந்த கதையினுடைய வில்லன் வந்து ஒரு ரதக்கார், ஒரு முஸ்லீம் பண்ணையார் அப்படின்னு நீங்க எடுக்கலாம். இப்போ வந்து அப்போ எந்த இடத்துல அது பிரச்சனை ஆகுது அப்படின்னா, as I said, வில்லன்றவன் வேற அதர்ன்றவன் வேற. அதரா ஆகும்போது அவன் வில்லனா இருந்தாலும் சரி, சைடு கேரக்டரா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி பிரச்சனையாது. பெனவன் இருந்தா கூட அது பிரச்சனையாது. அதரா இருக்கும்போது தான் அது பிரச்சனை. ஓ when you mark someone to be the other, அங்க அது பிரச்சனையாது. ஓ இப்படியே எடுக்கும், ஒரு முஸ்லீம் குண்டு வைக்கிறான், அதை பத்தி படமே எடுக்கூடாது. ஓகேங்களா, பல விதமா ஆன்சர் பண்ணலாம், நான் ஸ்ட்ரெயிட்டாவே ஆன்சர் பண்றேன். எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் பிளாக் ஃப்ரைடே. பிளாக் ஃப்ரைடேவோட கதை பாம்பே சீரியல் பிளாஸ்ட் நடக்கும். அந்த பாம்பே சீரியல் பிளாஸ்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, இன்வால்வ் ஆன பாம்பர்ஸ் பிடிப்பாங்க, அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அந்த பாம்பே சீரியல் பிளாஸ்டோட இன்வெஸ்டிகேஷன் தான் படம். பாகிஸ்தான்ல இருந்து ISI மூலமா
தாவூத் இப்ராஹிம் கனெக்ஷன்ல தாவூத் இப்ராஹிம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த பிளாஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு வரதுதான் அந்த படம். ஏன் இந்த படம் எனக்கு பிடிக்கும்னு நான் சொல்றேன். இந்த படத்துல வில்லன் எல்லாம் முஸ்லீம் தானே. இந்த படம் ஏன் பிடிக்கும் அப்படின்னா 2 சீன் இந்த படத்துல வரும். ஒண்ணு, கடைசியில டைகர் மம்மன் வந்து பிளான் பண்றதை காட்டுவாங்க. அந்த சீரியல் பிளாஸ்ட் பிளான் பண்ணும்போது அவன் சொல்லுவான், அத்வானி, பால் தாக்கரே இவங்கெல்லாம் இந்த நாட்டுல நமக்கு என்ன இடம் அப்படின்னு காமிச்சு நம்மள தரைய பார்க்க வச்சுட்டாங்க, அவமானப்படுத்தாங்க. ஒரு செகண்ட் அவன் கண்ணுல நம்ம பயத்தை பார்க்கணும் அப்படின்னு நேரடியா டைலாக். அது வந்து அனுராக் கஷ்யப் வந்து வந்த புதுசுல ஒரு ஜோர்ல எடுத்துட்டாப்ல என்னன்னு தெரியல. பிளாக் ஃப்ரைடேக்கு முன்னாடியும் அப்படி ஒரு படம் வந்தது கிடையாது, பின்னாடியும் அப்படி ஒரு படம் வந்தது கிடையாது. அந்த படம் ரொம்ப கிளியரா பாம்பே பிளாஸ்டுக்கு முன்னாடி இந்தியாவில நடந்த ரத யாத்திரைகளுடைய வயலன்ஸ், பாம்பே ரயட்ஸ் வந்து ஆன்டி முஸ்லீம் ரயட்ஸ்ன்றதே எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம முன்னாடி பாம்பே படத்துல பார்த்தோம்ல, அது எப்படி வந்து எக்ஸ்ட்ராடினரிலி பவர்ஃபுல் ஸ்டேட் மெஷினரி எல்லாம் கையில வச்சிருக்கவங்க ஒருத்தனையும் ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்பையும் ஈக்குவேட் பண்ணுது அப்படின்னு அந்த ஈக்குவேஷன் அதுல இருக்காது, சரிங்களா? அப்போ when you make a film on Dalits, you have to be a little sensitive to how caste system works contemporarily. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு இல்லை, இன்னைக்கு தேதியில் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுல கொஞ்சம் உங்களை சென்சிடைஸ் பண்ணிக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ. அதே மாதிரி இந்தியன் முஸ்லிம்ஸோட லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா இருக்குல்ல, அது வந்து ப்ரீ 2014 இந்தியாவா இருக்கலாம், போஸ்ட் 2014 இந்தியாவா இருக்கலாம். அதுல உங்களுக்கு சென்சிடைஸ் நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ இல்லைன்னா கூட ஒரு முஸ்லீமை எழுதலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க எழுத்துல அது வராது. ஆனா பாதிக்கப்படுற விக்டிம்கே நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னா, செக்குலரிசம் என்னன்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு உனக்கு எழுதுனா அது இப்போ மாதிரிதான் வரும். நான் டைரக்டான ஆன்சர் கொடுத்துட்டேன், லைக் ஐம் நாட் ட்ரையிங் அவே ஃப்ரம் இட். ஓகே ஓகே, சோ வாட் இஸ் த ரைட் டெபிக்ஷன்னா அதுக்கும் இதுதான் ஆன்சர். முஸ்லிம்ஸ் இப்போ எப்படி வாழ்றாங்கன்றத அவங்கள வந்து ஜூல ஒரு அனிமலை பாக்குற மாதிரி பாக்காத. உன் கூட தான் பழகுறான், அவனோட தான் இருக்கு, சரியா? கொஞ்சம் உன்னை சென்சிடைஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணு. ஆக்சுவலா ரொம்ப நேச்சுரலா வந்து வட சென்னையில அது வந்திருக்கும். தனுஷோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான்ல, அதாவது தனுஷ் வந்து ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறதுக்கு ஒரு பயோஸ்கோப்போ ஒரு டெலிஸ்கோப்போ என்ன வாங்குவாங்க. அப்போ கூட சுத்திட்டு இருக்கவன் வந்து ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு. அந்த வயசுல அது தப்புதான், பண்றது தப்புதான், அது வேற விஷயம். 2 பசங்களும் வயசு பழக்கம் தப்பு பண்றாங்க, நான் இல்ல சொல்றேன். ஆனா அந்த வயசுல என்ன தப்பு பண்றியோ அது பண்ணுவான். ஆனா வளர்ந்து பார்த்தா அவன் ரொம்ப சீரியஸ் பர்சனாலிட்டியா வளர்ந்துருப்பான். யார் அந்த கூட சுத்திட்டு இருந்த முஸ்லீம் ஃப்ரெண்டு, அவன் ரொம்ப சீரியஸ் பர்சனாலிட்டியா வந்திருப்பான். அவனுக்கு என்னன்னா அவனுக்கு சீன்ஸ் இருக்காது படத்துல. அகைன் இட்ஸ் தி ப்ராப்ளம் ஆஃப் இன்விசிபிளைசேஷன். ஆனா என்னன்னா அவன் ஆக்சுவலா அவனோட ஸ்டோரி என்ன வட சென்னையில அப்படின்னு பாக்குறதுக்கு இட்ஸ் வுட் பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் இஃப் பட் ஆல் வட சென்னை 2 comes. எனக்கு வந்து அன்புவின் எழுச்சியை பாக்குறதை விட ஹமீதின் எழுச்சியை பாக்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நெடுப்பாப்ல இல்லைன்னு தெரியல. இது அதே படத்துல இது வெற்றிமாறன் ஃபில்மோகிராஃபிலேயே இன்னொரு படம் சொல்லலாம். ஐயூபோட ஸ்டோரி வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அகெயின் இட் டசன்ட் கெட் மச் ஸ்பாட்லைட் அந்த படத்துக்குள்ள அந்த ஸ்கிரீன் பிளே. என்ன பிரச்சனைனா பிகாஸ் வி ஆர் சோ ஸ்டார்வ்ட் ஆஃப் முஸ்லிம் கேரக்டர்ஸ், ஒன்னு அப்படி லைட்டா காமிச்சாலே வி ஆர் சோ ஹாப்பி வித் இட். ஓகே, தட் இன் இட்செல்ஃப் இஸ் a problem இல்ல. ஆமா கரெக்ட். கூட இருக்க முஸ்லிம் நீ முதல்ல காஸ்ட் எப்படி ஒரு சென்சிட்டிவிட்டியோட நீ அட்ரஸ் பண்ணுவியோ ஆனஸ்டா, அதே மாதிரி அட்ரஸ் பண்ணு. அதுல மிஸ்டேக் வருதா அது வேற விஷயம், அது அப்புறம் பாத்துக்கலாம். ஆக்சுவலா நீங்க கரெக்டான ஒரு பாயிண்ட்க்கு வரீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு அடுத்த கொஸ்டினுக்கு அங்கதான் வருது. ஏன்னா இப்போ கேஸ்ட்டை வந்து சென்சிட்டிவ் இஷ்யூவா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான தேவையை வந்து மாரி செல்வராஜோ ரஞ்சித்தோ உங்களோட படங்கள் கொடுத்துருக்குல்ல. ஒரு முஸ்லீம் லைஃபோட ஒரு ஸ்டோரிஸ் வந்து வரமாட்டேங்குது இல்ல, அதுக்கு என்ன காரணம்? இல்ல ப்ரிடாமினன்ட் முஸ்லீம் டேரக்டர்ஸ் நம்ம ஊர்ல இருக்கவங்க, அமீர் எனக்கு தெரியும், ஹலிதா ஷமியும் தெரியும், 2-3 படம் தான் எடுத்துக்காங்க, பட் தெரியும். நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸே ரொம்ப கம்மியா இருக்காங்க. இன்னொன்னு டேரக்டர்ஸ் இருந்தாலும் அவங்க சொல்ற கதைகள்ல முஸ்லீம் கேரக்டர்ஸே வர மாட்டேங்குது. இப்ப அமீர் வந்து ஒரு பயங்கர ஒரு எப்படி சொல்றது எக்ஸென்ட்ரியான கேரக்டர் எடுத்துக்காங்க. அதாவது பருத்திவீரன் மாதிரி ஒரு எடுத்திருக்காரு, ராம் மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு. ஆனா எல்லாமே வந்து ஸ்டில் அகைன் அந்த ஹிந்து ஹீரோஸ் டாமினேட்டா தான் வருது. இது ஏன் இப்படி வருது? இப்போ இந்த இடத்துல தமிழ் சினிமாவோட தனியா பேசுவேன். ஏன்னா மலையாள சினிமால they are making films. அதனால தமிழ் சினிமால இந்த இடத்துல நம்பர் 1 வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஃபாசிஸ்ட் டைம்ல இருக்கிறதுனால முஸ்லீம வில்லனா காட்டாம ஒரு படம் எடுத்துட்டாலே அது ப்ரோக்ரெசிவ் ஃபிலிம் நம்புறாங்க. கரெக்ட். ப்ரோக்ரெசிவ் ஃபிலிம் நம்புறாங்க. ஓகே. 2 is இதுக்கு மார்க்கெட் இல்லன்னு நம்புறாங்க. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் தலித் ஃபிலிம்ஸ் ஆல்சோ ஃபேஸ்ட் before பாரஞ்சித் came and smashed down the doors. அவர் வந்து தமிழ் சினிமாவை தலைகீழ புரட்டி போடுற வரைக்கும்
திஸ் வாஸ் த சேம் திங். ஏன்னா நாட் ஜஸ்ட் மார்க்கெட் இல்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க, எடுத்தா பிரச்சனை வரும், வயலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஞ்சித் வரதுக்கு முன்னாடி கர்ணன் ஒரு படத்தை எடுக்க முடியாது. ரஞ்சித் மேட் இட் பாசிபிள். அவ்வளவு அசர்ட்டிவான ஒரு தலித் பிலிம பாரஞ்சித் வரதுக்கு முன்னாடி எடுக்கவே முடியாது. எடுத்திருந்தா தம்பி மாணவர் இல்ல மதுரையில எல்லாம் தியேட்டர் கொடுத்துருவாங்க, பிரச்சனை ஆகும் அப்படின்றாங்க. ஓகேயா? சோ மார்க்கெட் இஸ் நாட் ரெடி அப்படின்றது. So someone has to take that step and smash down the doors. அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. So why doesn't Amir do that அப்படின்றதுலாம் ஒரு நல்ல கேள்வி. ஓகேங்களா? இல்ல Amir, why does Amir not do thatங்கறத விட why don't we have Muslim filmmakers? தான் மெயினான பிரச்சனை இருக்கு. இல்ல வர அங்கே internal resistance ஒன்னு இருக்கு. Still Muslims here, forget about Kerala. Muslims here think that participating in films, in the making of a film is a sin. அது வந்து ஒரு பாவத்துக்குரிய செயல் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை is a huge resistance within the community. ஓகேங்களா? இது ஒரு ரீசன். ஓகே, முக்கியமா இதை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னா, you shouldn't go debate them on whether it is a sin or not. That is stupid. Okay, don't do that. You neutralize that with the narrative. உங்க ஒரு படம்ன்றது படம் மட்டும் இல்ல, உன்னை பத்தின ஒரு கதையை நீ சொல்லிக்கிற. உன்னை பத்தின கதையை நீ சொல்லல அப்படின்னா உன்னை பத்தின கதையை மத்தவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. கண்டிப்பா ரோஜா வரும், பாம்பே வரும், அனிமல் வரும். உன்னை பத்தின கதையை நீ சொல்லிக்கல அப்படின்னா இட் இஸ் இன் அண்ட் ஆஃப் இட் செல்ஃப் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. அப்போ அதை அப்படி பார்க்க ஆரம்பிச்ச அப்படின்னா யூ வில் ஸ்டார்ட் டூயிங் இட். இது ஒரு காரணம். ஒருவேளை லெட்ஸ் அஸ்யூம் தட் தி ரெசிஸ்டன்ஸ் இஸ் சோ மச், அது அவ்வளோ இருக்கு that people can't come out of it and make films னே வச்சுப்போம். அதுக்காக இஷ்டத்துக்கு நீ எடுத்துருவியா அப்படின்னு. ஏன்னா at the end of the day victims-ஐயே அவங்களுடைய பொசிஷனுக்கு பிளேம் பண்றதுன்றது இங்க தொடர்ச்சியா நடக்கிற ஒரு விஷயம். So Muslims உடைய internal resistance of seeing filmmaking as a sinful activity contributing to lack of filmmakers-ன்றது உண்மை. நிறைய உண்மை இருக்கு, என்ன சொல்றேன். ஆனா அதுக்காக கண்டதெல்லாம் நாங்க எடுத்து நாங்க டெபிக்ட் பண்ணுவோம், அதை நீ சகிச்சுக்கணும்ன்றத நாம அதை ஏற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் இந்தியால வந்து ஒரு ப்ராமினன்ட் ட்ரைபல் ஃபில்ம் மேக்கர்னு ஒருத்தர் இல்ல. இப்போ வந்து தலித் ஃபில்ம் மேக்கர்ஸ்ல பாரஞ்சித் இருக்காரு, மாரிசுராஜ் இருக்காரு, இந்தியா லெவல்ல வந்து நாகராஜ் மஞ்சுளா இருக்காரு, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? இவங்க எல்லாம் வர்றதுக்கு ஒரு டைம் ஆச்சுல்ல. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கண்டதை எடுப்பேன் அப்படின்னு சொல்றது நியாயமா? அப்போ இதை பேஸ் பண்ணி அதை நியாயப்படுத்தக்கூடாது. டோன்ட் பி லேசி அண்ட் சே because Muslims are not making films about Muslims, I don't know about them, so I'm making this. அது சொல்லாத. That's such a lazy thing to say. Don't do that. வெற்றிமாறன் மாதிரி சில directors வந்து they are able to sensitize themselves and give correct films இருக்குல்ல about அப்படின்னு வெற்றிமாறனை விடுங்க. One of the most beautiful portrayals of Muslims I've seen வந்து தரமணி. சரிங்களா? ஏன்னா ரிடம்ஷன் அப்படின்றது இருக்குல்ல, பாவத்திலிருந்து மீட்பு அப்படின்றது இருக்குல்ல, அது எப்பவுமே யூஸ்வலா நம்ம கிறிஸ்டியானிட்டியோட தான் அசோசியேட் பண்ணுவோம். ஏன்னா அதிகமா அவங்க அதை பேசுவாங்க. சரிங்களா? ரிடீமிங் யுவர் சோல் அப்படின்றத அதிகமா பேசுவாங்க. பட் அந்த சேம் கான்செப்ட் முஸ்லிம்ஸும் பிலீவ் பண்ணுவாங்க. அதை தரமணியில் எடுத்துட்டு போகல. அது வந்து அவுட் ஆஃப் கேரக்டர் போர்ட்ரேயல் ஆஃப் முஸ்லிம் கிடையாது. அந்த படத்துல ரிடம்ஷன் ஆஃப் சோல் த்ரூ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு முஸ்லீமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுல அதை அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். That is one of the most beautiful portrayals of Islam I've seen. அந்த மாதிரி ஒண்ணு மலையாளம் ஃபிலிம்ல வந்திருக்காருன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? தரமணியில வந்து அவன் வந்து ஒருத்தருடைய பணத்தை திருடிடுவான். அவர் வந்து அந்த பணத்தை தொலைச்சதுல ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவாரு. அவர் ஒரு முஸ்லீம். அவரை பின்னாடி தேடி போய் அவன் வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுப்பான். அவனை மன்னிப்பாங்கல்ல. அது வந்து அகேன் நீங்க சொல்லலாம் அது வந்து ஒரு பெனவலன்ட் முஸ்லீம்ல இருந்து வருது, ஏன் மன்னிக்கணும், அதெல்லாம் கிடையாது. அது என்னன்னா அந்த மன்னிக்கிறதுன்றது இருக்குல்ல, தட் இட்செல்ஃப் வந்து முஸ்லிம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வரும். நான் பாத்திருக்கேன். I've seen some extraordinarily unbelievable acts of forgiveness from okay. அந்த டெஃபிஷன் இருக்குல்ல, என்னால அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து அது I was overwhelmed actually because அது எங்க இருந்து வருது, எந்த பிளேஸ்ல இருந்து வருது, I know that. ஓகேங்களா? அப்படி பார்த்தா தரமணி நான் அந்த இடத்துல சொல்லுவேன். ஆனா அகேன் இட் இஸ் இப்போ எப்படி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்ட் ஆஃப் வயலன்ஸ் வந்து ஒரு ரொம்ப வெளியே இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளோ, அதே மாதிரி எக்ஸ்ட்ராடினரி ஆக்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸும் ரொம்ப வெளியே இருக்க ஒரு எக்ஸாம்பிள். ஒரு நார்மலான மனுஷன்றதுக்குள்ள அது இல்ல, இல்லன்னு சொல்லல. சரிங்களா? இல்ல. அதுக்குதான் நான் சொல்றேன், சென்சிடைஸ் யுவர்செல்ஃப், ஸ்டார்ட் ரீடிங், ஸ்டார்ட் டாக்கிங் டு பீப்புள். Don't go make a film on Kashmiris without talking to Kashmiris. கண்டிப்பா. டெபிக்ஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ் பத்தி எடுக்கிறதுல ஒரு சேலஞ்சஸ்ல ஒண்ணு, இப்ப நம்ம வாழ்ற டைம்ல என்ன இருக்கு அப்படின்னா, திவாகர் பானர்ஜின்னு ஒரு டிரெக்டர் இருக்காரு. He
ட்ரைஸ் டு மேக் ஒரு லெஃப்ட் லீனிங் இருக்கிற ஒரு டைரக்டர், கொஞ்சம் ஆஃப் பீட்டா இருக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ற ஒரு டைரக்டர். நெட்ஃபிளிக்ஸ் வந்து அவர்கிட்ட ஒரு படத்தை கமிஷன் பண்றாங்க, ஸ்ட்ரெயிட் ஓடிடி ரிலீஸ் ஒரு படத்தை கமிஷன் பண்றாங்க. டீஸ்னு ஒரு படம் எடுக்கிறார். டீஸ்னா 30 அப்படின்னு அர்த்தம். It is the story of a Muslim family through 30 years. ஓகேங்களா அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. படத்தை எடுத்து படத்தை நெட்ஃபிளிக்ஸ் போட்டு காட்டுறாங்க. நெட்ஃபிளிக்ஸ் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா எங்களுக்கு பிரச்சனை வரும், அதனால we will bear this loss அப்படின்னு சொல்லி அதை ஷெல்ஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இட் லைக் இட்ஸ் ரெடி ஃபார் ரிலீஸ். திவாகர் பானர்ஜி அதை பத்தி வெளியே பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் ஒன்னும் பெருசா புரட்சிகரமாலாம் எடுக்கல, ஒரு முஸ்லிம் குடும்பத்துடைய 30 வருட அனுபவம் இந்தியாவில கடந்த 30 வருடம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத எடுத்தேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அவரே சொல்றாரு, நான் ஒன்னும் பயங்கரமாக எடுக்கல, லாஸ்ட் 30 years ஒரு முஸ்லிம் ஃபேமிலி அப்படின்னா நீங்க அதை ஒரு பாபரி அப்படின்னு எடுத்துக்கலாம். 30 years ஒரு முஸ்லிம் ஃபேமிலி இந்தியாவில என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்றதை தான் நான் எடுத்தேன். நெட்ஃபிளிக்ஸ் அதை பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணா எங்களுக்கு பிரச்சனை வரும், இது இந்த காசு எங்களுக்கு நாசமா போனாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டாங்க. சோ நம்ம நினைக்கிறோம்ல ஓடிடி வந்து ஒரு பேஸ்டியன் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச், அங்க என்ன வேணா எடுக்கலாம், லெஸ் சென்சர்ஷிப் அப்படின்னு இருக்கிறதுல பயனாகொலி ஆகணும். தீஸ்ன்றது வந்து ஒரு ஹிந்தி படம் நெட்ஃபிளிக்ஸ்க்காக அப்படின்னு சொன்னோம்ல, அடங்காதேன்னு ஒரு படத்தை ஜிவி பிரகாஷ் குமார் நடிச்சு 3-4 வருஷம் மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதோட ட்ரெய்லர் எல்லாம் இருக்கு. படத்துக்கு மானாவாரியா கட்ஸ் படம் இன்னி வரைக்கும் வெளியே வரல. ஏன்னா இட் இஸ் ரூமர்ட் தட் ஃபில்ம் ஹேஸ் சீன்ஸ் ஆஃப் சாஃப்ரன் டெரரிசம். ஓகேங்களா, லைக் ஸ்ட்ரெயிட்டாவே லைக் மாலேகான் பிளாஸ்ட் மாதிரி. ஆனா அடங்காத படம் வெளியே வராததுக்கு காரணம் அதுல கொடுத்த கட்ஸ் எல்லாம் பண்ணிட்டா படத்துல ஒண்ணுமே இல்ல. சோ அப்படி ஒரு சேலஞ்ச் இருக்கு. ரைட் டெபிக்ஷன் ஒண்ணு கேட்டீங்கல்ல, எப்படி ரைட்டா டெபிக்ட், ஆக்சுவலா அதுக்கு ஸ்ட்ரைட்டான ஆன்சர் சொன்னோம்னா ரைட்டா டெபிக்ட் பண்ணி ஒரு படம் வரல தமிழ்ல, இன்னும் வரல. இப்போ வந்து வடசென்னை எக்ஸாம்பிள் சொன்னது, ஆடுகளம் எக்ஸாம்பிள் சொன்னது, அப்புறம் வந்துட்டு தரமணி கூட அவுட்லங்களேன். இப்போ தரமணி கூட நீங்க எடுத்தீங்கன்னா அது ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல்யூ ஆஃப் இஸ்லாம்ல இருந்து பேசுது. முஸ்லீம் லைஃப்ன்றது வந்து அதுக்குள்ள பெருசா இல்ல. ஓகேங்களா, சோ நீங்க கரெக்டான எக்ஸாம்பிள், கரெக்டான டெபிக்ஷன் அப்படின்னு பார்த்தா இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு சப்ஸ்டான்ஷியேட்டா ஒரு நல்ல ரோலா ஒரு கேரக்டரா ஒண்ணு இல்ல, ஒரு கதையா ஒண்ணு இல்ல, இது வரைக்கும் இல்ல. இப்போ ரைட் டெபிக்ஷன் நோக்கி நம்ம போனோம். ஆனா as I said, bar is so low that people are like we don't show you as like இந்த மாதிரி ரொம்ப மோசமா உங்களை காட்டல. சோ அதுவே பெரிய விஷயம் தான். அப்படி அதனாலதான் அந்த வடசென்னையில அந்த ஹமீத் கேரக்டர் வந்து பிக் பண்ணி சொன்னேன். ஏன்னா that character has potential for his own story. ஓகேங்களா, ஆனா அவன் படத்துல இருக்க மாட்டான். அவன் ஆரம்பத்துல சைட் அடிக்கிற சீன்ல வருவான், லாஸ்டா அவன் வந்து ஒரு ஹீரோயிக் சீன்ல வருவான். சரிங்களா, அவ்வளவுதான். நடுவுல எங்கேயுமே எங்க போனா என்ன ஆனா யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா, இது வடசென்னையில சொன்னதோ இல்ல தரமணியில சொன்னதோ இல்ல மாநாடுல சொன்னதோ, these are observations and yes, some positive criticism தான் I believe. It's not out of disrespect for these directors because I really know they have good intentions at heart. ஓகேங்களா, ஓகே, I am not putting them on the same level as மணிரத்னம். கண்டிப்பா அது நான் பண்ணல. இந்த மாதிரி டெரரிஸ்ட்ன்ற லெவலுக்கு தான் வச்சு முஸ்லிம்ஸை கிரிமினலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலா வந்து ரொம்ப பை குவான்டிட்டி நீங்க பாத்தீங்கன்னா பெட்டி கிரிமினல்ஸா வந்து முஸ்லிம்ஸை டெபிக்ட் பண்றதுதான் அதிகமா இருக்கும் தமிழ் சினிமால. இதுல ரொம்ப காமனான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த போக்கிரி மாதிரி வந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு போக்கிரி, அமர்கலம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெரிய ஹீரோஸ் நடிக்கிற ரவுடி படங்கள் இருக்குல்ல, ரவுடி படங்கள் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒண்ணு ஹீரோவோட கேங்ல இல்ல ஆப்போசிட் கேங்ல டயலாகே இல்லாத ஒரு கேரக்டர், ஆனா தொப்பி போட்ட ஒரு கேரக்டர் அடியால நிப்பான். ஓகேங்களா, இது ரொம்ப காமன். இது தெலுங்கு அண்ட் தமிழ் சினிமால ரொம்ப காமன். அவனுக்கு டயலாக் இருக்காது, இஸ் நாட் அ கேரக்டர், ஆனா ஆளெல்லாம் நல்லா அடியால் வேலை எல்லாம் பயங்கரமா இருப்பாங்க, ஆனா தொப்பி போட்டு ரேண்டமா. அந்த மாதிரி அந்த டெபிக்ஷன் வந்து ரொம்ப நார்மல். அது வந்து டக்குன்னு கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா வந்து அவனுக்கு டயலாக் இல்ல, அவனுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் இல்ல, எதுவும் இல்ல, ஹிஸ் ஜஸ்ட் அ செட் ப்ராப்பர்ட்டி பேசிக்லி. ஓகேங்களா, ஆனா why do you have to compulsorily represent someone like that அப்படின்னா கேட்டா நீங்க தான் ரெப்ரசன்டேஷன் கேக்குறீங்க அப்படின்றாங்க. What it shows is கிரிமினல்ஸா இருக்கிறதுல வந்து முஸ்லிம்ஸ்க்கு வந்து சினிமா வந்து அதிகமான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும். அதுக்கு தான் அந்த அடியால் எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்க இன்னொன்னு பார்க்கலாம், இவ்வளவு பேசுறோம், சங்கர் சார் பேசாம போயிட்டா அப்புறம் ஏதாவது சாமி குத்தமாயிரும். சங்கர் சாரை பேசுவோம். சங்கர் சாரோட யூனிவர்ஸ்ல நீங்க வந்து மொத்த படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா டயலாக் இருக்கிற முஸ்லீம் கேரக்டர்னு ஒரே ஒரு கேரக்டர் தான் எல்லா படத்துலயும் சேர்த்து ஒரு தடவை தான் வந்திருக்கு. அப்படியா?
ஆமா யாரு சரிங்களா, டயலாக் இல்லாம ஒண்ணு வந்திருக்கு. அது முதல் ஒன்ல வந்து மணிஷா கொய்ராலா ஃபோன் பண்ணுவாங்க, அவர் பிஸியா இருப்பாரு. ஏன் பிஸியா இருப்பாருன்னா அவர் வந்து ஒரு முஸ்லீம் லீடரோட பேசிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் ஜாப்ல ஒரு பிஸியா இருக்காருன்னு சொல்லி அது ஓகே, நார்மல் நியூட்ரல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, தேர் இஸ் நதிங் தேர். ஓகே, டயலாக் இருக்கிற முஸ்லீம் கேரக்டரா எல்லா படங்கள் ஃப்ரம் ஜென்டில்மேன் டு கேம் சேஞ்சர் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் தான் இருக்கு. யாருன்னா சிவாஜில வந்து ரஜினி வந்து ஹவாலா பண்ணணும்னானே ஒரு பாய் கிட்ட போய் நிப்பாப்ல. தட் இஸ் அகைன் ஒரு கிரிமினல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ் தானே. ஓகேங்களா, ஹவாலா அவங்க பண்ணலையா அப்படிலாம் நான் சொல்லல, சரிங்களா, அது வேற. ஆனா நான் சொல்றது இப்போ ஹவாலா பண்றான்னு அவனை தேடி போக தெரியுதுல. அப்போ முஸ்லிம்ஸ் மட்டுமே ஒர்க் பண்ற எத்தனையோ இதெல்லாம் இருக்கு. பாய் முடையறதெல்லாம் அவங்கதான் பண்ணுவாங்க, பீடி சுத்துறது, அந்த மாதிரி எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ்ல தே ஆர் ஓவர் ரெப்ரசன்டேட்டட். அந்த இடத்துல யாராவது ஒரு தொழிலாளியா அந்த மாதிரி காட்டிருக்கீங்களா, அவன் லைஃபை காட்டிருக்கீங்களா? சரிங்களா, சோ அப்பெல்லாம் வர்றது இல்ல. அப்போ இங்க மட்டும் உனக்கு லாஜிக் ஒர்க் ஆகும், இங்க மட்டும் உனக்கு ஸ்டாட்ஸ் ஒர்க் ஆகும். ஓகே, சேம் வித் கோல்ட் ஸ்மக்லிங்ல கூட. கோல்ட் ஸ்மக்லிங்னு ஒரு சீன் வந்தாலே முஸ்லீம் காட்டிடுவாங்க. ஓகே, ஆர் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்மக்லிங் ஆல்சோ, எக்ஸப்ட் ட்ரக்ஸ்ல மோஸ்ட்லி காட்ட மாட்டாங்க. ஆனா அதர் குட்ஸ் இருக்குல்ல, ஒரு டிவி, ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், அந்த மாதிரிலாம் குருவியா போறது அந்த மாதிரிலாம் இருக்கலாம், சரிங்களா. இந்த மாதிரி சோ கிரிமினல் லைஃப், நாட் ஜஸ்ட் டெரரிசம், கிரிமினல் லைஃப்ல தேர் இஸ் ஆல்வேஸ் ரெப்ரசன்டேஷன் ஃபார் முஸ்லிம்ஸ் இன் சினிமா. அது ஹிந்தி சினிமா, கேரளா சினிமா, தமிழ் சினிமா அப்படிலாம் டிஃபரன்ஸே கிடையாது, எல்லாத்துலயுமே இருக்கு. ஓகேங்களா, இப்போ ரோஜா பார்த்தாச்சு, பாம்பே பார்த்தாச்சு. ரோஜா பாம்பே வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆர்கிடைப். அதை பேஸ் பண்ணி பல படங்கள் அதை குட்டி குட்டியா மாத்தி பல கமர்ஷியல் படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அதுதான் ஒரு பேஸை செட் பண்ணுது, அந்த பேஸ்ல இருந்து இதை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க வந்து அது என்னவா மாறி இருக்கு, அப்படி மாறி வந்துட்டே இருக்குல்ல. அன்னைக்கு 90sல இருந்த ஹிந்து மெஜாரிட்டேரியனிசம ரோஜா ரெப்ரசென்ட் பண்ணிச்சு, பாம்பே ரெப்ரசென்ட் பண்ணிச்சு. அப்போ இன்னைக்கு இருக்கிறத யார் ரெப்ரசென்ட் பண்றா, எந்த படம் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, நான் வந்து எடுத்தோடனே காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா அது ரெப்ரசென்ட் பண்ணது நான் இல்லைன்னு சொல்ல, அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்துத்துவ படங்களும் நம்ம பேசுவோம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் அக்செப்டன்ஸ் இருக்கிறது. அதே சமயத்துல எடுத்தோடனே அதை வந்து அது வந்து ஒரு இந்துத்துவ கட்டமைப்புல இருந்து தான் அந்த படமே எழுந்திருக்குன்னு தெரியாத மாதிரி சில படங்கள் இருக்கு. ஆனா அந்த படம் தான் ரொம்ப ஃபைனா அந்த வேலையை பாக்குது. இப்போ வந்து ஒரு கேரளா ஸ்டோரியை வந்து ஆல்ரெடி அந்த மணல்ல இருக்கிற ஒருத்தர் பாப்பாரு, அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒருத்தர் பாப்பாரு. ஆனா அது வந்து ஒரு ப்ராபகேண்டா ஃபிலிம் பேஸ்ட் ஆன் அ லை அப்படின்றது ஒரு கணிசமான அளவு தெரியும். இப்போ ரோஜாவை அப்படி கண்டுபிடிக்க முடியாது, பாம்பே அப்படி பார்க்க முடியாது, சரிங்களா. அப்படி பார்க்க முடியாத மாதிரி இன்னைய தேதிக்கு எந்த படம் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அது அனிமல். என்னோட பொறுத்த வரைக்கும் ஏன் அனிமல் அப்படின்னு நான் சொல்றேன், இந்த பாட்காஸ்ட்ல நம்ம மெயினா பேசுற 3 படங்கள், மத்த எல்லாம் சும்மா ரெஃபரன்ஸா இருந்தாலும் மெயினா அனலைஸ் பண்ற 3 படங்கள் வந்து ரோஜா, பாம்பே, அனிமல் அப்படின்னா இந்த 3 படங்கள் எதுக்கு சூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஆர் மேட் பை குட் டிரெக்டர்ஸ். ஓகேங்களா, அது மோகன்ஜி படம் கிடையாது. தே ஆர் கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல் சினிமா. அவங்க டைம்ல 3 படமே கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல் சினிமா. They are made by good directors, they are commercially successful cinema, and most importantly அந்த 3 சினிமா continues to inspire other filmmakers. சோ அதனாலதான் அதை பத்தி பேசுறோம். இப்போ அனிமல்குள்ள போலாம். அனிமல் படத்தை நான் பார்த்த பாவம் வந்து நவீனுக்கும் வினூஸ்க்கு தான் சேரும். ஏன்னா இந்த பாட்காஸ்டுக்காக தான் அதை பார்த்தேன். நாங்க பாக்கல, இல்லன்னா இந்த காவியத்தை நான் பார்த்திருக்கவே மாட்டேன், சரிங்களா. ஏன்னா அது வந்து பயங்கர ட்ரிகரிங்கா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ட்ரிகர் எல்லாம் எனக்கு ஆகாது. ஆனா வந்துட்டு என்னன்னா, எதுக்கு தேவையில்லாம அவனை பார்த்துட்டு நம்ம ஒரு டைம் ஒரு 3.5 மணி நேரம் படம் வர அப்படின்னு, சரிங்களா, அப்படின்லாம் பெருசா பாக்கல. ஆனா இப்போ ஒரு யூஸ் இருக்குன்றதுனால அதை பார்த்தேன். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த லிசனர்ஸ் would have watched it. ஏன்னா அது ரீசன்ட் ஃபிலிம் அண்ட் வெரி சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் அண்ட் எவ்ரிதிங். some of you would have hate watched it. Good. ஓகேங்களா, அதெல்லாமே. So when I say these films are made by good directors, that is also one of the reason why we should study them. We should study those techniques and use it for our kind of films. சரிங்களா, அது ரொம்ப முக்கியம். இப்போ அனிமல்ல வந்து ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2 minutes சொல்லணும் அப்படின்னா, ரன்பீர் கபூர் கேரக்டர் வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா மேல பைத்தியமான ஒரு அப்சஷன் கம் லவ் அவனுக்கு, சரிங்களா. அப்பா வந்து நெக்லிஜென்ட் ஃபாதர். அவர் ஹீஸ் டூ பிஸி பிகாஸ் ஹீஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் இன் இந்தியா. ஸோ ஹி ஹாஸ் நோ டைம் ஃபார் ஃபேமிலி, எஸ்பெஷலி ஹிஸ் சன். அண்ட் ஆல்சோ அவருக்கு ரன்பீர் கபூர் பெருசா பிடிக்காது பிகாஸ்
he acts impulsively. ஓகேங்களா? ஓகே. அவர் வந்து ரொம்ப மெஷர்டா எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பண்றவரு, ஒரு 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 மெத்தட்ல தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு பண்றவரு. ஓகே. இவன் ஃபாதரோட பர்த்டேக்கு ஏதாவது பண்ணணும்னு இவன் ஒவ்வொரு வருஷமும் ட்ரை பண்ணுவான். அது ஒவ்வொரு வருஷமும் ஃபெயிலியர் ஆகும். இதர் ஹி won't show up அந்த மாதிரிலாம். அப்போ வந்து என்ன ஆகும்னா, இவன் ஸ்கூல் படிக்கும் போது அவன் வந்து ஒரு நாள் வந்து லெட்டர் எழுதுவான். இது வந்து நீங்க வந்து அடுத்த ஜென்மத்துல எனக்கு வந்து புள்ளையா பிறக்கணும், ஒரு பையனை எந்த அளவுக்கு லவ் பண்ணணும்னு நான் காட்டுவேன், அதுக்கப்புறம் திருப்பி நான் உங்களுக்கு பையனா பிறக்கணும், நான் காமிச்ச லவ் விட அதிக லவ் நீங்க காட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுதி வச்சுட்டு ஒரு பர்த்டே தூங்கிடும். அதை வந்து இவரு எடுத்து படிச்சு பார்த்துட்டு வச்சுட்டு போயிருவாரு, பைத்தியக்கார பையன் சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து இவன் ரன்பீருக்கு வந்து, அதாவது ரன்விஜய் சிங்க்கு வந்து ஒரு அக்கா ஒரு தங்கச்சி. அக்கா வந்து அழுதுட்டு வீட்டுக்கு வரும். என்ன அப்படின்னா, காலேஜ்ல வந்துட்டு பசங்க வந்து ரேக் பண்றாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இபிசி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஆனா போன் அப்பா எடுக்க மாட்டாரு. இவன் வந்துட்டு உன்னை ரேக் பண்ணானா, இவன் ஸ்கூல் பையன், இவன் என்ன பண்ணுவான்னா காலேஜ் போயிட்டு ஏன்டா எங்க அக்காவை ரேக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தௌலத்தா பேசுவான். நீ ஸ்கூல் பையன் தானடா கிளம்பு அப்படின்னு சொல்லி அவன் அசிங்க பத்துறாங்க. உடனே என்ன பண்ணுவானா போயிட்டு கன் எடுத்துட்டு வந்துடும். அது என்னன்னா அசால்ட் ரைஃபிள். காலேஜ்குள்ள ஷூட் பண்ணுவான். அக்கா வந்து என்னடா இப்படி பைத்திய மாதிரி பண்றதுன்னு சொல்றதுக்கு அப்போ வந்து என்ன சொல்லுவானா, நீ இவ்வளவு காசு வச்சிருக்கிற, வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இட், இந்த காலேஜே இந்த ஸ்கூலே உண்டுதான், ஆனா உன்னை இப்படி பேசிங் பண்றாங்கன்னா we should show them their place ன்ற மாதிரி சொல்லுவான். அவங்க அப்பா வந்து அந்த கண்ணை தூக்கிட்டு போனதுக்கு வந்து நீ என்ன கிரிமினலான்னு சொல்லி அவனை பலாரம் நிறைஞ்சு என்ன பண்ணுவாருன்னா போர்டிங் ஸ்கூல்ல போட்டுருவாரு. போர்டிங் ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ வந்து இதா வரான், யங் மேனா திரும்பி வரும்போது அப்போ வந்து என்ன பண்ணுவான்னா, ராஷ்மிகாக்கா நீங்க என்கேஜ்மெண்ட், ராஷ்மிகாவை பார்த்து என்ன பண்ணுவான்னா, உன் ஹிப்ஸ் நல்லா பெருசா இருக்கு, நிறைய குழந்தைங்களை அதால பெத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பேசி, நீ வந்து ஒரு ஆல்பாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ சூஸ் பண்ண உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆல்பா எல்லாம் கிடையாது, என்ன மாதிரி ஒரு ஆல்பாவை சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவான். சரிங்களா? இத கேட்டோன்னு ஒரு பொண்ணு என்ன பண்ணும், செருப்பால் அடிக்கணும். அந்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டு அவங்க கூட வந்துடும். சரி ஓகே, பைத்தியத்தோட சேருதுன்னு ஒரு சோன்ல அதை புரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னு அப்போ வந்து சம் ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடக்கும். ஐ திங்க் ஹிஸ் ஃபாதர் 60th பர்த்டே ஆர் சம்திங். அதுக்கு வந்து அவர் வந்து தன்னோட முடிய வந்து கிஃப்டா கொடுப்பான் ஃபாதருக்கு. மத்தவங்க எல்லாம் வந்து பயங்கர காஸ்ட்லி வாட்ச் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, முடிய கிஃப்டா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஷார்ட் ஹேர் வச்சா பிடிக்குமா. பிடிக்கும்னா அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்ப்பா, இந்த மயிறு கொடுப்பான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல வந்துட்டு, பர்த்டே ஃபங்க்ஷன்ல வந்துட்டு அக்காவோட ஹஸ்பண்டுக்கும் அவனுக்கும் வந்து பயங்கர சண்டையாயிடும். அக்காவோட ஹஸ்பண்ட் would have closed a big deal and made lots of profits for the companies for 60க்கு. அத வந்து இவன் வந்து அசிங்கப்படுத்தி பேசுவான். அவனை வந்து மங்கின்னு கிண்டல் பண்ணுவான், திட்டிடுவான் அந்த மாதிரி. அதை வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லி அவங்க அப்பா வந்து அவனை திட்டினோடனே அவன் வந்து நீ எப்ப பாரு அவங்க சைடு எடுக்கிற, என்ன சைடு எடுக்கிற, நான் உனக்கு பிறந்தானா வேற அவனுக்காக பிறந்தானான்ற மாதிரி கேட்டுருவான். அதுக்கு பலாரம் அரைஞ்சிடுவாரு. சரிங்களா? பலாரம் அரைஞ்சு வீட்டை விட்டு வெளியே போடான்ட்டுருவாரு. வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொன்னோடனே அவன் வந்துட்டு அப்புறம் என்ன, வீட்டை விட்டு வெளியே போகும்போது தான் ராஷ்மிகா வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டு ஓகேவா? சரி, அப்போ அவர் வந்து இதுதான்ப்பா நான் கட்டிக்க போற பொண்ணு, நான் இனிமே உங்க வீட்டுக்குள்ள வரமாட்டேன், கவலைப்படாதீங்க, நீங்க சந்தோஷமா இருங்க, ஆனா நாங்க யூஎஸ் போறோம் அப்படிலாம் அவரோட. நீ ஒரு உருப்படாத கழுத, ஒரு உருப்படாத கழுதுன்ற மாதிரி யூஎஸ்க்கு போயிடுவாங்க. சரிங்களா? யூஎஸ் அங்க செட்டில் ஆகி 2 குழந்தைங்களோட நல்லா சந்தோஷமா தான் இருப்பான். திரும்பி வர்ற போர்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். திரும்பி வந்தவன் வந்து நேரா வந்து அக்கா புருஷனை கொலை பண்ணோம். ஓகேங்களா? அப்போ ஏன் கொலை பண்ணான் அப்படின்றத அந்த போர்ஷனுக்குள்ளேயே அது பிளாஷ்பேக்கா ஓபன் ஆகும். என்னன்னா, அவங்க அப்பா மேல ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் நடந்திருக்கும். அதை சர்வே பண்ணிடுவாரு. ஒரு 2 புல்லட் வாங்கி அவர் சர்வே பண்ணிடுவாரு. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து கண்டுபிடிச்சிருவான், மாமா வந்து இதுல இன்வால்வ்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான். மாமா தான் கண்டுபிடிச்ச உடனே எல்லாரும் முன்னாடியே வச்சு அவன் கொன்னுட்டு அவன் வந்து ஃபேக்டரியில போயிட்டு ஒரு பெரிய ரவுசிங் ஸ்பீச் கொடுப்பான். இந்த மாதிரி வந்துட்டு என் அப்பா மேல கை வச்சவன் எவனாலும் நான் போயிட்டு இந்த உலகத்தோட எந்த எண்ட்ல போனாலும் நான் போய் கழுத்தெடுத்து கொள்ளுவேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு, ஸோ ஆல் த ஃபேக்டரி அண்ட் எவ்ரி திங் வந்து அவன் பின்னாடி வந்துருவாங்க. அந்த மொத்த கம்பெனி அவன் பின்னாடி வந்துடும். அவன் சார்ஜ் எடுத்துக்கிட்டான்ற மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, போயிட்டு இந்த பிரைவேட் செக்யூரிட்டி எல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, நமக்கு வந்து we need someone who will eat bullets for us அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கு போவான். அப்பதான் படத்துல இவன் வந்து
இவன் சீக்குன்றதே அப்பதான் ஓப்பன் ஆகும். மொத்த ஃபேமிலியுமே சீக்கு தான் சரிங்களா, கத்தெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, அதனால தெரியாது ஓகேங்களா. சிங்குனா நான் கூட அங்க அப்பர் காஸ்ட் நிறைய பேர் சிங்குன்னு வைப்பாங்கல்ல, மகேந்திர சிங் தோனி அப்படிலாம் இருக்குல்ல சரிங்களா, அப்படி நினைச்சுட்டேன் ஓகேவா. பார்த்தா அவன் வந்துட்டு சொந்தக்காரங்க வந்து லாங் லாஸ்ட் ரிலேட்டிவ்ஸ், அவங்கள வந்து ரொம்ப வருஷமா இவங்க வந்து கண்டுக்கவே இல்லை, 20 வருஷமா அவங்க அப்பா கண்டுக்கவே இல்லை, பல்பீர் சிங் கண்டுக்கவே இல்லை. அவங்க கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட அதே மாதிரி சொந்தம்னா என்ன தெரியுமா அந்த மாதிரி எல்லாம் பேசி மண்டையை கழிவு அங்க இருந்து ஒரு 10 உருப்படாத பசங்களை மொட்டை பசங்களை வந்து செக்யூரிட்டியா கூட்டிட்டு வந்துடும் சரியா. ஓகேவா, ஓட்டிட்டு வந்து அதுதான் வந்து அவங்க கூட்டிட்டு போய் தான் அந்த அவனை கொண்டிருப்பான் மாமாவை. ஓகேவா, கொண்டுருவான். கொண்டோடனே இவன் வந்து அப்போ வந்து அந்த ஃபேமிலியில வந்து ஒரு டிஸ்கஷன்ல ஒரு மெயினான டிஸ்கஷன் வந்து என்ன அப்படின்னா, நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா ஒரு அவுட் சைடர் வந்து நம்ம ஃபேமிலியில கை வைக்கும் போது அவர் சும்மா விடக்கூடாது அப்படின்னு பேசுவாங்க. யார் அந்த அவுட் சைடர் நம்ம பின்னாடி பார்ப்போம் ஓகேவா. இப்போ ஓகேவா வந்து இது பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த மாமாவை கொண்டாங்கல்ல, ஆனா மாமாவை வந்து வச்சு பிளே பண்ணவன் எவன்றது இவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுவான்னா ஒரு பாடி டபுள் ரெடி பண்ணுவான் அனில் கபூர். பாடி டபுள் ரெடி பண்ணி அந்த பாடி டபுள் அனில் கபூர் மாதிரியே பேசுறது பழகிறது எல்லாமே பண்ணி வெளியே சுத்த விடுவான், யாருக்கும் தெரியாது. அப்போ வந்து அந்த பாடி டபுள் ஒரு நாள் வந்து வெளியே போயிட்டு வரும்போது அவனை போய் வந்து பப்ளு இருக்காப்ல, நம்ம பப்ளு அவர் தான் அந்த படத்துல ஒரு பெரிய வில்லன். அவர் வந்து பப்ளு தான் ஓகே, ஒரு வில்லன் 3 வில்லன்ல ஒரு வில்லன் ஓகேங்களா. அந்த பப்ளு வந்து அந்த பாடி டபுள் அனில் கபூரை போட்டு தள்ளிடுவான். அப்பதான் இப்படி ஒரு கேரக்டர் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. அவன் பேரு அஸ்ரார். ஓகேவா, அஸ்ரார் அவனோட அண்ணனுக்காக இந்த கொலையை பண்றதுக்கு வந்திருப்பான். அப்புறம் ஸ்ட்ரைட்டா இன்டர்வல் ஓகேங்களா. இன்டர்வல் என்ன ஆகும்னா ஒரு பெரிய கன் பேட்டில், அந்த கன் பேட்டில்ல வந்துட்டு அஸ்ராரை கொன்றுவான். ஆனா அஸ்ரார் வந்து அப்பதான் வந்து என் அண்ணன் ஒண்ணு சும்மா விட மாட்டான், செத்துருவான், மொத்த பேரை கொன்றுவான். ஆனா அதுல வந்து இவனுக்கு ஒரு 2 கன் ஷாட் வாங்கிப்பான் இவன் ரன்பீர். சோ அதுல வந்து ரொம்ப கிரிட்டிக்கலி இல்ல ஆயிடுவான் ஒரு ஸ்டேஜ்ல. இப்போ வந்து அவனுக்கு என்ன ஆயிரும்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வேணும், யூரினரி சிஸ்டம் ஒர்க் ஆகாது, அதுக்கு வந்து இது பண்ணுவாங்க, நடமாட்டலாம் செய்வான், எல்லாம் பண்ணுவான். அப்போ ஒரு பொண்ணு அவனை தேடி வருவான். அந்த பொண்ணு பேரு ஜோயா ஓகேங்களா. ஜோயா வந்து யாரு அப்படின்னா அவனுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவாங்க, அவன் கொஞ்சம் நார்மல் ஆயிடுவான். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அந்த ஹார்ட்டை கொடுத்தது வந்து அவளோட ஃபியான்சி ஓகேங்களா. அதனால அந்த ஹார்ட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவ வருவா. வந்தவொடனே இவளை அவனுக்கு பிடிச்சி போயிடும், அவளோட ஒரு அஃபேர் ஸ்டார்ட் பண்ணுவான் ஓகேங்களா. அது வந்து ராஷ்மிகா பயங்கர டென்ஷன் கிரியேட் பண்ணும், அந்த மாதிரிலாம் பண்ணோம். அப்போ ஒரு நாள் வந்து அவளுக்கு வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் பிரசன்ட் பண்ணுவான். அந்த ரோல்ஸ் ராய்ஸ் வந்து பாம்பு அடிச்சிடும் 2 பேர் போகும்போது. அப்போ ஒரு நாள் வந்து அவ வந்து அழுதுருவா. அவ அழுதுட்டு அவ என்ன சொல்லுவான்னா, நான் வந்து ஃபியான்சின்லாம் வரல, ஏன்னா அமுத்து வச்சதே வந்து அப்ரார் தான் அந்த அண்ணன் ஓகேங்களா. அமுத்து வச்சதே அப்ரார் தான். பிளான் என்னன்னா அப்ராருக்கு ஒரு தம்பி இருக்கிறான், அஸ்ரார் மாதிரியே இன்னொரு தம்பி இருக்கான். அந்த தம்பி வந்து உன்ன மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு நீ ஏன் கூட இருக்கும்போது உன் ஃபேமிலிக்குள்ள போய் உன் முகத்தை வச்சு எல்லாரையும் கொலை பண்ண போறான் சரிங்களா. அவன் பேர் அஜீஸ். அவன் போய் உன் ஃபேமிலிக்குள்ள போய் எல்லாரையும் கொலை பண்ண போறான். everyone in your family is going to die wondering, your wife, your kids, your father, your mother, everyone is going to die wondering why the person who loves you the most is actually killing you சரிங்களா. அப்படின்ற மாதிரி பண்ண போறான், அதுதான் பிளான். ஆனா நீ உண்மையில என்ன லவ் பண்ற, அதனால என்னால தாங்க முடியல, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே என்ன பண்ணுவான்னா, இது எனக்கு முத நாளே தெரியும்டி அப்படின்றான். முதனாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, நீ என்ன லவ் பண்றியா அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ கேட்பான். நீ உண்மையில லவ் பண்றா என் ஷூ வந்து நக்குன்னு ஷூ எடுத்து வைப்பான். அது ரொம்ப அதான் சொன்னல, ரொம்ப ஹியூமிலேட் பண்ணி ரொம்ப டிஹியூமனைஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. இதெல்லாம் ஏன் பின்னாடி வருவோம் ஓகே. அப்போ அந்த ஜோயா தான் சொல்லுவா, உனக்கும் அப்ராருக்கும் ஃபேமிலியா ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. சொன்னோன்னா அதை தேடி அவன் போவான். அதை தேடி அவன் கிராண்ட் ஃபாதர் கிட்ட போகும்போது அப்போ அவங்க ஒரு கதை சொல்லுவான். என்னன்னா அந்த கிராண்ட் ஃபாதருக்கு வந்து ஒரு தம்பி இருந்திருப்பாரு. 2 பேர் சேர்ந்து தான் பிசினஸ் ஆரம்பிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. அந்த தம்பி ஏதோ அவனுக்கு துரோகம் பண்ணிடுவான். என்ன துரோகம்னு சொல்ல மாட்டாங்க. அதனால அந்த தம்பியை அந்த கிராண்ட் ஃபாதர் துரத்தி விட்டுருவாரு. யாரு, அந்த பல்பீர் சிங்கோட அப்பா ஓகேங்களா. துரத்தி விட்டுருவாரு. அவன் வேற கண்ட்ரிக்கு போயிடுவான். வேற கண்ட்ரிக்கு போய் அந்த கிராண்ட் ஃபாதரோட பையன் வந்து இஸ்லாம் கன்வெர்ட் ஆயிடும். எதுக்கு கன்வெர்ட் ஆவான்னா அப்பதான் நிறைய இது மனைவிகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு படத்துல வர சொல்றேன் சரிங்களா. நிறைய மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இஸ்லாம் கன்வெர்ட் ஆயிடும். இஸ்லாம் கன்வெர்ட் ஆகி என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு நாள் வந்து பல்பீர் சிங்கை வந்து பார்ப்பான். பார்த்து எனக்கு இந்த கம்பெனியில் நீ ஆரம்பிச்ச கம்பெனியில ஷேர் இருக்கு, என் ஷேரை கொடு அப்படின்னு கேட்பான். பல்பீர் சிங் அதெல்லாம் இது ஒத்த பைசா கிடையாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருவாப்ல. அந்த அவமானம் தாங்காம அவனோட அப்பா இருக்காருல, அந்த ஓடி போன முதல்ல போன கிராண்ட் ஃபாதர், துரத்தி விட்ட கிராண்ட் ஃபாதர், அந்த கிராண்ட் ஃபாதர் வந்து அப்போ வந்து அப்ரார் வந்து சின்ன பையன். அந்த பையன் முன்னாடி
உயிரோட கொளுத்திப்பான். அத பார்த்து அப்ரார் என்ன ஆவான்னா அவனுக்கு பேச்சு நின்றோம். ஓகேங்களா, அவனுக்கு பேச்சு நின்றோம். ஓகேங்களா, அதுதான் பாபி தேவல். சோ பாபி தேவல் ஓபன் பண்ணி பார்த்தா பாபி தேவலோட ஓப்பனிங் சீனே வந்து என்னன்னா, தலைவன் வந்து சரக்கு அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு 3வது கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஓகேங்களா, வந்து அவனோட ப்ரீவியஸ் 2 வைஃப்ஸ் வந்து பேசிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ள நடுவுல. பயங்கர பணக்காரன், அதனால அவனை சகிச்சுக்கிட்டு இவங்க 2 பேர் வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா வந்து என்னன்னா இவங்களுக்கும் தெரியும் அவன் வந்து எவ்வளவு மோசமானவன்னு, ஆனா காசுக்காக அவங்க கூட இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் இருப்பாங்க. அந்த பொண்ணு அந்த கல்யாணத்துல ஃபங்க்ஷன்ல தான் வந்துட்டு அந்த நியூஸ் வரும் இவனுக்கு, பப்ளுவை போட்டாங்க அப்படின்னு. அதுக்குன்னு எப்பயும் போல சினிமாவின் வழக்கப்படி எவன் வந்து நியூஸ் சொல்றானோ அவனை கொலை பண்றது. சரியா, கொலை பண்ணிட்டு என்ன பண்ணுவான்னா, அந்த வெட்டிங் ஹால்லயே he will try to have sex with the newly wed wife in front of everyone. So everyone will leave out of decency. ஓகேவா, in front of everyone. அது வந்து என்னன்னு தெரியல, அதாவது வந்து ஒரு ஆரிய பண்பாடு இன்னும் அவனுக்குள்ள மிச்சம் இருக்குன்றத காட்டுறதுக்காக அவன் வச்சானான்னு எனக்கு தெரியல சந்தீப் ரெட்டி. சரிங்களா, பட் ஓகே, அப்படி ஒரு சீன் இருக்கும். ஓகேவா, அவனை அதுக்கப்புறமா he'll force all 3 of the women to have sex with him அந்த மாதிரிலாம். ஓகேங்களா, ஒரு மேரிட்டல் ரேப், he'll force all 3 of them. அவனோட செக்ஷுவாலிட்டி வந்து ப்ரூட்டலா இருக்கும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவன் ஸ்காட்லாண்ட்ல இருப்பான். இஸ் நாட் எனிவேர் ஹியர், ஸ்காட்லாண்ட்ல இருப்பான். லாங் ஸ்டோரி ஷார்ட், அவனை இவன் கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்ச உடனே இவனை வந்து கொலை பண்றதுக்கு வருவான். யாரு, ரன்பீர் வந்து கொலை பண்றதுக்கு வருவான் அப்ராரை கொலை பண்ண வரும்போது அப்ரார் வந்து என்ன பண்ணுவான்னா, இவனை ரன்பீரை கொல்றது வேஸ்ட், பல்பீரை கொன்னுட்டா அந்த சாம்ராஜ்யம் கீழே விழுந்துரும், அதுதான் என்னோட டார்கெட்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒன்னும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடிடுவான். அப்போ வந்து அந்த இடத்துல இருந்து போயிடுவான். ரன்பீர் வீட்டுக்கு, அப்ராரோட வீட்டுக்கு வரும்போது அவனோட 3 wives மட்டும் தான் இருப்பாங்க. அந்த 3rd wife would be pregnant. ஓகே, ரன்பீர் would threaten the 3 wives, உன்னோட ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுக்கு வந்து லேபர் வந்துடும். லேபர் வந்தோடனே ஒய்ஃப் வந்து சொல்லிடுவாங்க, அவன் ஏர்போர்ட்ல தான் இருக்கான், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமானது இருக்கு. வெளியே வரும்போது என்னோட கசின்ஸ் தானே உன்னோட பாடி கார்டா இருக்காங்க. கசின் ஒருத்தன் கேட்பான், பாபிக்கு வந்து நான் ஆம்புலன்ஸ் சொல்லவா, பிரெக்னெண்டா இருக்கிற ஒய்ஃப்க்கு பாபிக்கு ஆம்புலன்ஸ், பாபினா அண்ணி மாதிரி. ஓகேங்களா, அன்னிக்கு வந்து ஆம்புலன்ஸ் சொல்லவா அப்படின்னு. ஏன்னா டெக்னிக்கலி அவனும் கசின் தானே. அவன் சொல்லுவான், அது உன் அண்ணி இல்ல, உன் எதிரியோட வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் போயிட்டு அங்க போயிட்டு யாரு அப்ராரை கண்டுபிடிச்சு 2 பேருக்கு சண்டை நடக்கும். 1 to 1 சண்டை நடக்கும். சண்டை நடக்கும்போது கடைசியா வந்து ரன்பீர் சொல்லுவான், நீ வந்து எங்க அப்பாவை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லு, நான் உன்னை இங்க அப்படியே விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் வந்து லிட்டரலி பேண்ட் ஜிப்பர் திறந்து காட்டுவான், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி. அப்ரார் உடனே வந்து சீக்ஸ் வந்து குட்டியா ஒரு கத்தி வச்சிருப்பாங்க அவங்களுக்குள்ள, அது அவங்களோட ரிலீஜியஸ் டியூட்டி. எப்படி டர்பன் கட்டுறது ஒரு ரிலீஜியஸ் டியூட்டியோ அந்த மாதிரி கிருப்பான் வச்சிருக்கிறது ஒரு ரிலீஜியஸ் டியூட்டி. அந்த கிருப்பான் வச்சு அவனோட கழுத்தை அறுத்து கொண்டுடும். இதான் படம். ஃபாதர் அண்ட் சன் வில் மேக் அப் இன் தி எண்ட்ன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இதான் படம். ஏன் இவ்வளவு விலாவரியா சொல்றேன் அப்படின்னா, ரோஜா அண்ட் பாம்பே என்னென்ன செட் பண்ணுச்சோ, என்னென்ன சொல்லி கொடுத்துச்சோ, அதோடைய நேச்சுரல் எவல்யூஷன் தான் அனிமல். அனிமல் படத்தோட கதை என்ன அப்படின்னா, பல்பீர் சிங் தான் இந்தியா, இன்னொரு ஷேர் கேட்ட ஒரு பிரதர் தான் பாகிஸ்தான். பல்பீர் எக்கனாமிக்கலா டெவலப் ஆயிட்டாரு, அவன் டெவலப் ஆகல. டெவலப் ஆகாம அவன் என்ன பண்றான்னா, தொடர்ந்து இவங்களோட வெல்த் மேல ஆசைப்படுறான். இவங்களோட வெல்த் மேல ஆசைப்பட்டு அவன் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிறான். ஸ்காட்லாந்து, இஸ்தான்புல் அப்படின்னு எல்லா இடத்துலயும் இருக்கான். இருந்து தொடர்ந்து இவங்களை கேப்சர் பண்ண ட்ரை பண்றான். பல்பீர் வந்து அவரோட மெத்தட்ஸ் வந்து ரொம்ப டீசென்டா இருக்கு, அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அப்போ அந்த இடத்துல அப்ரார் மாதிரி ஒரு அனிமலை அழிக்கிறதுக்கு இன்னொரு அனிமல் வேணும். அந்த அனிமல் தான் ரன்வீர் ஜெய் சிங். அது யாருன்னா இன்றைய இந்துத்துவம். ஓகேங்களா, இந்துத்துவன்றது இல்லைன்னா this country will fall on its knees to dangerous Muslims அப்படின்றதுதான் அனிமல். ஓகேங்களா, இவ்வளவுதான் கதை அனிமல். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா who is Indian, who is otherன்றத ரொம்ப தெளிவா சொல்லிருப்பாங்க. ஏன்னா படத்துல ஹீரோஸ் ஃபேமிலி இஸ் சீக், ஆனா ஹீரோ ஹேஸ் நோ ரெஸ்பெக்ட் ஃபார் எனிதிங். ஓகேங்களா, எதையுமே அவன் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான். ஓகே, சீக் ஃபேமிலியா இருப்பான் அவன் வந்து, ஆனா டர்பன் வச்சிருக்க மாட்டான், அந்த கமிட்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டான். இட்ஸ் நாட் நெசசரி யூ ஷுட் கிவ் தி கமிட்மெண்ட், ஆனா இட்ஸ் சீன் அஸ் சம்திங் ரெஸ்பெக்டபிள் அந்த மாதிரி. அப்போ அவன் சீக்கோட டெனட், சீக்கிசமோட டெனட்டை ஃபாலோ பண்ணல. கரெக்டா, தம் அடிப்பான், தண்ணி அடிப்பான். தம் அடிக்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ப்ரோஹிபிட்டட் இன் சீக்கிசம். ஆனா அவன் செத்து போயிடுவான் சீக்கிரமா அப்படின்னு அவன் சொல்றாங்கல்ல, அந்த ஹார்ட் மாத்தலன்னா செத்து போயிடுவான் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பூஜை பண்ணுவாங்க அவன் ஆயுளுக்காக. என்ன பண்ணுவாப்லன்னா, ஒரு பார்ப்பனர் முன்னாடி பொத்திக்கிட்டு உட்கார்ந்து கோமியத்தை குடிப்பான். சரியா, அங்க மட்டும் மரியாதை வரும். அது ஒண்ணு. 2வது, சர்ச்சுக்கு போவான். வீட்டுல எல்லாரும் கூட்டு போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. ஏன்னா பஞ்சாப்ல கிறிஸ்டியானிட்டி இஸ் a big religion. சர்ச்சுக்கு போவான். அவனோட கசின்ஸ்ல ஒருத்தன் கிறிஸ்டியனா இருப்பான், அவன் கூட்டு போவான். சர்ச்சில் தம் அடிப்பான், ஃபாதரை கலாய்ப்பான். சரிங்களா, மாமா வந்து இந்த கோமியத்தை குடிடா தம்பி அப்படின்னு சொன்னா டப்புன்னு குடிச்சிட்டு
திலகத்தை வச்சுப்போம் ஓகேங்களா, இன்னொரு கிளாஸ் குடுறீ அப்படின்னா அப்படின்றான் ரைட்டா. என்னன்னா அதாவது சீக் ஐடென்டிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்றதை விட தன்னை ஹிந்து ஐடென்டிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது தான் இந்தியன்னஸ். கிறிஸ்டியானிட்டி இஸ் ஆன் த சேம், நாட் ஆன் த சேம் லெவல், ஆனா டாலரபிள் லெவல். ஓகேங்களா, அதுக்கு மரியாதை கொடுக்க தேவையில்ல, ஆனா அதை அழிக்க தேவையில்ல. இந்துவிசம் இருக்கு, சீக்கிசம் இருக்கு, கிறிஸ்டியானிட்டி இருக்கு. இது எதுவுமே வரலன்னா கன்வெர்ட் ஆகி போனான்ல முஸ்லீமா, அவன் இதுக்குள்ள இல்ல, அவன் தான் அதர் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதுல ஆக்சுவலா பார்த்தா இந்த படத்தை பார்த்து டென்ஷன் ஆக வேண்டியது முஸ்லிம்ஸ் எல்லாம் இல்ல. ஏன்னா இதை வந்து அவுட் அண்ட் அவுட் ஒன்னு டீமன் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ஓகேவா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது காமெடியா தான் இருக்கும். ஓகேவா, சரி ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, ஏன்னா டேய் இது மேரிட்டல் ரேப் பண்ணுவான் அப்படின்றதுக்கு வந்து என்னன்னா எல்லாரும் முன்னாடி பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் எடுப்ப. சரியா, சரி ஓகே போய் தொலை ஏதோ ஒன்று. ஆக்சுவலா அந்த படத்தை பார்த்து அஃபெண்ட் ஆக வேண்டியது சீக்ஸ் தான். ஏன்னா நீங்க பஞ்சாப்ல போய் சீக்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க சீக்கிசம் இஸ் பார்ட் ஆஃப் ஹிந்துவிசம் சொன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. சரிங்களா, அவங்க காஸ்ட் சிஸ்டம்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிதான் அவங்க ஒரு ரிலிஜனை ஃபவுண்ட் பண்றாங்க. they never agree it is part of Hinduism. அவங்கள போய் நீ என்ன சொல்ற எப்படி காமிக்கிற, அவன் கசின்ஸ் எல்லாருமே டர்பன் கட்டிப்பான். ஓகேங்களா, அதனாலதான் லாஸ்ட்ல அந்த கிருப்பான் வச்சு அவனை கொல்றான்ல, தட் கெயின்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். ஒரு சீக் வெப்பன் வச்சு இஸ் கில்லிங் த முஸ்லிம் எனிமி. ஆல்ரெடி சீக்ஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் பஞ்சாப்ல, பாகிஸ்தானோட பஞ்சாபும் இந்தியாவோட பஞ்சாப்லயும் ஒரு கான்ஃபிளிக்ட் ரிடன் ஹிஸ்டரி இருக்கு. அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த சீக்க நீ இந்து சைட்ல இருந்து ஃபைட் பண்ணு எனிமிய அப்படின்னு, புரியுதுங்களா? சோ இந்துத்துவத்தை கட்டமைக்கும் போது அதுக்குள்ள இவங்க எல்லாம் சேர்த்துக்கலாம். இன்னொன்னும் இருக்கு, ஜென்ரலா மதரை தானே கண்ட்ரியோட கனெக்ட் பண்ணி கண்ட்ரியோட ஃபிகரா ஸ்டாண்டினா காமிப்பாங்க. ஃபாதரை வந்து கண்ட்ரியா காமிக்கிறது இருக்குல்ல, அது நேரடியா சவர்கரோட ஐடியாலஜி. ஏன்னா அவங்க ஃபாதர்லேண்ட் தான் சொல்லுவாங்க, they don't have motherland. ஜெர்மனி மாதிரி இட்ஸ் ஃபாதர்லேண்ட். ஓகேங்களா, ஃபாதர் ஆஸ் த ஸ்டாண்ட் இன் ஃபார் இந்தியா இருக்குல்ல, தட் இன் இட் செல்ஃப் இஸ் கிளியரான இது. நீ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா படம் இஸ் மேட் வித் வெல் தாட் அவுட் ஸ்கிரிப்ட் அண்ட் எவ்ரிதிங். ஓகேங்களா, எங்கேயுமே அது ஸ்டோரி சொல்லிட்டேன், அலிகிரி சொல்லிட்டேன், ரன்பீரோட கேரக்டர் சொல்லிட்டேன். ரன்பீரோட கேரக்டர் வந்து அவ்வளவு மோசமா இருக்கு, ஆனா அது அவனுக்கு தேவை, அவன் நெசசரி ஈவில். ஏன்னா அந்த இன்னொரு ஈவில நம்ம பழக்கணும். அதெல்லாம் சொல்லிட்டேன். லாஸ்ட் சீன் ஆஃப் த ஃபிலிம் வந்து அந்த அசீஸ்னு ஒருத்தர் இருப்பான்னு சொன்னல, அவனை அப்பதான் காட்டுவாங்க. அவன் ஃபுல் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ரன்பீர் மாதிரியே இருப்பான் பாக்குறது. ரன்பீர் மாதிரியே இருந்துட்டு வந்துட்டு நான் வந்து கொல்ல போறேன்னு சொல்லி கிளம்புவான். அதுதான் அனிமல் பார்ட் 2 ஓட லீடு. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நமக்கு புரியுதுல்ல. இங்க நம்மள மாதிரியே இருப்பாங்க பாக்குறதுக்கு, ஆனா எனிமி. அதுதான் வருது அடுத்து, அனிமல் 2ல அதான் வருது. ஓகேங்களா, அவனுக்கு டிஸ்டிங்க்ட் மார்க்கர் எதுவும் இருக்கணும்னு அவசியம் இல்லடா, அவன் பாக்குறதுக்கு உன்ன மாதிரியே இருப்பான், கூட இருக்கணும் சந்தேகப்படுது, அதான் வரப்போகுது. சரி ஓகே, இதெல்லாமே சொல்லிட்டேன்னா இதுல ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். அனிமலை என்னன்னா, முஸ்லிம் பெண்கள் அபலைகள் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றது வந்து ஒரு ட்ரோப்பா வந்துச்சு ரோஜால இருந்து அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதோடைய எவல்யூஷன் இந்த படத்துல இருக்கும். அவங்களும் ஒன்னும் இன்னசென்ட் எல்லாம் கிடையாது அப்படின்றது அப்ராரோட ஒய்ஃப்ஸ்ல இருந்து வரும். ஓகேங்களா, அதை தாண்டி இப்போ ஏன் வந்து முஸ்லிம் ஹீரோ வந்து வைக்கிறது இல்ல அப்படின்னா, டீமனைசேஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ் மேன் செக்ஷுவாலிட்டின்னு ஒன்று சொன்னல, அதுல இன்னொரு சைட் ஆஃப் த காயினும் இருக்கு. அதையும் நம்ம பேசணும். அது நம்ம அந்த செக்ஷன்ல ஏன் பேசல அப்படின்னா, இந்த செக்ஷன்ல பேசுறது அது பொருத்தமா இருக்கும்னு விட்டேன். என்னன்னா, இன் அவர் காஸ்ட் சொசைட்டி woman is always seen as an object of conquest. சரிங்களா, ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்குவெஸ்ட். அதனாலதான் வந்து ஒரு பெண் வந்து தன்னை விட மேல் சாதியில கல்யாணம் பண்றது பிரச்சனை ஆகாது. எப்பவுமே தன்னை விட கீழாக சொல்லப்படுகிற ஒரு சாதியில கல்யாணம் பண்றதுதான் ஆணவ கொலையில போய் முடியறதா இருக்கு. சரிங்களா, சோ வந்து ஒரு விமன் இஸ் சீன் அஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்குவெஸ்ட்ல, அதுதான் வந்து அந்த ஜோயா கேரக்டர் ஹனி ட்ராப் பண்றதுக்கு இவனை வருது இல்ல. ஜோயான்றது முஸ்லிம் பொண்ணு. அந்த பொண்ணு அவன் எப்படி இவன் ட்ரீட் பண்றான்ற காட்சி எல்லாமே ஒரு செக்ஷுவல் கான்குவெஸ்டா தான் இருக்கும். அது லவ் இருக்கு. கள்ள காதல்னா கூட அதுல காதல்னு ஒண்ணு இருக்கணும்ல, காதல்னு ஒண்ணு இருக்கணும்ல, அது காதலே கிடையாது. இட் இஸ் செக்ஷுவல் கான்குவெஸ்ட். ஓகேங்களா, அப்போ எங்க இருந்து அது வருது அப்படின்னா, இங்கதான் we have to step out of cinema and look at what we are around. அந்த மாதிரி இன்டர்நெட்ல ஆர் ரியாலிட்டில ரொம்ப சிம்பிளா வாட் இஸ் இந்த 4chan மாதிரி வக்கரமான குரூப்லாம் இருக்கும்ல. ஓகே, 4chan ஒரு வக்கரமான இன்டர்நெட் குரூப். ஓகேங்களா, அந்த மாதிரி வக்கரமான இன்டர்நெட் குரூப்ஸ் இருக்கு. அவங்க திரும்ப அது வந்து சின்ன பசங்க 15 வயசுல இருந்து 30-35 வயசு எருமாடு வரையும் எல்லாம் இருக்கும். சரிங்களா, 12 வயசு அந்த மாதிரில இருந்து அவங்க எல்லாருமே the kind of memes they shareல, அது வந்து எல்லாமே வந்து ரேப் ஃபேண்டசிஸ் இருக்கும். ரேப் ஃபேண்டசிஸ் ஆஃப் who? Mostly Muslim women, tribal women, Dalit women. And this is a real thing. It's not some imagined இதெல்லாம். இதோட ஒரு
வெளிப்பாடா தான் என்ன நடந்துச்சுன்னா சுல்லி பாய் டீல்ஸ்ன்னு சொல்லி சுல்லி பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்துச்சு. என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் வாட் தே டிட் வாஸ் went on the internet, put some Punjabi names for them. என்ன பண்ணானுங்கன்னா முஸ்லிம் உமன் ஜேர்னலிஸ்ட் அண்ட் முஸ்லிம் உமன் ஸ்காலர்ஸ் இவங்க எல்லாரையும் வந்து தீஸ் ஆர் கால் கேர்ள்ஸ், யூ கேன் ஹையர் them for this much rupees சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி போட்ட ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? அது வெளியே வந்தோடனே பெரிய இது சென்சேஷன் கிரியேட் பண்ணிச்சு அந்த மாதிரிலாம். பட் இட்ஸ் நாட் சம்திங், அது வெளியே இல்லை, அது நம்மளை சுத்தி அவ்வளோ நடக்குது. ஓகேங்களா? ஏன்னா எத்தனையோ டவுன்ஸ்ல இன் உத்தரப்பிரதேஷ் அண்ட் ஆல் யூ கெட் 100 rupeesக்கு யூ கெட் அ பென் டிரைவ் full of rape videos. ஓகேங்களா? சோ இந்த ஃபேண்டசி இருக்குல்ல ஆஃப் செக்ஷுவல் டாமினேஷன், செக்ஷுவல் ஹியூமிலியேஷன், செக்ஷுவல் கான்குவெஸ்ட், இது இருக்குல்ல. இப்போ வந்து இப்படி வச்சுக்கலாம், அதாவது வந்து ஒரு பண்ணையார் வந்து தனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு பண்ணை அடிமையோடைய கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் நைட் வந்து என் கூட தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய தடவை ஹிஸ்டரியில நடந்திருக்குல்ல. அந்த மனநிலை இருக்குல்ல, அதுதான் வந்து இதுல அந்த ரன்பீர் வெர்சஸ் ஜோயா கேரக்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்குதான் கை தட்டினாங்க தியேட்டர்ல. அனிமல் மீம்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இது அவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆகும். ரன்பீர் ராஷ்மிகா வச்சு மீம் இருக்காது, ரன்பீர் ஜோயா வச்சுதான் மீம் இருக்கும். பிகாஸ் ஷீ இஸ் சீன் அஸ் an ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்குவெஸ்ட். அதுதான் வந்து ஒரு பில்கிஸ் பானுக்கு ஏதாவது நடக்கும் போதோ ஆசிஃபாக்கு நடக்கும் போதோ அதை டிஃபெண்ட் பண்ணி பேசுற மனநிலை அங்கிருந்தான் வருது. சோ அவ்வளோ பச்சையா அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை படமா எடுத்திருக்காப்புல, மெயின் ஸ்ட்ரீமா எடுத்திருக்காப்புல. தட் இஸ் வை பீப்புள் கிளாப்ட் ஃபார் இட். ஓகே, சோ திஸ் இஸ் அனிமல். ஃபைனலி ரோஜா அண்ட் அனிமல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரோஜாலையும் தி வில்லன் இஸ் சைலன்ஸ்ட், அனிமல்லையும் அப்ரார் இஸ் மியூட், he can't speak for himself. சோ அதை வச்சுட்டு அவனோட ஆக்ஷன்ஸ் மேல எந்த பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாம வெறும் அந்த ஒரு ஈவில் ஆக்ஷனை மட்டுமே மவுண்ட் பண்றதன் மூலமா ஒரு எக்ஸ்ட்ரீம் அதரைசேஷனை பண்ண முடியும் அப்படின்றதுதான் வந்து ரோஜால இருந்து அனிமலுக்கு நம்ம ஒரு டிரான்சிஷன் ஆகுது. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரோஜாவோட ஒரு மியூசிக் கூட யூஸ் பண்ணிருப்பாப்ல அனிமல்ல. படம் மட்டும் அனிமல் டிரெக்டட் பை சந்தீப் ரெட்டி வாங்க கீழே ஓட் டு மணிரத்னம் போட்டிருந்தா நான் சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பேன். சார் அது மட்டும் சரிங்களா? ஓகே, சோ இதுலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ரன்பீர் வாண்ட்ஸ் டு கீப் த பீஸ். அவன் எவ்வளவு பைத்தியக்காரனா இருந்தாலும் அப்ரார் முன்னாடி வந்து நீ எங்க அப்பாவை மட்டும் விட்டுரு, நான் விட்டு போயிடுறேன், ஏன்னா என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பிரதர். பட் ஹி டசன்ட் லிசன் டு ரீசன். அவன் வந்து ஒரு இர்ராஷனலி ஹேட்ரட் இருக்கிற ஒரு வில்லன். ஓகேங்களா? அண்ட் இங்க இருந்தே உருவான த்ரெட் அவன், ஒரே கிரேட் கிராண்ட் ஃபாதர் ட்ரீ தானே, இங்க உருவான த்ரெட் அவன் அப்படின்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ரோஜாவும் பாம்பேவும் சேர்த்து பெத்து போட்ட படம் தான் அனிமல். கடைசி பகுதிக்கு வந்துடலாம், முடிச்சிடலாம். டுவர்ட்ஸ் என்ன நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்ன புரிஞ்சுக்கிறோம் பாய், கடைசியா நீ என்னதான் சொல்ல வர அதானே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? ஓகே, என்னதான் கடைசியா சொல்ல வரேன் அப்படின்னா அனிமல் பார்த்த போது அனிமலை செலிப்ரேட் பண்றவங்க அவங்களதான் நம்ம வந்து ஃபைட் பண்றோம், அவங்களதான் மாத்தணும்னு நினைக்கிறோம், எல்லாமே கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அனிமலை செலிப்ரேட் பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எடுத்தோன்னே பேசுறது கஷ்டம். அதனால அனிமலை செலிப்ரேட் பண்றவன விட்டுடுங்க இப்போதைக்கு. அனிமலை பார்த்து அதுல என்ன இவ்வளவு ஓப்பன்லி மிசாஜினிஸ்டிக்கா இருக்கு, என்ன இஸ்லாமோபோபிக் இவ்வளவு இஸ்லாமோபோபிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அது வந்து இந்துத்துவத்துல இருந்து எழுது அதெல்லாம் புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் விட்டுடுங்க. நார்மலா அரசியலே தெரியாம பார்த்தா கூட 3 முஸ்லீம் கேரக்டரை காட்டுறான், 3 இவ்வளவு கேவலமா காட்டுறான். இது பெண்களை ராஷ்மிகா மந்தனாலும் சரி, ஜோயானாலும் சரி, ரன்பீரோட அம்மானாலும் சரி, சரிங்களா, 3 கேரக்டரையும் இவ்வளவு மட்டமா நடத்துற மாதிரி காட்டுறான். அப்படின்றது வந்து எந்த அரசியலுமே தெரியாம உங்களுக்கு புரியும்ல. அப்போ உங்களால அதை புரிஞ்சுக்க முடியும் போது ஏன் இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் அக்செப்டன்ஸ்க்கு வந்திருக்கு, உங்களுக்கு அது ப்ராப்ளமா தெரியுது. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் அக்செப்டன்ஸ்க்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன் மெயின் ஸ்ட்ரீம் அக்செப்டன்ஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னா இவ்வளோ அதரா ஒருத்தனை காட்டலாம் அப்படின்றத நம்ம 30 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரோஜா அண்ட் பாம்பேல இருந்து. அப்போ ரோஜா அண்ட் பாம்பேல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறது வந்து அதோடைய பேஸ ஃபவுண்டேஷனை ஒர்க் பண்றதுல இருந்து தான் நீங்க அனிமல் வராத மாதிரி அனிமல் வந்து எடுக்க முடியாத மாதிரி உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆனா அனிமலுக்கு மெயின் ஸ்ட்ரீம் அக்செப்டன்ஸ் இல்லாத மாதிரி நம்ம பண்ண முடியும். நாட்டுல பாசிசம் இல்லைன்னா இதுக்கு இந்த டைப் ஆஃப் கான்டென்ட்டுக்கு கைத்தட்ட மாட்டான், 1000 கோடி கலெக்ட் பண்ணாது. அப்போ இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒருத்தன் கூச்சப்படணும். அவன் கூச்சப்படல, தேர் செலிபிரேட்டிங். மக்கள் மத்தியில வந்து ஒரு ஒசிஃபரஸா ஒரு குரல் வந்து இல்லடா இன்னைக்கு சின்ன கவுண்டர் எடுக்க முடியுமா, எஜமான எடுக்க முடியுமா, எடுக்கணும்ன்ற ஆசை இல்லாம இருக்காங்களா இங்க? எடுக்க முடியுமா அப்படின்னு வந்து இருக்குல்ல. அப்ப அந்த ஸ்டேஜ் நம்ம போனோம் அப்படின்னா அப்ப அது அனிமலை புரிஞ்சுக்கிறதுல இல்ல, அது அனிமலுக்கு யாரு விதை போட்டாங்களோ அதை போய் புரிஞ்சுக்கிறதுல இருக்கு.
ஓகேங்களா? சோ அப்போ டெபிக்ஷன் ஆஃப் இந்தியன் முஸ்லிம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அன்பார்ச்சுனேட்லி அது நெகட்டிவ் டெபிக்ஷன்ஸை பத்தி தான் அதிகமா பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா ஃபண்டமெண்டலி த ப்ராப்ளம் இஸ் வி டோன்ட் see enough Muslims on screen. ஃபண்டமெண்டலி that's the problem. அது இருந்தா தானே then we will see good அந்த முஸ்லிம்ஸ் எப்படி இன்னும் பெட்டரா டெபிக் பண்ணலாம்ன்றத பத்தி பேசலாம். இட்ஸ் ஆல்ரெடி வெரி ஸ்லிம் பிக்கிங்ஸ், சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஸோ அனிமலை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. But understand where it comes from. It comes from Roja and Bombay. Again, you don't have to hate Roja and Bombay for that. Understand where it comes from. அப்போ நாம படம் பண்ணும்போது நம்மளோட கதையை நாம சொல்லும் போது அப்போ நாம வந்து தேவர் மகனை புரிஞ்சுக்கிட்டு நாம கர்ணன் எடுப்போம். அதுக்காக நாம இதை பண்றோம். அவ்வளவு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ப்ரோ. சொன்ன மாதிரி இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸை பண்ணுவோம். ஹிஸ்டரியா இருக்கட்டும் இல்ல டீடைல்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸா இருக்கட்டும், நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணலாம். ஸோ தேங்க்யூ அகைன் ஃபார் ஜாயினிங். வினா பாட்காஸ்ட் நேயர்களுக்கு நன்றி. ரெக்கமெண்ட் பண்ண மதுர் சத்யாவுக்கு நன்றி. சரிங்களா? இவ்வளவு நேரம் பொறுமையா உட்காந்து கேட்ட நவீனுக்கும் வினோஸ்குமாருக்கும் நன்றி. நன்றி.